காலத்தின் குரல் நிகழ்ச்சியை அலங்காநல்லூர் அருகே இருக்கக்கூடிய ரெங்கராஜபுரம் என்கிற கிராமத்திலிருந்து நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் நேரலையாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. அலங்காநல்லூர் அருகே இருக்கக்கூடிய ஒரு சிறிய கிராமம் இது. நூற்றுக்கணக்கான மக்கள் ஆவலோடு இந்த விழாவை நடத்த முடியவில்லை என்கிற ஆதங்கத்தில் இதை பற்றி பேசுவதற்காக காத்திருக்கிறார்கள். மதுரை, அலங்காநல்லூர், பாலமேடு என்று ஒரு அவனியாபுரம் என சில ஊர்களில் மட்டுமே நடத்தப்பட்டு வந்த ஒரு உள்ளூர் பண்பாடு என்று கருதப்பட்டு வந்த ஜல்லிக்கட்டு, ஏறு தழுவுதல் இன்றைக்கு தமிழ் சமூகத்தின் உலகளாவிய அளவில் உச்சரிக்கப்படும் ஒரு சொல்லாக மாறியிருக்கிறது. தமிழர்களுடைய வீர விளையாட்டு ஆண்டுதோறும் நடந்து வந்த ஒரு பண்பாட்டு திருவிழா, பொங்கல் திருநாளின் ஒரு அடையாளமாக, ஒரு கலாச்சார அடையாளமாக இருக்கக்கூடிய ஏறு தழுவுதல் ஜல்லிக்கட்டு இந்த ஆண்டு நடைபெறவில்லை என்கிற நிலையில் போராட்டம் தமிழ்நாடு முழுவதும் வெடித்திருக்கிறது. இளைஞர்கள் வீதிக்கு வந்து போராடி கொண்டிருக்கிறார்கள். அரசியல் கட்சிகள் போராடி கொண்டிருக்கின்றன. தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் சட்டத்தின் தடையை மீறி போராட்டத்தை நடத்தி கைதாகி இருக்கிறார்கள். இன்றைக்கு கைதாகி சிறையிலிருந்து வந்த போராளிகளும் கூட நம்மோடு இணைய இருக்கிறார்கள். ஜல்லிக்கட்டு போராட்டம் என்பது எதனால் இந்த அளவிற்கு ஒரு மிகப்பெரிய அளவிற்கு தமிழ்நாடு தழுவிய அளவில் ஒரு எழுச்சி வாய்ந்த ஒரு போராட்டமாக மாறியது? ஏன் தமிழ்நாட்டு இளைஞர்கள் இந்த போராட்டத்திற்காக களம் குதித்திருக்கிறார்கள்? பெண்களுக்கும் இந்த விளையாட்டுக்கும் தொடர்பில்லை, அவர்கள் வெறும் பார்வையாளர்கள் மட்டும்தான் என்று கருதப்பட்டு வந்த நிலையில் பெண்களும் ஆயிரக்கணக்கில் களம் குவித்திருக்கிறார்கள். இது ஒரு கிராமப்புறத்தில் எங்கோ இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் நடக்கக்கூடிய ஒரு திருவிழா, ஒரு விளையாட்டு என்று இருந்த ஒரு விளையாட்டு என்பது இன்றைக்கு சென்னை நகரத்தின் மெரினா கடற்கரையில் ஜல்லிக்கட்டை கண்டிராத ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் இன்றைக்கு வீதிக்கு வந்து போராடுகிறார்கள். இதில் இன்னொரு முக்கியமான அம்சமாக பார்க்கப்பட வேண்டியது திரைப்பட நட்சத்திரங்கள், இலக்கிய ஆர்வலர்கள், திரை ஆளுமைகள் என பலரும் இந்த போராட்டத்தில் தங்களோடு இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஜல்லிக்கட்டுக்கு ஒரு கட்டத்தில் யாருமே எதிர்ப்பில்லை, ஆனால் ஜல்லிக்கட்டை நடத்தவும் முடியவில்லை என்கிற நிலையில் நாம் இதை பற்றி விவாதிக்க போகிறோம். நம்மோடு இந்த ஊரின் பெரியவர்கள், ஜல்லிக்கட்டை ஒவ்வொரு ஆண்டுதோறும் பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்கள், ஒவ்வொரு ஆண்டுதோறும் இதை நடத்தி கொண்டிருக்கக்கூடியவர்கள், தங்கள் பாரம்பரியம் என்று கருதி ஆண்டுதோறும் இந்த காளைகளை வளர்ப்பவர்கள், அதனோடே வாழ்பவர்கள் என பலதரப்பட்டவர்கள் நம்மோடு இருக்கிறார்கள். இந்த ஊரும் ஜல்லிக்கட்டை இன்றைக்கு தடையை மீறி நடத்திய கிராமங்களில் ஒன்று. இதை பற்றி நாம் விவாதிக்கலாம். நம்மோடு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவரை போலவே பல்வேறு அறிஞர் பெருமக்கள், எழுத்தாளர்கள், கவிஞர்கள், நம்மோடு கருத்தாளர்கள் இணைந்திருக்கிறார்கள். நாம் தொடர்ந்து பேசலாம். வணக்கம் திரு சீமான். இந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் உங்களை நீங்க ஈடுபடுத்தியிருக்கீங்க. இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் ஏராளமான இளைஞர்கள், இது ஒரு மதுரை அருகே இருக்கக்கூடிய அல்லது தஞ்சை, திருச்சி அருகே இருக்கக்கூடிய சில கிராமங்களில் நடக்கக்கூடிய ஒரு உள்ளூர் பண்பாடு என்று கருதப்பட்டு வந்த ஒன்று இன்றைக்கு சர்வதேச விஷயமாக மாறி இருக்கிறது. இணையதளமெல்லாம் இதை பற்றி எழுதுகிறார்கள். படித்த ஐடி என்று சொல்லக்கூடிய மென்பொருள் நிறுவனங்களில் பணியாற்றக்கூடியவர்கள் ஆயிரக்கணக்கில் இந்த போராட்டத்திற்காக வந்திருக்கிறார்கள். இந்த எழுச்சியை நீங்க எப்படி பார்க்குறீங்க? அதான் இப்போ முதல்ல இது ஒரு பகுதி சார்ந்த விளையாட்டு, சில மாவட்டங்களில் மட்டும் நடக்கிற விளையாட்டு, குறிப்பாக தென் தமிழகத்தில் தென் மாவட்ட விளையாட்டு அப்படிங்கிற குற்றச்சாட்டு நீண்ட காலமாக இருந்தது. அதையும் தாண்டி இது ஒரு ஆதிக்க சாதி விளையாட்டு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. இதெல்லாம் இந்த காலத்தில், இந்த நேரத்தில் நொறுங்கி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். நம்ம இன்னைக்கு நேற்று இது ஜல்லிக்கட்டுங்கிறது மறிவு வந்த சொல். நம்ம பாரம்பரிய, நம்ம தொன்ம விளையாட்டு ஏறு தழுவுதல் தான். அப்போ சங்க இலக்கியத்தில் கலித்தொகையில் கொல்லேற்ற கோடஞ்சுவானை மறுமையும் புல்லாலே ஆய மகள்னு பாட்டு இருக்கு. அது ஒரு சமூகம் சார்ந்த, ஒரு பகுதி சார்ந்த விளையாட்டுன்னு பதிவு பண்ணல. கால ஓட்டத்தில் மறிவு குறைஞ்சு இப்போ வந்துருச்சு. இப்போ எல்லா இடங்கள்லையும் எல்லா விளையாட்டுகளும் இருக்கிறது இல்லை. இப்போ அது மாதிரி கால ஓட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஒரு சில இடங்களில் நடக்கிறதா வந்துட்டு உள்ளது. நீண்ட காலமாக தமிழர் இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய எழுச்சி என்பது ஒசூர், இதற்கு தொடர்பில்லாத ஒரு எல்லை பகுதி நகரம், அங்கேயும் ஜல்லிக்கட்டு நடத்தணும்னு சொல்லி போராட்டம் நடத்துறாங்க. அது கோவை, இது இந்த மதுரையோடு தொடர்பில்லாத அல்லது நேரடி தொடர்பில்லாத ஒரு நகரம். அங்கே இன்னைக்கு வந்து ஆயிரக்கணக்கான இளைஞர்கள், கல்லூரி மாணவர்கள் வீதிக்கு வந்து போராடுறாங்க. எங்களை போன்ற பிள்ளைகள் வந்து நீண்ட காலமாக பல தளங்களில் எடுத்து வச்ச கருத்தியல் புரட்சியினுடைய விளைச்சல் தான் இது. இன்னைக்கு வந்து இந்த காளையை வந்து யானை கேரளாவில் ஓடுது. இவங்க சொன்னது காளைக்கு ஓடுறதுக்கான குளம்படி இல்லை, இயற்கை அப்படி தரல, பெருத்த உருவமாக இருக்குன்னாங்க. ஆனால் யானை ஒரு பெரிய, அதை விட பெரிய உருவம், அதுக்கு குழம்பு அப்படி ஓடுறதுக்கு வசதியாக இல்லை. ஆனால் கேரளாவில் ஓடுது.
பந்தயம் நடக்குது, குதிரை பந்தயம் நடக்குது, ஒட்டக பந்தயம் ராஜஸ்தானில் நடக்குது. பல லட்சக்கணக்கான 24 லட்சம் டன் பிங்க் ரெவல்யூஷனை மாட்டுக்கறி வெட்டி ஏற்றுமதி செய்யப்படுது. அதுவும் இளங்கன்று கறி தான் சுவையாக இருக்கும்னு இளங்கண்ணுக்குட்டியை வெட்டி ஏற்றுறத நம்ம பார்க்குறோம். அப்போ மாட்டை கொன்று பல லட்சக்கணக்கான டன் ஏற்றுமதி செய்து அந்நிய செலாவணியை அதிகமாக ஈட்டி வருகிற என் நாடு, உலகத்தில் மாட்டுக்கறி ஏற்றுமதி செய்கிற முதலிடத்தில் இருக்கிற நாடு, என்னுடைய காலை மேலே கருணை இருக்கிறது போல காட்டுவது எந்த வழியில சரியானதுன்னு ஒரு அச்சம் வருது. ஜல்லிக்கட்டு இன்னைக்கு தமிழ்நாட்டு அளவில் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவான வாதங்கள் பல கட்டங்கள்ல எடுத்து வைக்கப்பட்டிருக்கு. உங்களை மாதிரியான களப்பணியாளர்கள், கருத்தாளர்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. இன்றைக்கு நீங்க இப்படியான ஒரு எழுச்சியை காரணத்தை தான் நான் சொல்றேன். எப்படி வருதுன்னா, இதன் நுட்பமா இன்னைக்கு சமூக வலை ஊடகங்கள் உள்ளங்கையில் இருக்குது. உலகத்துல என்னென்ன நடக்குதுன்னு எல்லா இளைஞனும் பார்க்குறான். இது ஒரு ஜல்லிக்கட்டுக்கான தடையா அவன் பார்க்கல, என் பண்பாட்டின் மீது சுமத்தப்பட்ட தொடுக்கப்பட்ட ஒரு போர் அப்படி பார்க்குறான். என் காலை அழிப்பது, என் மாடை அழிப்பது, என் காடை அழிப்பது, என் வீடு அழிப்பது, என் நாட்டை அழிப்பது எல்லாம் ஒன்று தானே அவன் தெரிஞ்சுக்கிறான். இப்போ இவ்வளவு விலங்குகள் வதைக்கப்படும் போது என் காளையை மட்டும் அவன் கண் வச்சு உறுத்துறது, அவன் கண்ணுக்கு உறுத்தல காரணம் இருக்கிறது என்னென்னா, இயற்கை வேளாண்மை விட்டு என்னை வெளியே எடுக்கணும்னு நினைக்குது, ரசாயன உரத்துக்கு வர வைக்கணும்னு நினைக்குது சர்வதேச சந்தை. ரெண்டாவது, இங்கே இருக்கிற பாலின் சந்தை மதிப்பில் அவன் குறியாக இருக்கிறான். செயற்கை கருத்தரிப்பு ஊசியை விற்கணும்னு நினைக்கிறான். இதுக்கெல்லாம் என் நாட்டு மாடு என்னுடைய காலை இடையூறாக இருக்குன்னு நினைக்கிறான். அதனால அதில் அக்கறை இருக்கிற மாதிரி காட்டி அழிக்க நினைக்கிறாங்கிற புரிதல் இந்த தலைமுறை பிள்ளைகளுக்கு வந்துட்டது இவ்வளோ பெரிய எழுச்சிக்கு காரணம். இது ஜல்லிக்கட்டை பார்த்தவன், காளையை வளர்க்காதவன், எங்கே ஜல்லிக்கட்டு நடக்குன்னே தெரியாதவன் எல்லாருமே ஒன்று கூடுறான்னா, இது அலங்காநல்லூரை மேப்ல மட்டுமே பார்த்தவங்க, ஒவ்வொரு பொங்கல் அன்னைக்கும் ஜல்லிக்கட்டு அலங்காநல்லூர் நடைபெற்றது, வீரர்கள் மாடு காளைகளை அடக்கினார்கள் அப்படின்னு சொல்லி செய்தியாக மட்டும் படித்தவர்கள் கூட இன்னைக்கு அந்த போராட்டத்துக்கு வந்திருக்கிறாங்க. இன்னைக்கு ஒரு தடையை மீறக்கூடிய எண்ணம் எதனால வருது? தடையை மீறக்கூடியது, முதல்ல தடையை மீறினது நாங்கள் தான். நான் தொடக்கத்திலேருந்து எனக்கு தடையை நீக்கி ஜல்லிக்கட்டு விளையாட அனுமதி பெற்று தாங்கன்னு நான் யார்ட்டையும் கோரிக்கை வைக்கல. நான் தடையை மீறி நடத்துவேங்கிற கோரிக்கையை தான் நான் மக்கள்கிட்ட சொன்னேன். அது காரணம் சட்டம் மக்களுக்காகவா, மக்களுக்காக சட்டம் சட்டத்துக்காக மக்கள் வாழ்வதாங்கிற கேள்வி வருது. என் உடலுக்காக சட்டையை தைச்சிக்கிறேன்னா, என் சட்டைக்காக உடலை மாற்றிக்கிறேனான்னு இருக்குது. இப்போ இந்த அடிப்படையில் நான் பல முறை என் பக்கம் இருக்கிற நியாயத்தை நான் எடுத்து சொல்கிறேன். நான் வதைக்கலை, காலை எனக்கு ஒரு குலதெய்வம் போல, என் குடும்ப உறுப்பினர் போல, நான் இன்னைக்கு நேற்று விளையாடலை, நீண்ட காலமாக நான் வரேன், அந்த காளைகள் எங்கள் குலதெய்வம் போல நாங்கள் போற்றி பராமரிக்கிறோம்னு சொல்லியும் தடை விதிக்கணும் நீ முடிவெடுத்துட்டு என்ன வாதம் வச்சாலும் ஏற்கலைங்கும் போது, அலங்காநல்லூர்ல இன்றைக்கு காலையில தடையை மீறி நிறைய இளைஞர்கள் இந்த போராட்டத்துக்கு அனுமதி வேண்டும், நாங்கள் ஜல்லிக்கட்டை நடத்தணும்னு சொன்ன இளைஞர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. தமிழ்நாடு முழுவதும் பல இடங்கள்ல பரவலாக கைது அப்படின்றது நடந்திருக்கிறது. தடையை மீறி நடந்திருக்கு, தடியடி சில இடங்கள்ல நடந்திருக்கிறது. இந்த அணுகுமுறையை நீங்க எப்படி பாக்குறீங்க? போராடுகிற மக்கள்கிட்ட இருந்து போராட்டத்தை முன்னெடுக்கிற இளைஞர்களை பிரிக்கணும்னு அரசு நினைக்குது, அது துண்டிக்க நினைக்குது. இப்போ அலங்காநல்லூரை தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு தனித்தீவாக பிரிச்சிருக்கு. அங்கே மின்சாரம் இல்லை, பேருந்து இல்லை, எங்கெங்கே சோதனை சாவடிகள், ஒருத்தரை போட விடுது, 4-5 பேர் சேர்ந்து போனால் எங்கே போகிற, ஏன் போகிற, திரும்பிங்குது. சொந்த அந்த ஊர் மக்கள் வெளியிலையும் போக முடியாது, வேற ஒரு மக்கள் அந்த ஊருக்குள்ளேயும் போக முடியாது. அப்போ தனித்தீவு போல் துண்டிக்குது. அப்போ போராட்டத்தை ஒடுக்க நினைக்குது. போராடுகிற மக்களின் உணர்வுக்கு மதிப்பளிக்காம, இப்போ பாருங்கள், என்னால் தேர்வு செய்யப்பட்ட அரசு, எனக்கும் அரசுக்கு இடையில எவ்வளவு தூரம் இருக்குது பாருங்கள். இதுவரை போராடுறாங்க, பல நாட்களாக போராடிக்கிட்டு இருக்காங்க. இந்த போராட்ட மதிப்பளித்து அந்த மாவட்ட ஆட்சியரோ அல்லது அந்த பகுதியில் தேர்வு செய்யப்பட்ட சட்டமன்ற உறுப்பினரோ அல்லது இந்த பகுதி சார்ந்த ஒரு அமைச்சரோ அல்லது வேறு வேளாண் துறை சார்ந்தோ அல்லது இந்த அறநிலைத்துறை துறை சார்ந்த அமைச்சரோ அல்லது மாண்புமிக்க முதலமைச்சரோ மக்கள்கிட்ட சந்திச்சு கூட பேச வேணாம், மக்களுக்காக ஊடகத்தை சந்திச்சு ஏன் போராடி கொண்டிருக்கிறீங்க, உங்கள் கோரிக்கையை நான் ஏற்கிறேன், உங்கள் உணர்வோடு தான் நானும் பயணிக்கிறேன், நீங்கள் போங்க, நீங்கள் படிங்க, நீங்கள் வேலையை பாருங்க, நாங்கள் எப்பாடுபட்டாவது ஜல்லிக்கட்டு நடத்த ஒரு அனுமதியை பெற்று தருவோம். தமிழக முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஒரு அறிக்கையை 2-3 தினங்களுக்கு முன்னால் எப்படி விட்டாங்க, ஜல்லிக்கட்டை நடத்த வேண்டும் அப்படின்றதுல எல்லளவும் எங்களுக்கு மாற்று கருத்தில்லை, முழுமையான நம்பிக்கை இருக்கிறது, திடமாக உறுதியளிக்கிறோம், இதிலிருந்து எந்த வகையிலும் நாங்கள் பின்வாங்க மாட்டோம், ஜல்லிக்கட்டு நடத்துவோம். உண்மைனா உங்க உணர்வுக்கு, உங்க முயற்சிக்கு கூடுதல் வலிச்சிருக்கிற போராட்டம் தானே மக்கள் செய்யறாங்க, இளைஞர் செய்யறாங்க, மாணவர் செய்யறாங்க. அப்ப ஏன் அந்த மாணவர்களை கைது செய்யணும், தடியணை நடத்தணும், சிறைப்படுத்தணும்? உங்களுக்கு ஆதரவா நடத்துற, அரசுக்கு ஆதரவா நடத்துற போராட்டத்தை யார் ஒடுக்குவா? அப்ப இளைஞர்களை யார் முன்னின்று கத்துறான், யாரு அது போராட்டத்தை ஒருங்கிணைக்கிறான், அவனை கண்டு அப்படியே போராட்டத்தில் மக்கள்கிட்ட இருந்து போராட்டக்காரனை துண்டிச்சு சிறைப்படுத்துவது என்பது போராட்டத்தை ஒடுக்குற முறையா இல்லையா? சரி,
போராட்டத்திற்காக இந்த ஜல்லிக்கட்டுக்காக பல்வேறு களங்களை கண்ட இளைஞர்கள் நம்மோடு இருக்கிறாங்க. திரு ரஞ்சித் தமிழ்நாடு அளவில் ஜல்லிக்கட்டு பேரவையினுடைய ஜல்லிக்கட்டு இளைஞர் மன்றத்தினுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடியவர். டெல்லியில் போய் உண்ணாவிரதம்லாம் இருந்துட்டு வந்தவர். ரஞ்சித், இப்படியான ஒன்றை நீங்கள் எப்படியாவது இந்த வருஷம் ஜல்லிக்கட்டு நடத்தணும் அப்படின்ற எண்ணத்தில் தான் டெல்லி வரையிலும் சென்று போராடினீங்க. ஆனால் இன்றைக்கு சட்டத்தின் தடையை நீக்க முடியலை. ஆனால் மக்கள் அந்த தடையை உடைத்தே தீரணும்னு சொல்லி வீதிக்கு வர்றாங்க. இப்படியான ஒன்றை நீங்கள் எதிர்பார்த்தீங்களா? இல்லை, ஏன்னா டெல்லி வரைக்கும் போனதுக்கு பிறகு தான் தெரிஞ்சிச்சு இந்த மத்திய மாநில அரசுகள் நம்ம தமிழக மக்களை எந்த அளவுக்கு வந்து ஒரு முட்டாள்தனமாக பயன்படுத்துகிறாங்கன்ற விஷயமே அங்கே போகும்போது தான் தெரிஞ்சிச்சு. என்ன அப்படின்னா, இங்கேருந்து ஒவ்வொருத்தரும் நான் வந்து போகிறேன், கோர்ட்டில் கேஸ் நடந்துட்டுருக்கு, அதை ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி போகிற எல்லாருமே அங்கே அவங்க சொல்கிற வார்த்தையை மட்டும்தான் வாங்கிட்டு வர்றாங்க. நம்ம அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணனா கூட இருக்கட்டுமே, அவருமே வந்து அங்கே போய் எதுவுமே அதுக்கான முயற்சிகள்லாம் எதுவுமே இது வரைக்கும் நடக்கலை. அப்போ நாங்கள் தொடர்ச்சியான அந்த உண்ணாவிரதத்தில் இருக்கும்போது அண்ணன் கூட எல்லாருமே வந்தாங்க, சீமானெல்லாம் ஏன்டா இங்கே தடையை மாரி நடத்தோம்டா, அங்கே போய் எங்கடா போய் சாக போய் உட்காந்துருக்கேன்ட்டு. இப்போ சரி, ஏதோ ஒரு மாற்று வழி இதை செய்வோம்னே அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நாங்கள் போய் 5 நாள் வரைக்கும் உண்ணாவிரதம். அப்பயும் வந்து இவர் தான் வந்தார். பொன் ராதாகிருஷ்ணன் வந்த உடனே நாங்கள் மறுத்துட்டோம். எங்களுக்கு வேண்டாம் அவர், ஏன்னா அவர் தான் 2 வருஷம் ஏமாத்திட்டார்ல, இந்த வருஷம் நடத்த மாட்டாருன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்போ நாங்கள் புறக்கணிக்கும் போது மறுபடியும் அவர் சொல்கிறாரு, ஏமாற்றணும்ன்ற எண்ணம் எனக்கு இல்லை, இதற்காக நான் வந்து தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன், கடைசி நிமிஷம் வரையிலும் இதை எப்படியாவது நடத்தணுன்றதுக்காக அந்த துறை சார்ந்த அமைச்சர்கிட்டையும் மற்றவர்கள்ட்டையும் நாங்கள் முயற்சி எடுத்தோம். ஆனால் நீதிமன்றம் குறுக்க வந்ததுனால தீர்ப்பு தராமல் தள்ளி வச்சதுனால எங்களால் நடத்த முடியலன்னு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் தர விளக்கத்தை உங்களால் ஏற்றுக்க முடியாது. என்னன்னு சொன்னீங்கன்னா, நோட்டிஃபிகேஷன் அவங்க அப்படி போடும் போதே அவங்களுக்கு தெரியும் வந்து அது சுப்ரீம் கோர்ட்டில் வந்து எந்த அளவுக்கு நிற்குன்ற விஷயம் அவங்க நல்லாவே புரியும். அப்போ இது யாரை முட்டாளாக்குறது? தமிழ் இனத்தை அழிக்கிறதுக்கான அவங்களோட முயற்சி தான் இது. தமிழை வந்து எந்திரிக்கக்கூடாது, தமிழை வந்து அடி வாங்கிட்டே இருக்கணும். நான் என்ன சொல்கிறேனோ அதை கேட்டு நீ உட்காரு, அப்படி உட்கார முடியாது. ஏன்னா என் ஈழத்தில் நம்ம என்னோட இனத்தையே அழிச்சாங்க, அப்போலாம் நான் வேடிக்கை தான் பார்த்துட்டு இருந்தோம். இனிமேல் அப்படியான வேடிக்கை பார்க்கல. அதோட உணர்வோட வேகம் தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தமிழகம் முழுக்க வந்து மிகப்பெரிய ஒரு அளவில் போராட்டங்கள் வெடித்து மாணவர்களும் சரி இளைஞரும் சரி ஒவ்வொரு அமைப்பும் இது மாதிரியான போராட்ட சூழ்நிலைக்கு அவங்க எங்களை தள்ளப்பட்டுட்டாங்க. டெல்லியில் நீங்கள் அதிகாரிகள்ட்டையும் அமைச்சர்கள்ட்டையும் பேசினப்போ உங்களுக்கு யாரும் உத்தரவாதம் எதுவும் தரலையா? யாருமே வரவே இல்லை. தரலைன்னு சொல்கிறீங்க உத்தரவு. யாருமே எங்களை பார்க்க கூட வரலைங்களே. செய்தித்துறையெல்லாம் முழுமுக வந்து ஒடுக்குனாங்க அவங்க. ஏன்னா டெல்லியில் வந்து கடுமையான குளிர், அது மாதிரியான குளிரில் கூட நாங்கள் வெறும் அந்த தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு அந்த இடத்துல நாங்கள் இருக்கும்போது யாருமே எங்களை பார்க்க வரலை. கடைசியாக வந்தவர் இவர் ஒருத்தர் தான். இவரையும் நாங்கள் புறக்கணித்ததுக்கு பிறகு அங்கே உள்ள டெல்லியில் இருக்க எல்லா கொஞ்சம் அந்த உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் அவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் அவருக்காக நீங்கள் இது பண்ணி கொடுங்க, கொஞ்சம் முடிச்சுக்கோங்க, இதான வேலையை செஞ்சு கொடுப்பாரு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் பேருக்காக எங்களை வந்து அவர் அனில் மாதவத்தாவை வந்து சுற்றுச்சூழல் அமைச்சரை வந்து பார்க்குறதுக்கு எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்தாரு. இந்த போராட்டத்தை தொடரும் அப்படின்னு சொல்ற குரல்களை கேட்கிறோம். நாங்கள் தொடர்ந்து இந்த ஜல்லிக்கட்டை நடத்துவோம், போராட்டத்தை தொடருவோம், அந்த அனுமதி கிடைக்கிற வரையிலும் போராடுவோம் அப்படின்ற குரல்களை கேட்க முடியுது. எப்படி தொடருவீங்க? இதாவது நீங்கள் பார்த்துருக்கீங்க ஒவ்வொரு கட்டமாக வந்து ஒரு நாள் சிறை ஒரு நாள் இது அப்படின்னு சொல்லிட்டு இது எங்களுக்குமே வந்து வெறுத்து போச்சு. இனிமே வந்து நாங்கள் இவங்கள்ட்ட போராடி எங்களுக்கு வந்து எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதனால் நாங்கள் ஒரு முடிவு எடுத்துட்டோம், தடையை மீறி மாதத்துக்கு வந்து 2 ஊரில் கண்டிப்பாக நடத்தியே ஆகணும் ஜல்லிக்கட்டு அப்படின்றது. இதில் வந்து இந்த காவல்துறை எங்களை எப்படி ஒடுக்குதோ அதை நாங்கள் சமாளிக்கிறதுக்கான முழு முயற்சியை முடிவு பண்ணிட்டோம் நாங்கள். அதனால் நாங்கள் தொடர்ச்சியாக வந்து இனிமேல் ஜல்லிக்கட்டை வந்து முன்னின்று நடத்த போகிறோம். அதில் வந்து நாங்கள் கைதாகிறதும் சிறை சொல்கிறதையும் பற்றி எங்களுக்கு கவலை. ஜல்லிக்கட்டுன்றது நீ பொங்கலோடு சார்ந்ததில்லை, ஆண்டு முழுவதும் நடத்துகிறோம், மாதத்துக்கு 2 இடங்களை நடத்துவோம், அப்படியான ஒரு முடிவுக்கு கண்டிப்பாக வந்துட்டோம் நாங்கள். ஏன்னா இந்த அரசு வந்து லாயக்கில்லாத ஒரு வக்கற்ற அரசு, திராணி இல்லாத அரசுன்றது ஒட்டுமொத்த தமிழ் இனத்துக்கும் புரிஞ்சிருச்சு. ஸோ தமிழ் இனம் இனிமேல் விழுத்து எழுதணும், வேற வழி இல்லை. இனிமேல் நாங்கள் வந்து போராடுறத வந்து கைவிட்டுட்டு தொடர்ச்சியாக எங்களோட காலைகளை நாங்கள் பாட்டுக்கு பார்த்து நாங்கள் பாட்டுக்கு அவுத்து வர்றோம். அப்போ என்ன, இதே ஒடுக்குமுறை அப்பயும் இருக்கும். ஏன்னா இந்த சரியான அணுகுமுறையில் அரசுகிட்ட வந்து அனுமதி வாங்கிட்டு நாங்கள் உட்காந்து போராடும் போது நீங்கள் அடிச்சு தான் இழுத்துட்டு போறீங்க. இதே காவல்துறை வன்முறையை கொண்டு வரீங்க. உங்கள் உணர்வுகளை புரிந்து கொள்ள முடிகிறது, வார்த்தைகளில் அந்த ஒரு வேகத்தை காட்ட தேவையில்லை, உங்கள் உணர்வை புரிஞ்சுக்க முடியுது. ஒரு பொது அரங்கில் லட்சக்கணக்கான மக்கள் வேகம் இல்லை, எங்களோட உணர்வோட வெளிப்பாடு இது. வந்து நாங்கள் வந்து ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டுலாம் பேசலை, உண்மையோட வெளிப்பாடை நாங்கள் எடுத்து சொல்கிறோம். எங்களோட உரிமையை ஏன் பறிக்கிறீங்க? நாங்கள் யார்ட்டையும் பிச்சை கேட்கலன்னு சொல்கிறோம். நாங்கள் யார்ட்டையும் பிச்சை கேட்கல. என் தமிழ் இனத்தோட உரிமை, ஏன் வரலாறு, என்னோட கலாச்சாரம், எங்களை ஏன் சீரழிக்கிறீங்கன்னு நாங்கள் கேட்குறோம். நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு ரஞ்சித், நம்மோடு இன்றைக்கு ஜல்லிக்கட்டு நடத்துவதற்காக களத்தில் இறங்கி அலங்காநல்லூரில் கைது செய்யப்பட்டு விடுதலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பெரியவர், இந்த கிராமத்தை சேர்ந்தவர், அவருடைய உணர்வுகளை கேட்கலாம். ஐயா, நீங்க எதனால கைது செஞ்சீங்க? நீங்க ஏன் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டீங்க? ஐயா, இந்த ஜல்லிக்கட்டு வந்து வெளிநாட்டு மூலமாக அழிக்கப்பட்டு வருகிறது.
சீர்குலைக்கப்படுகிறது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் உழவர். நாங்கள் இப்போ 50 வருஷத்துல தான் இந்த மோட்டார் வாகனங்கள்லாம் உற்பத்தி ஆகிருக்கு. அதற்கு முன்னால் நாங்கள் மாட்டு வண்டி, எரும மாட்டை பூட்டித்தான் நாங்கள் வண்டியில் போவோம் ஊருக்கு. இதில் வழிப்பறியெல்லாம் நடக்கும் அன்னைக்கு உள்ள சூழ்நிலையில். இதையெல்லாம் நாங்கள் மிஞ்சி நாங்கள் ஆடி மாதம் சித்திரை வைகாசியில் விதையை விதைச்சி சித்திரையில் நாங்கள் உழவு உழுதி முதல் வருஷத்தில் தமிழ் வருஷத்தில் முதல் நாளில் நாங்கள் சாமியை கும்பிட்டு ஏற பூட்டிடுவோம். பூட்டி அங்கிட்டு 1 மாதம் 1.5 மாதத்தில் நாங்கள் விதையை நட ஆரம்பிச்சிருவோம். அதில் நாங்கள் ஏற பூட்டித்தான் நாங்கள் உழுதோம். அன்னைக்கு வந்து இந்த கொக்கு காக்கா இதுகெல்லாம் மண்புழுவா அன்னைக்கு திங்க முடியாது. நாங்கள் ஏறு மாட்டை உழுகும் போது புழுவா அந்த பறவைகள் திங்க முடியாது. இன்னைக்கு விஞ்ஞானம் டிராக்டர் மிஷினரியை கொண்டாந்துட்டோம். இந்த மிஷினரி என்ன செய்யுதுன்னு கேட்டிங்கன்னா, மண்ணில் உள்ள மண்புழுவை பூரா வெட்டி அப்படி பிரட்டி போட்டுருது. அதில் உள்ள மண்புழுவை பூரா அந்த பறவைகள் பிடிச்சி தின்றுது. இன்னைக்கு ஜல்லிக்கட்டு மாடு பிடிக்கணும்னு ஏன் உங்களுக்கு தோணுச்சு? போலீஸ் கெடுபிடி இருக்கு, நீதிமன்றம் தடை விதிச்சிருக்கு. 3 வருஷம் நாங்க பொறுத்து நாங்க பொறுமையை இழந்துட்டோம் சார். நாங்க உழுது எங்களுடைய தானியத்துகளை கொண்டாந்து நாங்க வீட்டுல சேர்த்து எங்களுடைய மகிழ்ச்சியை கொண்டாடுறதா சார் இந்த ஜல்லிக்கட்டு வீர விளையாட்டு சார். இதை வந்து அரசு தடை பண்ணுதுனாக்கிறது எந்த விதத்துல சார்? நான் வளர்த்த மாட்டை நான் விளையாடுறேன் சார். நான் வளர்த்த மாடு அதில்ட்ட நான் விளையாடுறேன் சார். இதுக்கு வந்து ஒரு தடவை கொண்டு வந்தா எந்த விதத்துல சார் நியாயம்? இன்னைக்கு நாட்டு இன பறவை. சரி, நீங்க இன்னைக்கு போய் ஜல்லிக்கட்டை நடத்தணும்னு போனப்ப அதிகாரிகள் எப்படி உங்களுக்கு ஒத்துழைச்சாங்க, என்ன செஞ்சாங்க? சார், அதிகாரிகள் யாருமே வரவில்லை. அந்த காலேஜில் பிள்ளைங்களும் இளைஞர்களும் அங்கே படுக்கிறதுக்கு போர்வை இல்லாம நம்ம சாக்கு இருக்குல்ல அதை போட்டு பொத்தி படுத்துருந்துச்சா. நான் டிவியில் பார்த்துட்டு அந்த கன்றாவி என்னால் பார்க்க முடியல. நானே அப்பவே டூலை எடுத்துட்டு போனேன். போய் அவங்களுக்கு பூரா ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கோம் போதே போலீஸார் எங்களை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. கலைந்து செல்லுங்கள். நாங்க வந்து அறப்போராட்டம், கத்தியின்றி ரத்தமின்றி அறப்போராட்டத்தில் நாங்கள் ஈடுபட்டோம். ஆனா எங்களை வந்து போலீஸார் கலைந்து செல்லுங்கள் எங்களை எச்சரிக்கை பண்ணாங்க. நாங்க யாரும் கலைஞ்சு போகல. நாங்க உட்காந்துட்டோம். நாங்க அறப்போம். எங்களை பூரா உண்டு கட்டா கட்டி தூக்கி வேன்ல போட்டாங்க. வேன்ல போட்டு எங்களை எங்கெங்க கொண்டு போறோம்ன்றோம். எங்களுக்கே தெரியாதுங்கன்றாங்க. ஐயா, கொடைக்கானல்களுக்கு கையில் போட்டு எங்களை கவுத்தி விட்டாதீங்க அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். அப்புறமா என்ன செஞ்சோம், வாடிப்பட்டிக்கு போகுது அந்த வண்டி. அங்கே கொண்டு போய் காமராஜர் கல்யாண மகாலில் சுமார் அந்த இளைஞர்கள்லாம் பாவம் சாப்பிடலை. ராத்திரி பூரா முழிச்சிருந்து அதுக்கு ரொம்ப அவஸ்தைப்படுச்சு. அதை பார்க்கும்போது என்னால் சகிக்க முடியல. எல்லாத்தையும் கொண்டு அங்கே கொண்டு அடைச்சாங்க. இதில் 2 பிரிவாக அடைச்சாங்க. முதல்ல போனது ஒரு 4 பொம்பளை பிள்ளைங்க போச்சு. அதுகளை வந்து ஒரு 40 பேர்த்த ஒரு வண்டியில் கொண்டு வேற மகால் அடைச்சிட்டாங்க. அவங்கள வந்து சோழவந்தான் அடைச்சதாக கேள்விப்பட்டேன். எங்களை கொண்டு போய் வாடிப்பட்டியில் சரி, ஜெயில போட்டாலும் சரி, சிறையில் அடைச்சாலும் சரி, போலீஸ் வேன்ல ஏத்தினாலும் சரி, இதை நாங்க நடத்துவோம், அறப்போர் பண்ணுவோம்னு சொல்றீங்களே. இந்த இன்னொரு வருஷம் காத்திருந்தா நாங்க அனுமதி வாங்கி கொடுத்துறோம், தீர்ப்பு வந்த உடனே அவசர சட்டம்லாம் கொண்டு வந்துடுறோம், சட்ட திருத்தம் சொல்றோம் அப்படின்றாங்களே, அதை ஏத்துக்கிற மனசு ஏன் வரல? என்னங்க சார், இன்னைக்கு அரசு வந்து 1 வாரத்துல ஒரு சட்டத்தை பாஸ் பண்ணி கொண்டு வந்துடுறாங்கல்ல சார். இது 3 வருஷமா நாங்க பொறுமை இருந்தோம் சார். எங்க பொறுமைக்கும் ஒரு அளவு இருக்குல்ல சார். சொல்லுங்க சார். பொறுமை இழந்துட்டோம். பொறுமையா இருந்தா இருக்க முடியல. 3 ஆண்டுகள், 1 நாள் இல்ல, 2 நாள் இல்ல, 1 வருடம் இல்ல, 3 ஆண்டுகள் எங்களுடைய பொறுமையை பூரா இழந்துட்டோம். நாட்டு இனம் பூரா அழியுது. கோழி, நாட்டுக்கோழி, அதே பிராய்லர் கோழியை வந்து பூரானை பிடிக்க சொல்லுங்க, பிடிக்க முடியாது. நாங்க நைட்டு படுத்திருப்போம் வீட்டுல, பூரானை பிடிக்கும், பாய்ச்சலை திங்க எங்க வீட்டை சுத்தம் பண்ணி வைக்க அந்த கோழி. இதுல நாட்டு இன்னும் நிறைய சொல்லலாம். அடுத்து என்ன செய்ய போறீங்க சார்? இதை நாங்க விட மாட்டோம் சார். எங்க உயிர் இறுதி மூச்சு இருக்கு வரைக்கும் இதை நாங்க இந்த ஜல்லிக்கட்டை நாங்க நடத்துவோம் சார். இதுல யாராலும் தடையிட முடியாது சார். யாராலும் தடை செய்ய முடியாது சார். அதுக்கு நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம் சார். எங்களுடைய பாரம்பரிய விளையாட்டு, வீர விளையாட்டு, உலகம் புகழ்பெற்ற ஜல்லிக்கட்டு சார், தமிழனுடைய ஜல்லிக்கட்டு சார். இதை யாராலையும் தடை பண்ண வாய்ப்பு இல்லை. நாங்க அதுக்கு விட மாட்டோம். பிராணிகளை வதைக்கிறது சார், நான் வளர்த்த பிள்ளை சார். நான் வளர்த்த பிள்ளைக்கு நான் விளையாடுறேன் சார். என் பேரை பத்திட்டு விளையாடுவேன் சார். நான் வளர்த்த ஆட்டுக்குட்டி சார், மாடு சார். சரி, கோர்ட்ல ஒரு வழக்கு நடக்குது. கண்ணை கட்டிக்கிட்டு தீர்ப்பு சொல்லியிருக்காங்க சார். மிருகவதை சட்டத்துல வந்து கண்ணை கட்டிட்டாங்க. கட்டிக்கிட்டு அந்த நீதிபதி தீர்ப்பு சொல்லியிருக்கார் சார். அவர் வந்து கிராமத்துல இருந்து ஒரு உழுகும் போது எவ்வளவு மண்புழு சாகுது மிஷினால அடிச்சு
அதெல்லாம் அவங்களுக்கு புரியாதவங்க சார். இந்த நாட்டுக்கோழி நான் பறவை இருக்கு புறா, அது ஒருவனுக்கு ஒருத்தி. மாற்று புறா கூட சார் இனச்சேர்க்கை செய்யாது. நான் 100 புறா வளர்த்தேன். மாற்று புறா கூட இனச்சேர்க்கை பண்ணாது. இந்த வெளிநாட்டு நிறுவனம் மாற்று சேர்க்கையினால நம்மளுடைய நாட்டு பறவைகள், விலங்குகள், தாவரங்கள் அனைத்தையும் கெட்டு குட்டிச்சாரா போச்சு. இன்னைக்கு 80% சுகர்ல இருக்கான். உங்க இளைஞர்கள், உங்க ஊரை சேர்ந்தவர்கள் இதே அளவுக்கான வேகத்துல இருக்காங்களா? இது என்ன சட்டம் தடுத்தாலும் நாங்க நடத்துவோம்? நிறைய இடத்துல புரியாம இருக்காங்க சார். நிறைய இடத்துல புரியாத நம்ம விளக்கணும் சார். என்ன புரியாம இருக்காங்க? இந்த நாட்டு இனத்துல உள்ள மருத்துவ தத்துவத்துக்களை டவுன்ல இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு புரிய வைக்கணும் சார். சரி, அதை புரிய வச்சோம்னாக்க இதுக்கு நமக்கு நிச்சய வெற்றி பெறுவோம் சார். இதை மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் நரேந்திர மோடி அவர்கள் எங்களுடைய விவசாயிகளுடைய கண்ணீர் துடைக்க எங்களுடைய வீர விளையாட்டுக்கு ஒத்துழைப்பு தருமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் சார். உங்க வேண்டுகோள் அவருடைய காதுகளுக்கு கேட்டுட்டோம். என்ன விலை கொடுத்தினாலும் இந்த போராட்டத்தை நாங்கள் நடத்துவோம், இது எங்களுடைய பாரம்பரியம், இதை புரிந்து கொள்ளாமல் தீர்ப்பு வழங்குகிறார்கள், எனவே இந்த தடை என்று விதைத்தால் அதை மீறுவோம் அப்படின்னு சொல்றதை பார்க்க முடிகிறது. இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியலை பற்றி நம்மோடு பேசுவதற்காக கவிஞர் ஆத்மார்த்தி இருக்கிறார், அதே போல மதுக்கூர் ராமலிங்கம் எழுத்தாளர் இருக்கிறார், அரசியல் விமர்சகர் பெருமாள் மணிகண்டன் இருக்கிறார். அவங்கள்ட்டெல்லாம் கேட்கலாம். திரு ஆத்மார்த்தி, மதுரையோடு சேர்ந்த இந்த பண்பாடு என்பது இன்றைக்கு தமிழ்நாடு தழுவிய அளவில் கன்னியாகுமரியில இதுக்காக போராட்டம் நடக்கிறது, ஒசூர்ல நடக்கிறது, சென்னையில நடக்கிறது, மேற்கு உலகம் சொல்ற லண்டன் போன்ற இடங்கள்லையும் வெளிநாடுகளில் கூட இந்த ஜல்லிக்கட்டை நடத்தணும் அப்படின்றதுக்காக தமிழர்கள் பதாகைகளோடு நிற்கிறத பார்க்கிறோம். இந்த அளவுக்கு வேகமாக பரவுவதையும், இந்த சட்டத்தை போட்டாலும் அதை நாங்கள் மீறுவோம், உங்க சட்டத்தால எதுவும் எங்களை செய்துவிட முடியாது, எங்க உணர்வோடு கலந்ததுன்னு சொல்றதை நீங்க எப்படி பாக்குறீங்க? முதல்ல பீட்டா அமைப்புக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். என்னன்னா, எத்தனையோ காரணங்களால், எத்தனையோ காரியங்களால் ஒன்றிணைக்க முடியாத என் தமிழ் இனத்தை இன்றைக்கு ஒரே கொடையின் கீழ் கொணர்ந்து ஒரே விஷயத்துக்காக போராட செய்திருக்கிறது. எங்களுக்கு இது போன்ற ஊசி குத்தக்கூடிய அந்த ஊசியின் துளைகள் எங்களுக்கு தேவைப்படும். ஆனால் ஊசியால் எங்களை குத்தாதீர்கள் என்று நான் அன்போடு அல்ல, மிக எச்சரிக்கையாகவே சொல்லிக் கொள்கிறேன். ஊசியால் எங்களை குத்தினால் நாங்கள் விழிப்படைவோம். நாங்கள் விழித்தால் இதுவும் நடக்கும், வேறு எதுவும் நடக்கும். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு அடிப்படை எனக்கு புரியல. நான் என்ன வண்ணத்தில் உடை அணிய வேண்டும் என்பதை ஏன் அமெரிக்காக்காரனோ ரஷ்யாக்காரனோ அல்லது லண்டன்காரனோ தீர்மானிக்கணும் எனக்கு தெரியல. இங்க இருக்கிற இன்னைக்கு ஒரு தம்பி எனக்கு இதற்கான ஆர்குமெண்ட்ஸ் நிறைய முன்வைக்கப்பட்டிருக்கு, வாதங்கள். ஜல்லிக்கட்டு ஏன் நடத்தணும் அப்படின்றதுக்கான வாதங்களும், ஜல்லிக்கட்டு எதிர்ப்பாளர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கான மறுப்பும் பல தளங்கள்ல வச்சிருக்காங்க. இன்னைக்கு கடந்த 2-3 நாட்களாக சமூக வலைதளங்களில் பார்த்தால் எந்த நபருடைய பதிவை எடுத்து பார்த்தாலும் ஜல்லிக்கட்டு பற்றியதாக இருக்குது, அல்லது ஊடகங்களில் பார்த்தாலும் வீதிக்கு மாணவர்கள் போராடுறது, இளைஞர்கள் போராடுறது, கட்சி சார்பற்ற வகையில் போராடுறதை பார்க்கிறோம். இதுல இளைஞர்களை இன்னைக்கு எது உந்தி தள்ளுகிறது, எது கொண்டு நிறுத்துது இந்த போராட்டத்துல? பைக் ரேஸ் பண்றாங்க, மாடு பிடிக்கூடாதுங்கிறாங்க. பைக் ரேஸுக்கு ஹெல்மெட் இருக்குது, மாட்டுக்கு ஒருவேளை ஹெல்மெட் போட சொல்றாங்களான்னு எனக்கு ஒன்றும் புரியல. அதை மாடு போடணுமா மனுஷன் போடணுமான்னு எனக்கு புரியல. இதுல ஒரே ஒரு விஷயம் தான், இது விளையாட்டுங்க. முதல்ல அது உங்களுக்கு புரியணும். இது ஏறு தழுவுதல் அப்படிங்கிறது விளையாட்டு. என் பண்டிகையோட ஒரு பகுதியை நீங்க கை வைக்கிறீங்க. இன்னும் அதை நீங்க அந்த மொத்தமா நீங்க யாருமே பாக்குறீங்களான்னு எனக்கு தெரியல. என் வழிபாட்டுக்கு ஒரு பகுதியை நீங்க வெட்டி எடுக்கிறீங்க. அந்த வழிபாட்டோட ஒரு பகுதியை வெட்டி எடுப்பது எப்படின்னா, கோபம் எப்படி வந்ததுன்னு கேட்கிறேன். ஏன் நீங்க அடுத்த வருடத்தோட கோபத்தை பத்தி இப்ப நீங்க யோசிக்கலைன்னா, ஒரு ஊடகவியலாளரா உங்களை நான் குறைச்சு மதிப்பிடுவேங்கண்ணா. அடுத்த வருடத்தின் இந்த விஷயத்துக்கு அடுத்த வருடம் கோபம் எப்படியாக இருக்கும்? கோபத்துக்கு ஒரு பட்ஜெட் போடுவோம். இன்னும் எத்தனை பேர் இதுல ஒருங்கிணைய போறான்? இன்னும் எத்தனை பேர் வீதிக்கு வர போறான்? எத்தனை பேர் போராட போறான்? தடை என்றால் அதை மீறணும் அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த நான் இயல்பாக நடத்துற ஒன்று நீங்க தடுத்தா அதை நான் மீறுவேன் அப்படின்னு சொல்ற அந்த இயற்கையான ஒரு கோபமா, அல்லது காற்றுக்கு தடை அப்படிங்கிறதுக்கு மூச்சு காற்றுக்கு தடை அப்படிங்கிறதுக்கு ஒரே ஒரு எழுத்து தான் வித்தியாசம். நீங்க நச்சு காற்றுக்கு தடை விதிச்சா நான் அன்போட ஆதரிப்பேன். மூச்சு காற்றுக்கு தடைனா அதை உடைச்சிட்டு எழுத்து. இது போராடுவது மனித இயல்பு. தடை என்றால் எழுத்து போராடுறது மனித இயல்புன்னு சொல்றீங்க. பெண்கள்கிட்ட கேட்போம். இது எப்போதுமே விவாத களம் என்பது பெரும்பாலும் ஆண்கள் சார்ந்ததாகவே இருந்து விடுகிறது. பெண்கள் இந்த முறை ஏராளமானவர்கள் போராட்ட களத்துக்கு வந்திருக்கிறத பார்க்கிறோம். இந்த போராட்டத்தில் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவான நிலைமை ஏன் வந்ததுன்னு உங்களால் யாராலும் பேச முடியுமா? பேச விரும்புறீங்களா? பேச.
ஜல்லிக்கட்டுன்றதே தப்பு. மஞ்சீரட்டு தான் இது. ஆதி காலத்துல இருந்தே மஞ்சீரட்டு, ஆதி காலத்துல இருந்தே இது மஞ்சீரட்டுன்னு தான் பேர் வழங்குறது. ஏறுதழுதல் இப்படிதான் சொல்றது. இப்போ இதை மத்திய அரசா மாநில அரசா இந்த 3 நாளா பசங்கள் பிள்ளைங்க இது காலேஜ் பிள்ளைங்க அம்பட்டும் போராடிக்கிட்டு இருக்குங்க. இதை எழுதி ஒரு பேச்சுவார்த்தை கூட நடத்த கிடையாது. ஊருக்கு உலகமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மத்திய அரசு இதுக்கு ஒரு முடிவுக்கு வரணும். பொதுவா ஆண்கள் தான் காளைகளை விரட்டிட்டு போவாங்க, காளைகளை நாங்க வளர்க்குறோம், பெண்கள் வளர்க்குறோம். என் மக எங்க பாப்பா வளர்க்குது, வீடியோவை பார்த்துக்கோங்க. எங்க பாப்பா பிடிச்சிருக்கு, இது பிடிச்சி வளர்த்துக்கிட்டு இருக்கு. அதை எப்படி நாங்கள் வதன் பண்ணுவோம்? அதை எப்படி கொடுமைப்படுத்துவோம்? அதை எப்படி சித்திரவதைப்படுத்துவோம்? எங்கள் வீட்டு பிள்ளைங்க மாதிரி அதை நாங்கள் வளர்த்துக்கிட்டு வரோம். எங்கள் காலத்தில் இல்லை, எங்கள் மாமனாரோட அப்பா காலத்துலேருந்து வளர்க்குறாங்க. 5 தலைமுறையாக வளர்த்துக்கிட்டு வரோம். நாங்கள் மாடை நாங்கள் விற்கவோ செய்யவோ வீட்டிலையே வச்சு வளர்த்து இறந்து அடக்கம் பண்ணியிருக்கோம். வீட்டிலையே இன்னமும் அந்த இடத்துல பூஜை பண்ணுறோம். பாரம்பரியமாக வச்சு வளர்த்துக்கிட்டு வரோம். எத்தனை மாடு வச்சுருக்கோம்னா பார்த்துக்கோங்க. ஃபோட்டோ எடுத்து எல்லாமே வச்சுருக்கோம். எங்கள் மாமனார் சின்ன பிள்ளையில இருக்கல ஃபோட்டோ, எங்கள் வீட்டுக்கார் சின்ன பிள்ளையா இருக்கல ஃபோட்டோ, இப்போ என் பிள்ளைங்க சின்ன பிள்ளையா இருக்கல ஃபோட்டோ எடுத்திருக்கோம். அதுக்கு பிடிச்ச மணிக்கே நாங்கள் வளர்த்த மணிக்கே இன்னமே எங்கள் வீட்டில் காலை நிற்கிது. இப்போயும் நாங்கள் வளர்த்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கு ஒரு நாளைக்கு 300 ரூபா தீனி வாங்கி போட்டுக்கிட்டு இருக்கோம். எங்கள் பிள்ளைகளுக்கு கூட தீனி வாங்கிட்டு வர மாட்டாங்க. அதுக்கு எங்கள் மாட்டுக்கு வாங்கிட்டு வருவாங்க தீனி. டெய்லி புல்லு வைக்கல் நாங்கள் சம்பாதிக்கிறத முக்காசு எங்கள் மாட்டுக்கு போட்டு வளர்த்துக்கிட்டு இருக்கோம். அதை எப்படி நாங்கள் வதம் பண்ணுவோம், கொடுமைப்படுத்துவோம்? சரி, நீங்க பாரம்பரியமா நடத்துறோம், அது மேல பெரிய அளவுல உங்க குழந்தைகளை போல அன்பு காட்டுறோம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க, உங்க உணர்வை வெளிப்படுத்துறீங்க. அரசாங்கம் அல்லது அரசாங்கத்தின் சார்பில் நிறைய கட்சிக்காரங்க ஜல்லிக்கட்டை நாங்களும் ஆதரிக்கிறோம், இந்த தடையை மீறுவோம், எல்லாருமே ஆதரிக்கத்தான் செய்யறாங்க. ஆனா இதறி வெளிக்காட்டவே இல்லையில. கட்சிக்காரவங்க எம்எல்ஏ எம்பி ஆதரிக்கத்தான் செய்யறாங்க. இதறி முன்னுக்கு வரவே இல்லை. இதே அலங்காநல்லூர்லயே பாலமேட்லயே யார் முன்னுக்கு அவங்க ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. இதே மக்கள் இவ்வளவு சித்திரவதைப்படுத்தி இவ்வளவு கொடுமைப்படுத்துறாங்க. 3 நாளா பிள்ளைய பசங்க எங்கெங்கே இருந்து இவ்வளவு அனுபவிக்கிறாங்க. இதே யாருமே நடத்துவோம், நாங்க நடத்தி காமிக்கிறோம் அப்படின்னு ஒரு பேச்சோ ஒரு வார்த்தையோ எதுவுமே சொல்லலை. இதே வெளியேற்றவும் இல்லை. அப்ப மக்கள் பாடுபட்டு என்ன புண்ணியம்? இந்த போராட்டம் தொடரும். உயிர் வரை நாங்க தொடர்ந்துகிட்டே இருப்போம், நடத்தாம விட மாட்டோம். எங்க ஊர்ல நேத்தே நாங்க நடத்திட்டோம். அத்தனை போலீஸ் இருந்தாங்க. 8 மணிக்கு மேல போன பிறகு எங்க ஊர்ல நாங்க அவுத்த மாடை கேமரா எடுத்து வச்சிருக்கோம். தடையை மீறி நீங்க நடத்தணும். அவுத்தோம் நேத்து மாடு. முந்தா நாள் மாட்டு பொங்கல் அன்னைக்கு நாங்க எங்க ஊர்ல ஜல்லிக்கட்டு நாங்க நடத்தணும். 8 மணி வரைக்கும் போலீஸ் இருந்தாங்க. போலீஸ் போனது 8 மணி வரையிலும் போலீஸ் இருந்தாங்க. அவங்க போன பிறகு நடத்தணும்ன்றீங்க. போன பின்னாடி நாங்க அவுத்து எங்க சாமி கும்பிட்டு பாரம்பரியமா நாங்க சாமி மாடு எல்லா கோயிலும் போய் சாமி கும்பிட்டு அவுத்து விடுவோம். நாங்க அவுத்து விட்டா மஞ்சீரட்டு இங்கே நடந்துச்சு. நடத்தின எங்க பசங்க எல்லாம் பிடிச்சாங்க. வெளியூர் பசங்களும் வந்திருந்தாங்க. நாங்க நடத்துவோம். போராட்டத்துக்கு மீறி தடையை மீறி நாங்க நடத்துவோம். மத்திய அரசு என்ன செய்யணுமோ செய்யட்டும். எந்த அளவிற்கு ஜல்லிக்கட்டு என்பது இந்த மண்ணில் மக்கள் மத்தியில ஆழமாக வேரூன்றி இருக்கிறது அப்படின்றதற்கு இந்த மண்ணின் மைந்தர்கள் பேசின உணர்ச்சிபூர்வமான கருத்துக்களை கேட்டிருக்கிறோம். தொடர்ச்சியாக ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு இந்த விளையாட்டுடைய வேறு அம்சங்களை பேசலாம். குறிப்பாக இந்த போராட்டம் என்பது ஏன் நடக்கிறது, இளைஞர்கள் கட்சி சார்பற்றவர்கள், கட்சிக்கு அப்பால் இருக்கக்கூடியவர்கள் ஏன் போராட்ட களத்துக்கு வந்திருக்கிறார்கள், அவர்களை போராட்ட களத்துக்கு கொண்டு வந்த சக்தி காரணிகள் எவை, இந்த போராட்டத்தினுடைய அடுத்த கட்டம் என்னவாக இருக்கும், சட்டம் தடுத்தால் அதை எப்படி மீறுவது என்ற அளவில் நிற்குமா, அல்லது சட்டத்தை திருத்தக்கூடிய ஒரு வலிமையை, ஒரு நிர்பந்தத்தை மக்களின் போராட்டம் என்பது அரசியல் கட்சிகளுக்கு, ஆட்சியாளர்களுக்கு தருமா என்கிற கேள்விகள் நம் முன்னால் இருக்கின்றன. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு காலத்தின் குரல் தொடரும். காலத்தின் குரல் தொடர்கிறது. ஜல்லிக்கட்டின் காலமான அலங்காநல்லூர் அருகே இருந்து இந்த நேரலையை நிகழ்த்தி கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டில் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவான போராட்டம் என்பது பல்வேறு தரப்பினரால் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு மிகப்பெரிய அளவிலான மக்கள் கிளர்ச்சி இன்றைக்கு வெடித்து கிளம்பி இருக்கிறது என்று சொல்ல வேண்டும். குறிப்பாக அண்மை காலத்தில் ஒரு பொது பிரச்சனைக்காக எல்லா தரப்பினரும் ஒன்று சேர்ந்து போராடுவது, வீதிக்கு வருவது என்பது நடந்ததில்லை. முதல் முறையாக அண்மை காலத்தில் இது நடந்திருக்கிறது என்று சொல்ல வேண்டும். அந்த அளவிற்கான ஒரு எழுச்சிகரமான ஒரு விஷயமாக இன்றைக்கு மாறியிருக்கிறது. சட்டம், தடை இவற்றை பற்றி கவலைப்படாமல் அதை மீறுவோம் என்கிற உணர்வு மக்கள் மத்தியிலே எழுந்திருக்கிறது. இதற்கான காரணிகளை பற்றி நாம் விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். இதில் இன்றைக்கு இளம் தலைமுறையினர், குறிப்பாக பல்வேறு தரப்பினருடைய கருத்தை நாம் தொடர்ந்து கேட்டுக்கொண்டு வருகிறோம்.
இந்த அரசியல் ரீதியாக இந்த போராட்டத்தை முன்னெடுக்கக்கூடிய திரு சீமான் போன்றவர்கள் இங்கே கருத்துக்களை பதிய வைத்திருக்கிறார்கள். கலைத்துறையினர் இதற்காக ஆதரவான பல்வேறு கருத்துக்களை வெளியிட்டு இந்த போராட்டத்தோடு தங்களை அடையாளப்படுத்திக் கொள்வதை பார்க்கிறோம். அரசியல் கட்சியினர் அடையாளப்படுத்திக் கொள்வதை பார்க்கிறோம். முதல் முறையாக கடந்த வாரத்தில் ஒரு நாள் சென்னை மெரினா கடற்கரையில் கட்சிகளுடைய அழைப்பு இல்லாமல் மக்கள் இளைஞர்கள் ஒன்று திரண்டு ஒரு போராட்டத்தை நடத்தினார்கள். அந்த எழுச்சிக்கு காரணமாக தங்கள் பண்பாட்டு வேர்களை தேடக்கூடிய ஒரு இளம் தலைமுறை நம் பண்பாடு அழிந்துவிடக்கூடாது என்று எண்ணக்கூடிய ஒரு எண்ணத்திலிருந்து இந்த போராட்ட உணர்வு வருகிறதா என்ற கேள்விகள் நம் முன்னே எழுகின்றன. இந்த அமர்வில் நம்மோடு யோகலட்சுமி என்கிற ஒரு மென்பொருள் பொறியாளர் மதுரையைச் சேர்ந்தவர் நம்மோடு இணைந்திருக்கிறார். யோகலட்சுமி, நீங்க இந்த போராட்டத்திற்கு ஆதரவாக ஏன் களத்துக்கு வர்றீங்க? நான் ஏன் களத்துக்கு வரேன் அப்படின்னா, நான் ஒரு சோஷியல் மீடியா எல்லாத்துலேயும் நான் இருக்கேன். ஐ எம் ஆல்சோ கார்ப்பரேட் எம்ப்ளாயி. ஓகேவா? நான் எல்லா சோஷியல் மீடியா எல்லாலையும் இருக்கும். ஃபர்ஸ்ட்டு இந்த இளைஞர்கள்லாம் இதை எப்படி கையில் எடுக்கிறாங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு இந்த யார் வந்து எங்களுக்கு தடை பண்ணான்னு முதல்ல பார்க்குறோம். பார்த்தா பீட்டான்ற ஒரு அமைப்பு, அவங்களோட ஹிஸ்ட்ரி என்னென்னு பார்க்குறோம். பார்த்தா 1980 அமெரிக்காவில் தொடங்கப்பட்ட ஒரு இயக்கம். என்ன சொல்லி தொடங்குறாங்க? நாங்க எங்க ஊர்ல இருக்கிற நாய் பூனைகள் எல்லாம் தெருவில் வெட்டியா சுத்துது, அதை நாங்க வந்து ஆதரவு கொடுத்து எடுத்து வளர்க்கிறோம் என்று அமெரிக்காவில் சொல்லப்பட்டு தொடங்கப்பட்ட ஒரு இயக்கம். அப்படி எடுத்து வளர்த்து வர்றாங்க அவங்க. நிறைய இந்த நாய் பூனைகள்லாம் நிறைய இதாகுது. அதனால என்ன பண்றோம்னா, அங்க அமெரிக்க அரசையே நிர்பந்தப்படுத்தி ஒரு சட்டம் பிறப்பிக்கிறாங்க. என்ன அப்படின்னா, எங்கிட்ட இருக்கிற நாய் பூனைகளை 15 நாளைக்குள்ள யாரும் தத்தெடுக்கவில்லை என்றால் அதை கருணை கொலை செய்ய எங்களுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு அமெரிக்காலேயே வந்துட்டு நிர்பந்தப்படுத்தி சட்டம் கொண்டு வர்றாங்க. இதெல்லாம் எங்களுக்கு சோஷியல் மீடியால தெரிய வருதுங்க. யார் இதை ஆர்கனைஸ் பண்றா? யார் இந்த போராட்டத்துக்கான அழைப்பை யார் விடுக்கிறாங்க? யார் ஆர்கனைஸ் பண்றான்னா யாருமே இல்ல. எங்களை எங்க இதை அழிக்கணும், எங்க அடையாளத்தை அழிக்கணும் என்று கிளம்பி வந்து அமெரிக்காவிலிருந்து வரப்பட்ட பீட்டா நிறுவனமே வந்து என்ன பண்றாங்க, இந்தியாக்குள்ள வர்றாங்க. வரும்போது பார்த்தா இந்த போராட்டத்திற்கான அழைப்பை யார் தர்றாங்க? யார் இதுக்கு ஒருங்கிணைக்கிறாங்க? ஏன் இளைஞர்கள் அதனால கவரப்படுறாங்க? அதுதான் நான் கேட்கிறேன். ஏன் கவர் பண்றானா, அவனோட அடையாளம் அழியக்கூடாது. பீட்டா அமைப்போட என்னன்னா, இப்ப இந்தியாக்குள்ள வருது அப்படின்னா, இந்தியா ஆல்ரெடியே யூனிட்டி இன் டைவர்சிட்டி, வேற்றுமையில ஒற்றுமையா இருக்கிற ஒரு நாடு. ஒவ்வொரு ஸ்டேட்டா பிரிச்சு அவங்களோட அடையாளத்தை அழிக்கணும், அவங்களோட கல்ச்சரை அழிக்கணும்ன்றதான் அவங்களோட எண்ணம்ன்றது எங்களுக்கு தெரிய வந்துருச்சு. அப்ப அந்த எப்படி அழிக்கணும்னு நினைக்கிறாங்க, நேட்டிவ் பிரீட்ஸ், அவங்கள்ட்ட இருக்கிற நாட்டு இனங்கள். ஒற்றுமை அப்படின்றது ஒரு இந்தியா என்பது பல்வேறு இனங்கள் மதங்கள் கொண்ட ஒரு கூட்டாட்சி. இந்த கூட்டாட்சியில எல்லா கருத்துக்களும் எல்லா மதங்களும் எல்லா பண்பாடுகளும் தொடர்ந்து செழித்திருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அப்படின்ற ஒன்றுதான் அடிப்படையாக அரசியல் சட்டத்துக்கு இருந்திருக்கு. இந்தியான்ற அமைப்புக்கே அதுதான் காரணமாக இருந்திருக்கிறது. இன்னைக்கு ஒரு ஒற்றை பண்பாட்டை திணிக்க முயற்சி பண்றாங்க, தங்களுடைய தனித்தனித்த பண்பாடுகளை அழிக்க பாக்குறாங்கன்ற முடிவுக்கு நீங்க வந்துட்டீங்களா? ஆமா, அதுதான் காரணம். என்னோட இனத்தை, என்னோட அடையாளத்தை அழிக்கணும்னு அமெரிக்கால இருந்து ஒருத்தவங்க இது பண்ணா நாங்க எப்படி சார் விட்டு கொடுக்க முடியும்? இத்தனை வருஷமா அமெரிக்கால இருந்து சொல்றாங்க, ஆனா கோர்ட் தானே சொல்லுது, கோர்ட் அந்த கருத்தை ஏற்றுக்கொள்ளுது. ஏன் நாங்க இன்னைக்கு தெருவுக்கு வந்தோம் அப்படின்னா, இறங்கி போராடுற காரணம் என்னன்னா, அவங்க 2000 இந்த இந்தியாக்குள்ள கால் வைக்கிறாங்க. இப்ப இருக்கிற ஆளுங்கட்சி மத்தியில மாநில இருக்கிற ஆளுங்கட்சி அப்ப இல்ல, அப்ப வேற ஒரு மத்திய மாநில ஆளுங்கட்சி, மிகப்பெரிய கட்சி இங்க தமிழ்நாட்டிலயும் இருக்காங்க, அங்கேயும் இருக்காங்க. 2000 வர்றாங்க. இங்க அப்ப இருந்த ஆளுங்கட்சி ஒருத்தவர் தான் அவரை உள்ள வர்றதுக்கே அனுமதி கொடுக்குறாரு 2000. அப்ப அது வருதா? அடுத்து அங்க மத்தியில இருக்கிற ஆளுங்கட்சி ஒருத்தவர், நான் என் தமிழரை பாருங்க, நான் காட்டுல இருக்கிற ஒரு உயிரினத்தை, அதை வந்து ஒரு பயனில்லாம திரிஞ்ச ஒரு மாடை நான் அதை தழுவி அதை வந்து செம்மைப்படுத்தி என் வீட்டுல வளர்க்க வச்சு ஒரு அதுக்கான பயனை, நான் எல்லா உயிரினமும் ஒரு பயனுக்காண்டி தான் இந்த பூமி உதிக்குதுன்னு சொல்ற மாதிரி அதோட பயனை அதுக்கு கொண்டு வந்து நான் வீட்டுல வச்சு வளர்க்குறேன். என்னைய திருப்பி அந்த வீட்டுல இருந்து கொண்டு போய் காட்டுல விடணும், அந்த பட்டியல சேர்க்கிறது அப்ப இருந்த மத்திய அங்க ஆளுன்னு ஒரு கட்சி சேர்க்குது. இப்ப என்னன்னா, 2 வருஷமா இங்க ஒரு ஆட்சி, இங்க ஒரு மாநிலத்துல ஒரு ஆட்சி இருக்கு, மத்தியில ஒரு ஆட்சி இருக்கு. இவங்க என்ன சொல்றாங்க, 2 வருஷமா நாங்க நடத்தி தரோம்ன்றாங்க. அவங்க இது பண்றாங்க. இந்த 2 வருஷத்துக்குள்ள ஏன் காளைகள் வந்து அவ்வளவு தூரம் அழிக்கப்பட்டுருச்சு. அப்ப நாங்க உணர்ச்சி பூர்வமா எழுந்து இதுக்கு மேல விட்டா நம்ம அடையாளம் இல்லாம போயிரும் அப்படின்னு சொல்லி நாங்க அடையாளத்தை பாதுகாப்பதற்கான போராட்டம். கட்சிகள் இதுல தோற்று போன நிலையில நீங்க பண்ணதா சொல்றீங்க. நீங்க மாடுபிடி வீரரா? இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒன்று சொல்ல நினைக்கிறேன், மக்களுக்காக மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் மக்களுக்கு சேவை செய்கிறதுக்காக மக்களாட்சின்னு உருவாகும். இப்போ மக்களாட்சி வந்து இது கடந்த 3 வருடங்களாக வந்து மக்களாட்சி என்ன, ஒரு சர்வாதிகார ஆட்சி, ஒரு ராணுவ ஆட்சி தான் நடந்துகிட்டு இருக்கு. இதை வந்து வெளிப்படையாக சொல்ல விரும்புகிறேன். இந்த பீட்டா அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து ஒரு வெளிநாட்டு அமைப்பு. இந்த பீட்டாங்கிற அமைப்பு
ஒரு போராட்டம் நடத்தினாலும் ஒரு அரை நிர்வாண போராட்டம் அரசாங்கம், மத்திய அரசு மாநில அரசு 2 அரசாங்கமுமே உச்சநீதிமன்றத்தில் வழக்கு வரும்போது ஜல்லிக்கட்டை நடத்தணும், அதற்கு ஆதரவாக நாங்கள் இருக்கிறோம், ஜல்லிக்கட்டை அனுமதிக்கலாம், சில வரைமுறைகளோடு அனுமதிக்கலாம் அப்படின்னு தான் அரசின் சார்பில் வாதம் வைக்கிறாங்க. எனவே அரசாங்கங்களை குறை சொல்றதுன்றது இந்த விஷயத்துல சரியா? கண்டிப்பா சரிதான் சார். இப்போ வந்து ஒரு கொச்சைத்தனமான அமைப்பு வந்து பீட்டா அமைப்பு, ஒரு நிர்வாண போராட்டங்கள் நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு, அதுக்கு வந்து தமிழோட கலாச்சாரம் பண்பாடு எப்படி தெரியும்னு நினைக்கிறீங்க? அவங்க சொல்றாங்கன்றக்காண்டியே ஒரு உச்சநீதிமன்ற தீர்ப்பு வழங்கியிருக்கு. இந்த தீர்ப்பு வந்து ரொம்ப கண்மையாக வண்டிக்கிறோம். ஒரு வேதனைக்குரிய செயல் வந்து இது வந்து இப்போ ஸ்கூல் ஸ்டூடெண்ட் இருந்து ஒரு பள்ளி மாணவன் கல்லூரி மாணவன் வந்து ஒரு அமைச்சர்கள் பதவி இருக்கிற வரைக்கும் ஒரு உறுதிமொழி எடுத்துக்கிறான். இந்தியா என் தாய் திருநாடு, இந்தியர்கள் என்னுடன் பிறந்தவர்கள், இந்தியாவின் கலாச்சாரத்தின் பண்பாட்டின் பேணிக்காக நான் பெரும் பாடுபடுவேன் என்று உறுதிமொழி. அமைச்சர்கள் எந்த அமைச்சர்கள் இது வரைக்கும் அந்த உறுதிமொழியை ஏற்று நடந்திருக்கான்றது எனக்கு சரியா தெரியவில்லை. எதுவுமே நடக்கலை. வந்து பல கலாச்சாரங்கள் வந்து தோற்று போயிருக்கு. 3 வருட காலமாகவே வந்து உங்கள் சுதந்திரம் வந்து பறிக்கப்பட்டு உள்ளது. எங்கள் சுதந்திரம் வந்து பறிக்கப்பட்டு உள்ளது. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, கலாச்சாரம் பண்பாடு வந்து தமிழர்கள் மரபு, ஜல்லிக்கட்டு வந்து நிறுத்தி எங்கள் மரபு வந்து எங்கள் சுதந்திரம் வந்து பறிக்கப்பட்டு தான் உண்மை. உங்க மரபை, உங்க சுதந்திரத்தை பறிச்சிட்டாங்கன்னு சொல்றீங்க? சுதந்திரமே இல்லை. அங்கே கொடுங்க அக்கா. வரேன், சொல்லுங்க. அதாவது இப்போ நான் வந்து ஒரு மாடு வளர்க்குறேன். என்கிட்ட 3 மாடு இருக்குது. நான் மாடு வளர்க்குறேன். ஒரு மாட்டோட உரிமையாளர் மட்டும் கிடையாது. அண்ணனும் ரஞ்சித்தனும் நிறைய சேர்ந்து மாடு பிடிச்சிருக்கோம். நான் மாடுபிடி வீரரும் சரி. மாடை வந்து மாடுபிடி வீரர்கள், நான் மாட்டின் உரிமையாளராக சொல்கிறேன். என் மாடை யாரும் மாடுபிடி வீரர்கள் இது வரைக்கும் கொடுமைப்படுத்தலை. நானும் மாடுபிடி வீரராக எந்த ஒரு மாட்டையும் கொடுமைப்படுத்தலை. அதாவது வாடியில் இருந்து வரக்கூடிய மாடை ஒரு 20 நொடிகள் திமில தழுவிக்கொண்டு ஓடுகிறோம். அந்த மாடானது ஒரு விளையாட்டு குஜாரியில் வந்து எங்களை வந்து அந்த 20 நொடிக்குள்ளே கொண்டு போகாமல் தூக்கி கீழே போட்டு போகுது. இதுதான் நடக்குது ஒரு மாட்டு. அதாவது வெளிநாட்டு நிறுவனம் வந்து ரிசர்ச் பண்ணதில் ஒரு மாட்டோட 400 கிலோ வெயிட் உள்ள மாடு 100 கிலோ எடையுள்ள மனிதனை 1 மணி நேரம் வரைக்கும் சுமந்து கூடிய சக்தி இருக்குன்னு அறிவிச்சிருக்கிறாங்க. இது வந்து போலித்தனமான ஒரு அறிக்கையை வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வந்து பீட்டா வந்து தாக்கல் செஞ்சுருக்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, என்னோட மாட்டுக்கு நான் வந்து செந்தூரை பொட்டு குங்குமம் இதெல்லாம் நான் வந்து அலங்கரித்து கொண்டு போகிறேன். அதை மிளகா பொடின்னு சித்தரிச்சவே இந்த பீட்டா, பொய்யா சித்தரிச்சவே பீட்டா. என் மாடு அப்படி வரிசையில் வரக்கூட, என் மாடு வெற்றி பெறணும், சோறு வளைஞ்சிடக்கூடாது, அதுக்கு ஒரு தண்ணி தாகத்துக்கு தண்ணி கொடுப்பேன்னு ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்து தண்ணி அப்படி ஊற்றி விடுவேன். அதான் மது ஊத்துறியான்னு சித்தரிச்சு சொன்னவே இந்த பீட்டா. அதாவதுங்க, நான் சுருக்கமாக சொல்கிறேன். சென்ற ஆண்டு 10ஆம் தேதி மத்திய அரசு சட்ட திருத்த அனுமதி கொண்டு வந்தாங்க. தற்காலிக சட்டம் கொண்டு வந்தாங்க. 8ஆம் தேதி கொண்டு வந்தாங்க. 11ஆம் தேதி பீட்டாங்கிற அமைப்பு சுப்ரீம் கோர்ட்டில் அதை தடை செய்யணும்னு மனு போடுறான். அன்னைக்கு போட்ட உடனே அந்த மனு அன்னைக்கு எடுக்கப்படுது. அன்னைக்கு எடுக்கப்பட்ட மனு 7 கோடி மக்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் தமிழ்நாட்டில். டிசம்பர் 2ஆம் தேதி ஒத்தி வச்ச தீர்ப்பு இதுவரைக்கும் வரல. 7 கோடி மக்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க வரல. அவன் கொடுத்த மணி உடனே அன்னைக்கு நீதிபதி எடுக்கிறாருன்னா என்ன காரணம்? ஓப்பனா சொல்றேன், நாங்க ஏழை விவசாயிகள்னாலயா இல்ல அங்க பணம் பேசுதா? நீதிமன்றத்துக்கு அப்படிலாம் நோக்கம் கற்பிக்க கூடாது. நீங்க உணர்வு புரிஞ்சுக்க சொல்றேன். ரெண்டாவது இன்னொன்னு, காவேரி பிரச்சனையில உச்ச நீதிமன்றத்தை கர்நாடகா மதிக்கல, முல்லை பெரியார் பிரச்சனையில கேரளா மதிக்கல. அவங்க அதை மீறி தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன் மத்திய அரசு காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்க சொன்னாங்களே, இதுவரைக்கும் அவங்க செஞ்சாங்களா? அமைக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதை அமைக்க முடியாதுன்ற மத்திய அரசு ஏன் எங்களுக்கு தனி சட்டம் கொண்டு வரல? என்ன பொறுத்தவரை வரைக்கும் ஒரே வார்த்தை, பதவியில் இருக்கிறவங்களும் சரி ஆட்சியில் இருக்கிறவங்களும் சரி, மகாத்மா காந்தியடிகள் சொல்லியிருக்காரு, டூ ஆர் டை. மக்களுக்கு செய்ய வேண்டியதை செய்யணும். செய்ய முடியலையா பதவியை விட்டு வெளியே போயிடணும் யாரா இருந்தாலும். நீதிமன்றம் பாரபட்சமாக இந்த விஷயத்தை அணுகுது. நீதிமன்றம் வந்து பீட்டா சென்று கடந்த ஆண்டு ஜனவரி 8ஆம் தேதி காளைகளை ஜல்லிக்கட்டுக்கு பயன்படுத்துறதுக்கு விதிவிலக்கு தர்றோம் அப்படின்னு போட்ட அறிவிக்கைக்கு எதிராக தடை கேட்டு நீதிமன்றம் போனப்போ உடனே கொடுத்த நீதிமன்றம் இதுல ஏன் உடனடியாக தீர்ப்பை தரல அப்படின்னு சொல்றீங்க? தீர்ப்பை விமர்சிப்பதற்கு, தீர்ப்புடைய நியாய அநியாயங்களை பற்றி விமர்சிப்பதற்கு கருத்துரிமை என்பது நம்ம எல்லாருக்குமே இருக்கு. நீதிபதிகளுடைய தீர்ப்பு என்பது விமர்சனத்துக்குரியது. ஆனால் நீதிமன்றம் சொல்லக்கூடிய ஒரு தீர்ப்புக்கு நம்ம நோக்கம் கற்பிக்க கூடாது. அதற்கு இந்த சட்டம் நமக்கு அனுமதி வழங்கல. அதை மட்டும் இந்த நேரத்தில் சொல்றேன். நம்ம தொடர்ந்து பேசலாம். உங்க உணர்வை நீங்க வெளிப்படுத்திருக்கீங்க. இன்னொரு பெண்மணி நம்மோடு இந்த ஜல்லிக்கட்டு தொடர்பான பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு காத்திருக்கிறீங்க. நீங்க என்ன சொல்லுவது? ஆங்கில இங்கிலீஷ்காரங்க வந்து தமிழ்நாட்டில் வந்து
தமிழ்நாட்டுல வந்து சுதந்திரம் வாங்க காந்தி தாத்தா இருந்தாரு. இப்ப வந்து எங்களை வந்து ஜல்லிக்கட்டை நிறுத்த அவங்க யாரு? நாங்க வந்து இப்ப இவ்வளவுலாம் ப்ளூ கிளாஸ் போட்டிருக்க அப்படி இருந்தோம், மாடை துன்புறுத்தக்கூடாதுன்னு. அந்த மாதிரி இருக்கல நாங்களே வளர்த்ததை நாங்களே இப்படி துன்புறுத்துறோமா? நாங்க சாமியா கும்பிடுறோம். அதாவது இந்த வருஷம் வந்து பொங்கலுக்கு தான், வருஷம் இல்லாமல் கிடையாது, பொங்கலுக்கு தான் வருவோம். பொங்கலுக்கு வந்து சாமி கும்பிட்டு தான் அதை வந்து நாங்கள் முறைப்படி அவுத்து விடுறது. அந்ததையும் அவுக்க வேணான்றாங்க. வருஷத்துல ஒரு நாளைக்கு இங்கேண்டு இல்லை, அலங்காநல்லூர், பாலமேடு, ஆவணியாபுரம், இது வந்து வருஷத்துல ஒரு நாளைக்கு தான் நடக்கும். அந்ததையும் நடக்காம வந்து வச்சுக்கிட்டு இந்த அம்மா சொல்றதையும் கேட்குறாங்க. அதுங்க மத்திய மாநில அரசு வந்து நாங்கள் சொல்றதை வந்து கேட்கவே இல்லை. இது வரைக்கும் எங்களுக்கு எந்த தீர்ப்புமே சாதகமாக பண்ணவே இல்லை. அது பண்ணம் தொட்டிக்கு நாங்கள் வந்து இதே நாங்கள் ஸ்கூல் கட்டாலும் சரி, எந்த பரிசை இது பண்ணாலும் சரி, நாங்கள் இதே போராட்டம். இன்னைக்கு வந்து கொஞ்சம் பேர் தான் இருக்கோம், நாளைக்கு வந்து ரோட்லையோ அடுத்து பாசிங்க வர இப்படி ஊரா நாங்கள் வந்து இந்த போராட்டத்தை நடத்துவோம். இந்த போராட்டம் அவங்க எங்களுக்கு தீர்ப்பு சொல்லும் தொட்டிக்கு இதைத்தான் நடத்துவோம். பார்த்துக்கோங்க. இந்த தடையை மீறுவோம், மக்களை திரட்டி அடுக்கடுக்கா இதை விட வலிமையான போராட்டத்தை முன்னெடுப்போம் சொல்றீங்க. இப்ப வந்து கொஞ்சம் பேரு எங்க ஊர்ல வந்து வந்திருக்கோம் செய்யற அந்த போராட்டத்தை. இன்னி வந்து அடுத்து வந்து எங்க ரோட்லயே நாங்க அலங்காநல்லூரோ எங்க எங்கள் சனை எங்களுக்காண்டி இந்த ஜல்லிக்கட்டுக்காண்டி இருக்காங்களோ அங்க போய் இந்த தடையை வந்து நாங்க மீட்போம். ஜல்லிக்கட்டு மேல உங்களுக்கு ஏன் இந்த அளவுக்கான ஒரு ஈடுபாடு வந்து கிடையாது. பாரம்பரியம் நாங்க வந்து இப்ப இது வந்து சொல்ல கிடையாது. நாங்க இப்ப வந்து நீங்க வந்திருக்கீங்கனால நாங்க ஒரு பெருமையா நாங்க இதை செய்வோம் அப்படின்னு சொல்ல கிடையாது. இது வந்து 550 காலத்து சிந்து சமவெளியில இருந்து வந்தது. அதனால வந்து நாங்க இந்த இதை வந்து நடத்தியே ஆவோம். பார்த்துக்காங்க. ஏன்னா நாங்க வந்து வளர்க்குறோம், நாங்களே பிள்ளைய குட்டி முதற்கொண்டு அதை கட்டு குடிக்குது, தண்ணி வைக்குது, நாங்கள் இல்லாட்டாலும் அதுக பார்த்துக்கிறதுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அந்த மாட்டை நேசிக்கிறோம். நாங்க பால் மாட்டுக்கு போறத காட்டி நம்ம சாமி மாடுது அந்த மாதிரி வளர்த்துக்கிட்டு இருக்கோம். பார்த்துக்கோங்க. அப்படி இருக்கையில வந்து நாங்க முதல் வருஷம் விட்டுட்டோம், 2வது வருஷமும் சரி கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி விட்டுட்டோம். கருத்தலை இது 3வது வருஷம்ன்ற போகவில் வந்து எங்களுக்கு நீ வந்து நாங்க தான் எங்களை வந்து இதை வந்து உற்சாகப்படுத்தி நாங்க இதை செயல்படுத்துவோம். பார்த்து 3 வருஷம் பொறுத்து பார்த்தோம், நடக்கல. அதனால எங்க உரிமையை நாங்களே பாதுகாத்துக் கொள்வோம். ஏன்னா இங்க வந்து வழி இல்ல, மக்களால தேர்ந்தெடுக்கிறது அரசியல் வந்து நம்மளுக்கு நம்ம தான் அதை தேர்ந்தெடுத்துக்கிறோம். அதனால வந்து நாங்க வந்து அதை செய்வோம், செஞ்சே காட்டுவோம். இதுதான் எங்க மொழி. எல்லாருமே சின்ன பிள்ளையில இருந்து பெரியவங்கள இருந்து இதுதான். அதிகாரத்தை அவங்க தரலன்னா நீங்க நின்று கொண்டு கொஞ்சம் பேசுங்கம்மா, நின்று பேசுங்க. அது அதிகாரத்தை அவங்க தரலன்னா நீங்களே அந்த அதிகாரத்தை எடுத்து போய் அப்படின்னு. இது வந்து தப்பு கிடையாது. தப்பா இருந்தா நாங்க செய்ய மாட்டோம். ஏன்னா நாங்களும் மனுஷதான், நாங்கள் வந்து நல்லது கெட்டது எங்களுக்கும் தெரியும். அது வாசி பாரம்பரியம் நடக்கிறத வந்து நாங்களே இப்படி பேசுறோம்டா, என் பொண்ணேம்மா பேசுமா அப்படிங்குது. அந்த அளவுக்கு வந்து இதுல வந்து அதுக்கு கருத்து தெரியுது. நாங்க வீட்டுல கூட பேச மாட்டோம் இப்படி. ஏன்னா இதுக்கு வந்து பேசுறோம்னா இதுக்கு வந்து மத்திய மாநில அரசு வந்து எங்களுக்கு ஒரு நல்லது செய்யணும். வருஷத்துல ஒரு நாளைக்கு டெய்லி விளையாட போற கிடையாது. ஏன்னா எங்களுக்கும் தொழில். பொதுவா வீட்டுல எல்லாம் இதை பத்தி பேச மாட்டீங்களா? பாப்போம், டிவில பாப்போம், பார்த்த வாசம் உணர்ச்சிகரமா இங்க பேசுறோம். ஏன்னா அங்க நடக்கிறது நம்ம மாதிரி மக்கள், அதே மாதிரி அந்த மக்களுக்காண்டி அங்க போகாட்டாலும் நாங்க இங்க பேசுறோம். போராட்ட களத்துக்கு போய் நிக்கலன்னு சொன்னா கூட போராட்ட களத்துக்கு போக முடியலங்க சார். எங்கெல்லாம் அலங்காநல்லூர்ல இப்ப நேத்து இருந்து போராட்டம் நடத்துறாங்க. 3 நாளா நடத்துறாங்கன்னா எங்களுக்கு அப்படியே ரத்தம் கொதிக்குது. அந்த அளவுக்கு ஒரு உணர்ச்சியா இருக்கும். நாங்கெல்லாம் இன்னைக்கெல்லாம் காலையில நாங்கெல்லாம் ரோட்ல போய் உட்காந்துருவோம்னு பேசியிருந்தோம். ஆனா எங்களுக்கு ஆம்பளைகள் எல்லாம் அவங்கவுங்க அங்க போயிட்டாங்க. அப்ப நம்ம லேடிஸ் மட்டும் போய் உட்கார முடியாதுன்ற காரணத்தினால நாங்க இன்னைக்கு போய் உட்காரல. ஆனா 3 நாளா நடக்கிறாங்க. இந்த காலையில எல்லாம் இன்னைக்கு பாக்குறேன் போலீஸ்காரங்களே அப்படி தூக்கி அவங்கள பூரா அப்படி வெளியேற்றும் போது எங்களுக்கு மனசு அவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு. அப்படியெல்லாம் செய்யும் போது நாங்க எதுக்காக அப்படி இந்த போராட்டம் நடத்துறது எதுக்காக? ஜல்லிக்கட்டு எங்களுக்கு உரிமையோட நடத்த விடுங்கன்னு தான் சொல்றோமே ஒழிஞ்சு வேற எந்ததும் அவங்க கிட்ட கேட்கல. மத்திய மாநில அரசு வந்து இது வந்து முதல்ல முறையா எடுத்து அவங்களே நேரம் நடத்த அனுமதி கொடுத்துருக்கணும். அவங்க கொடுக்கல. அப்ப இனிமேல் நாங்க எடுத்துக்கிற வேண்டியதான். இது எந்த வகையில நியாயம்? இதுல வந்து மனிதர்களை அவங்க துன்புறுத்த கூடாதுன்னு சொல்றீங்க. ஆமா சார், ஆமா. இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் முதற்கொண்டு அடி வாங்கி அவங்களுக்கான இதே லட்சியமா இல்ல. இந்த இது வந்து ஒரு பாரம்பரிய விளையாட்டு வந்து வருஷத்துல ஒரு நாளைக்கு சொன்னாங்க. வருஷம் ஃபுல்லா செய்யறோம். இல்ல எங்களுக்கு வேற வேலை இருக்கு, நாங்களும் பிள்ளைகளை பார்க்கணும், குடும்பத்தை. தொடக்கத்துல ஒண்ணு சொன்னீங்க, காந்தி இருந்தாரு, சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரு, இப்ப எங்களுக்கு சுதந்திரம் இல்லைன்னு சொல்ல வரீங்களா? இந்த வந்து மாட்டுக்கு எங்களுக்கு இருக்கு, மாட்டுக்கு வந்து அந்த அம்மா குடுக்கல. மாட்டுக்கு தான் இப்ப கேக்குறோம். அவர் வந்து எங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டு போயிட்டாரு. அந்த மாட்டுக்கு வந்து அந்த அம்மா இப்ப போராட்டம் பண்ணிக்கிட்டு தடை பண்ணுது. அவ்வளவுதான். நம்ம தொடர்ந்து பேசலாம். மதுக்கூர் ராமலிங்கம், இதுல அரசியல் தலைவர்கள் கருத்தாளர்கள் பேசுற உணர்ச்சி அல்லது ஆழத்துக்கு கொஞ்சமும் குறைவில்லாம களத்தில் இருக்கக்கூடிய சாதாரண எளிய மனிதர்கள் பேசுறத கேட்க முடியுது. இந்த போராட்டம் அப்படின்றது
ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவான கருத்து அப்படின்றது நிறைய தளங்களில் வைக்கப்பட்டிருக்கிறது, வாதம் எதிர்வாதம்ன்றது நிறைய வந்திருக்கு. இன்னைக்கு நாம பேச வேண்டியது இந்த 2 நாட்கள்ல எழுந்திருக்கக்கூடிய ஒரு பெரிய எழுச்சி, இதை அரசுகள் கையாளக்கூடிய விதம். இதுல 2-3 விஷயம் வருது. ஒன்று, கட்சிக்காரங்க உள்ள வரக்கூடாதுன்னு மாணவர்கள் சொல்றாங்க போராடுற இடத்துல. கலைத்துறையினர் ஆர்வத்தோட வந்து இதோட தங்களை அடையாளப்படுத்திக்கிறாங்க, ஐடென்டிஃபை பண்ணிக்கிறாங்க. இது ஒரு பண்பாட்டு எழுச்சி, ஒரு மக்களுடைய மிகப்பெரிய ஒரு உணர்ச்சி வேகத்தில் வரக்கூடிய ஒரு கிளர்ச்சின்னு சொல்லலாமா? இது எப்படி நீங்க பாக்குறீங்க? இல்லை, உண்மையிலேயே நீங்க ஜல்லிக்கட்டு என்பதை தாண்டி இப்போ நம்ம நின்று பேசிக்கிட்டு இருக்க ரெங்கராஜபுரத்தை இந்த மாதங்களில் பார்த்தீங்கன்னா பச்சை போர்வை விரித்தது போல் அவ்வளவு பசுமையாக இருக்கும். நம்ம காவிரி பாசன பகுதியை மட்டும் பேசுகிறோம். இந்த ஆண்டு மதுரை மாவட்டம் கடுமையான வறட்சியை சந்தித்திருக்கிறது. கிட்டத்தட்ட 10 விவசாயிகளுக்கு மேல் இறந்திருக்கிறார்கள் மதுரை மாவட்டத்தில் மட்டும். இந்த நம்ம நின்று பேசிக்கிட்டு இருக்க அலங்காநல்லூர் ஒரு மதுரை மாவட்ட வரலாற்றில் வந்து அலங்காநல்லூர்னா அழகர் வந்து முன்னால் தேனூரில் தான் ஆற்றுல இறங்கியிருக்கிறார். அது அலங்காரம் பண்ணிக்கிற ஊர் தான் அலங்காநல்லூர். ஒரு முக்கியமான வரலாற்று புள்ளி. இது தொடர்ந்து வஞ்சிக்கப்பட்ட ஒரு உணர்வு. நாங்கள் தொடர்ந்து அலங்காநல்லூர் போராட்டத்தை கவனிக்கிற பொழுது முதல் இன்னைக்கு காலையில் வாடிப்பட்டியில் கைது செய்யப்பட்ட பார்க்க போனால் மலேசியாவில் ஒரு இளைஞர் தமிழர் இதுக்காகவே வந்திருக்கிறார். தமிழ்நாட்டிலிருந்து மட்டும் இல்லை, சமூக நீ எங்கே இருந்தே வந்தேன்னு கேட்டால் நான் மலேசியாவிலேருந்து வந்திருக்கிறேன். என்னான்னு கேட்டால் அவருக்கு அலங்காநல்லூர் தெரியாது. ஆனால் சமூக வலைதளங்களில் இந்த செய்தியை பார்த்துவிட்டு இங்கு இருக்கிற அங்கிருந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர், சேலம், சென்னை என்று இருந்தாங்க. நேற்று அந்த போராட்டத்தை நடத்திய இந்த இளைஞர்கள் இன்று காலையில் அந்த போராட்டத்தை முன்னெடுத்தது இந்த உள்ளூர் தமிழச்சிகள் தான். இந்த போராட்டத்தை எங்களுக்காக போராடின பிள்ளைங்களை பிடிச்சிட்டு போயிட்டாங்க, எனவே அவங்களுக்காக நாங்கள் போராடுறோம்னு இன்னைக்கு அலங்காநல்லூர் களத்தில் இருந்து இன்னைக்கு காலையில் தான். நேற்று வரை அந்த மாணவர்கள் இளைஞர்கள் கையில் வைத்திருந்தார்கள். ஒன்று. ரெண்டாவது, இது தமிழக அரசு இதை கையாண்ட விதம். இப்போ மதுரை மாவட்டத்தில் கஞ்சா செடி வளர்ந்தா பெரிய குற்றம் கிடையாது, யாராவது காளமாடு வளர்த்தா மிகப்பெரிய குற்றம். ஏன்னா நீங்க வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாத பல விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. யாராவது மாடு வளர்த்தா உடனே போலீஸ் போகும். எதுக்கு மாடு வளர்க்குற, ஆதாருக்கு எடுக்கிற மாதிரி இவரை 2 போட்டோ மாட்டை 2 போட்டோ, இந்த மாடு பொங்க முடிவு வரைக்கும் வெளியே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி மாட்டுக்கு புரியாதுப்பா இவர் சொல்றது. மனுஷனை அந்த மிரட்டி இருக்கிறார். அது ஒன்று. ரெண்டாவது, மாடுபிடி வீரர்கள் எங்கெல்லாம் இருக்காங்களோ கடுமையாக விரட்டப்பட்டிருக்கிறார்கள். நீங்கள் அலங்காநல்லூர் பக்கமே போகக்கூடாது, முடிஞ்சால் வெளியூருக்கு போயிருங்க என்று உள்ளூரில் ஒரு கடுமையான நெருக்கடி என்பது தரப்பட்டிருக்கிறது, மாடு வளர்ப்பவர்களுக்கும் மாடுபிடி வீரர்களுக்கும். இது மாதிரி இவங்க இதை முடிச்சலாம் நினைச்சாங்க. ஆனால் உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய அளவுக்கு தமிழகம் முழுவதும் இருந்து வந்த இளைஞர்கள் வந்து ஏற்கனவே பலவாறு வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்போ வந்து நீதிமன்றத்தை விமர்சிக்க கூடாது, நானும் ஒத்துக்கிறேன். ஆனால் அதே நேரத்தில் அவங்க நீதிமன்ற தீர்ப்பை விமர்சிக்கலாம், நோக்கம் கற்பிக்க கூடாது. நீதிமன்றமும் தேவையில்லாத அப்சர்வேஷன் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, நீங்க ஏன் காளமாட்டை விரட்டுறீங்க, சிங்கத்தை விரட்டிட்டு போக வேண்டியதானே அப்படின்னு. உண்மையிலேயே ஒரு காலத்துல தமிழன் சிங்கத்தை விரட்டி இருக்கான். இந்த காடு வெட்டி, நீங்க தமிழ்நாட்டில் காடு வெட்டி வெட்டி காடுங்கிற பேர்லாம் என்ன, காட்டை வெட்டி நாட்டாக்கியிருக்கான், அதான் காடு வெட்டி வெட்டி காடு. அப்ப சிங்கம் வந்திருக்கும், அடிச்சு விரட்டி இருப்பான். அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இன்னும் சொல்ல போனா வலிமையான காலை சிங்கத்தை கூட தூக்கி போட்டுரும். இதான் வந்து தெரிஞ்சவங்க. அதை கூட ஒரு விளையாடு சொல்றதை பாருங்க. இன்னும் சொல்ல போனா பெண்கள் வந்து இப்படி இன்வால்வ் ஆக மாட்டாங்க. ஒரு பண்பாட்டுக்கு எதிரான ஒரு ஒற்றை பண்பாட்டை திணிப்பதற்கு நான் என்ன சொல்றேன், சேதுக்கால்வாய் திட்டத்தில் மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிற உச்சநீதிமன்றம் இன்றைக்கு மதுரை மாவட்டத்தில் மட்டுமின்றி தமிழகம் முழுவதும் தன்னெழுச்சியாக போராடுகிற மக்களினுடைய உணர்வுகளை நான் மிகுந்த பணிவோடு கேட்கிறேன். என்றைக்காவது சேது கால்வாய்க்காக தமிழக மக்கள் ஒருபோதும் போராடியதில்லை. யாரோ ஒரு சிலர் கேஸ் போட்டாங்க, அதை மக்கள் உணர்வுங்கிறீங்க. கிட்டத்தட்ட ஒரு மாநிலம் பூரா இன்னைக்கு களத்தில் வந்து குறிப்பாக இளைஞர்கள் மாணவர்கள் போராடுறாங்க. அவங்களுடைய உணர்வு நீங்க கணக்கில் எடுத்துக்க வேண்டாமா என்பதுதான் மிகப்பெரிய கேள்வி. நீதிமன்றம் இதை கணக்கில் எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்ல முடியுமா? இன்னைக்கு வந்து தீர்ப்பை ஒத்தி வச்சிருக்கோம்னு சொல்றாங்க. இதுவரையிலும் நடந்த வாத பிரதிவாதங்கள், அதுல வந்து நீதிபதிகள் வெளியிட்ட கருத்துகள் அப்படின்னு பார்த்தா தீர்ப்பு அப்படின்றது சாதகமாக வருவதற்கான கூறுகள் தென்படலைன்னு சொல்லணும். இப்ப 2 நாட்களாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மிகப்பெரிய போராட்டம், தமிழ்நாடு முழுக்க எழுந்திருக்கக்கூடிய இந்த எழுச்சி அப்படின்றது ஏதேனும் வகையில் ஒரு அழுத்தத்தை நீதிமன்றத்துக்கே தரக்கூடும்னு சொல்லலாமா? நீதிமன்றம் இதை கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள். இதுல வந்து மக்கள் ஏமாற்றப்பட்டிருக்கு. என்னன்னா, முதல் நாள் போகி பொங்கல் மதுரையில் 3 நாள் நடக்கும். முதல் நாள் அவனியாபுரம், அடுத்த நாள் பாலமேடு, இறுதியாக முத்தாய்ப்பாக அலங்காநல்லூர். காலையில் விடிஞ்சா 8 மணிக்கு அவனியாபுரத்தில் காலை அவுக்கணும். முதல் நாள் 11 மணிக்கு பொன்னார் வந்து பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டுக்கிறேங்கிறாரு. சகோதரி தமிழிசை நாளை காலை ஜல்லிக்கட்டு நடந்தே தீருங்கிறாங்க. சுப்பிரமணிய சாமி ஊட பூத்து அப்படி நடந்தால் தமிழக அரசை கலைக்க வேண்டும்ங்கிறார். நீங்க தமிழக அரசு ரியாக்ஷன் கூட பார்த்தீங்கன்னா இங்கே கேட்டாங்க,
யாராவது ஒரு தமிழக அமைச்சர் வந்து மக்கள்கிட்ட பேசியிருக்கலாமே. நேற்று கேபி முனுசாமி பேசினதுக்கு 32 அமைச்சர் பதில் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு மாவட்ட மக்கள் போராடுவதற்கு பதில் சொல்ல வேண்டாமா? முதலமைச்சர் நடந்தே தீரும்னு சொன்னாரு. யாராவது ஒரு அமைச்சர், மதுரை மாவட்ட அமைச்சரோ, விவசாயத்துறை அமைச்சரோ, கால்நடைத்துறை அமைச்சரோ, யாராவது ஒருத்தர் வந்து மக்கள்கிட்ட பேசியிருக்கலாம். யாருமே பேசலை அப்படிங்கிறதா இதில் இருக்கிறது. இதில் மத்திய அரசு, மாநில அரசு எல்லோரும் கையாளுகிற விதம், இந்த மக்கள் ஏற்கனவே கடுமையாக ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள். அதுதான் இவ்வளவு பெரிய கோபத்தை ஏற்படுத்தி திடீர்னு வெடிச்சு வரல. உள்ளேயே பொங்கிக் கொண்டிருந்த உணர்வு ஜல்லிக்கட்டுக்காக வெடித்திருக்கிறது தான் நான் பார்க்குறேன் இந்த விஷயத்தை பொறுத்தவரைக்கும். திரு சீமான், இதுல கனன்று கொண்டிருந்த ஒரு நீருபூத்த நெருப்பாக இந்த உணர்வு இருந்துச்சு, அது வந்து வெடிச்சிருக்கு, இப்போ திடீர்னு வரல அப்படின்றாங்க. ஒரு வஞ்சிக்கப்பட்ட உணர்வு ஆழமாக இருக்கு, அதனுடைய வெளிப்பாடாகவும் இதை பார்க்கலான்றாங்க. நான் இதுல வேற ஒரு விஷயத்தை கேட்க விரும்புறேன். இன்னைக்கு நீதிமன்றம் இதை முடிவு செய்து கொள்ளட்டும் அப்படின்னு விட்டுற முடியுமா? அதாவது மத்திய அரசு, மாநில அரசுகள் கடந்த காலங்களில் உச்சநீதிமன்றத்துடைய கான்ஸ்டிடியூஷன் பெஞ்சுன்னு சொல்ற அரசியல் சட்டத்தோட முழு அமர்வு 9 நீதிபதிகள் கொண்ட தீர்ப்பு, 11 நீதிபதிகள் கொண்ட தீர்ப்பை கூட சட்ட திருத்தம் கொண்டு வந்து அதை திருத்தி அமைச்சிருக்காங்க. நீதிமன்றம் சொல்றது தான் ஃபைனல் அப்படின்னு சொல்லி ஆட்சியாளர்கள் விட்டுறல கடந்த காலத்தில். ஆனால் இப்போ எந்த அரசியல் தலைவர்களை கேட்டாலும் வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கு, நீதிமன்றத்தில் நாங்கள் முறையிடுவோம், நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லட்டும், நீதிமன்ற தீர்ப்பு காத்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. இது மாதிரியான ஒரு உணர்வுபூர்வமான விஷயத்தை கூட நீதிமன்றம் இறுதி முடிவை எடுத்துக்கொள்ளட்டும், நீதிமன்றம் சொல்லட்டும்னு விடுறதுன்றது அரசியல் தலைமைகளோட தோல்வின்னு சொல்றதா? அதை எப்படி பார்க்கணும்? அது சந்தர்ப்பவாதமாக பார்க்கணும். இப்போ நம்ம வந்து தோல்வின்னு விட, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி பேரணிக்கு தடை கேட்குறாரு ஒருத்தர் உச்சநீதிமன்றத்தில். அது ஒரு பண்பாட்டு நிகழ்வு, அதில் நீதிமன்றம் தலையிட முடியாதுன்னு சொன்ன நீதிமன்றம் ஒரு தேசிய இனத்தின் பண்பாட்டு நிகழ்வில் எப்படி தலையிடுது? இப்போ நாங்கள் ஒன்றொன்றையும் பகுத்து ஆயிரும். நீங்கள் சொல்கிற இன்னைக்கு ஜல்லிக்கட்டுக்கு ஏன் நீங்கள் சிறப்பு சட்டம், ஒரு அவசர சட்டம் கொண்டு வரலைன்னா, நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கும்போது நாங்கள் என்ன செய்யறதுங்குது. நீதிமன்றமே சொல்லிருச்சு மேலாண்மை வாரியம் அமைன்னு. அந்த காவிரி மேலாண்மை வாரிய வழக்கும் உச்சநீதிமன்றத்தில் தான் இருக்குது. அப்போ அதை வந்து அத்துமீறி போய் ஒரு பதில் மனு தாக்கல் செய்து அரசின் நிர்வாகத்தில் நீ தலையிடாத, நான் சட்டம் ஏற்றி பார்த்துக்கிருவேன்னு. அதுபோல் இது தேசிய இனத்தின் பண்பாட்டு நிகழ்வு, நீ தலையிடாத, நான் சட்டம் ஏற்றி பார்த்துக்கிறேன்னு ஏன் சொல்ல முடியல? அப்போ நீ என்ன அந்த நீதியிலேயே பாரபட்சம் இருக்கிறத நாங்கள் பார்க்குறோம். அப்போ இது வந்து நீதி அல்ல. இப்போ நீங்கள் சொல்கிறது ஒரு நீதிபதிகளும் தவறு இழைக்க கூடுங்கிறதுனால தான் மேல்முறையீடுன்னு ஒன்று வருது. அப்போ இந்த உயர்நீதிமன்றம் ஒரு நீதி சரியா இல்லைன்னா நம்ம மேல்முறையீடுன்னு உச்சநீதிமன்றத்துக்கு போகிறோம். இந்த உச்சநீதிமன்றத்துக்கு மேலே எனக்கு ஒரு நீதிமன்றம் இருந்தால் நிச்சயமாக நாங்கள் இந்த நீதிக்கு எதிராக இது எனக்கு இழைக்கப்பட்ட அநீதின்னு நாங்கள் ஒரு மேல்முறையீட்டுக்கு போயிருப்போம். வாய்ப்பு இல்லாதனால தான் அந்த கதவையே தட்டி கொண்டு இருக்கிறோம். ஆனால் ஒரு தமிழ்நாடு அரசு, இத்தனை கோடி மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஒரு அரசு மறுசீராய்வு மனுவை கொண்டு போகுது. அதை ஒரு எடுத்துக்கிற கூட இல்லாமல் நிராகரிக்கும் போது அந்த நீதி முடிவு பண்ணிருச்சு, நான் என்ன சொன்னாலும் கேட்கறதில்ல, தடையை போடணும்ட்டு. நாங்கள் முடிவு பண்ணிட்டோம், அது என்ன போட்டாலும் மீறதுன்ட்டு. இதாங்க யதார்த்தத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் என் சகோதரன் சொன்ன மாதிரி நீதியாக இருந்தால் எங்களை விட மதிக்கிற கூட்டம் இல்லை, நீதி அநீதியாக இருந்தால் உயிரை கொடுத்தாலும் எதுக்கிற கூட்டம் இது. அதனால தான் இந்த சிக்கலை. இப்போ நீதி எல்லா நீதியும் அங்கே மீறணும்னு நான் நினைக்கல. இப்போ இது என்னன்னா, சட்டத்தை நான் ஒரு வாதத்துக்காக கேட்கிறேன், சட்டத்தை அவங்கவுங்க கையில் எடுத்துக்கிட்டா சரியா? சட்டத்தை நான் என்ன சொல்கிறேன், நீதி அரசர்களும் மனிதர்களாக இருக்கணும். ரெக்கையை கட்டி இப்படி வானத்திலிருந்து இறங்கி வந்த தேவதூதர்கள் மாதிரி பேசக்கூடாது. நாங்கள் சொல்கிறது, இந்த மண்ணில் எனக்கு தீர்ப்பு சொன்ன 3 நீதி அரசர்களை நான் அறிவேன். அவருக்கு தமிழர்னா யாரு, அவன் எவ்வளவு தொன்மமான குடி, அவனுடைய பண்பாடு என்ன, அவனுடைய பாரம்பரியம் என்ன, அவனுடைய வாழ்க்கை முறை என்ன, அவனுடைய மரபு என்ன, ஒரு இளவும் தெரியாது. சும்மா எவனோ ஒருத்தன் சொன்னதை கேட்டு தடைன்னா அதை நான் என்ன பண்ணுவேன், தடைன்னா அதை உடைன்னு தான் மீறுவேன். இப்போ நீங்கள் இப்படி கேட்குறேன், நான் இன்னைக்கு நேத்தா ஏறு தழுவுறேன். எங்கள் அக்கா சொல்லுது, சிந்து சமவெளி நாகரிகத்திலேயே தோண்டி எடுக்கப்பட்ட காசில் ஒரு காளையை தழுவி நிற்கிற காசு இருக்குது. அப்போ 5000 ஆண்டுகளுக்கு மூத்ததில் அதுவே தமிழனின் தொன்ம நாகரிகம்ங்குது. நானே உங்களுக்கு சங்க இலக்கியத்தில் கலித்தொகையில் இருந்த பாடலை உதாரணமாக சொல்கிறேன். நீண்ட காலமாக என் பண்பாட்டோடு வருது. நான் இன்னைக்கு காளையோடு விளையாடலை. ஆதியில் நான் மாட்டை வேட்டையாடி உண்ட நான் விலங்குகளை வளர்த்து உண்ணலான்னு முடிவெடுத்து வளர்க்க ஆரம்பிக்கிறேன்.
எனக்கான உணவுப் பொருளை நானே விளைய வச்சு சாப்பிடலாங்கும் போது இந்த மாட்டை என் உழவுக்கு பயன்படுத்தணும்னு தோணும் போது இந்த மாட்டை அதோட விளையாண்டு வயக்கிறேன், தன்வயப்படுத்துறேன், வீட்டு விலங்கா மாத்துறேன். அன்னையில இருந்து ஏர் விளையாடி வரேன், ஏடுதலி வரேன். இன்னைக்கு நேத்து இல்லை, நேத்து வந்த இந்தியா எனக்கு தடைன்னா கோபமா வராதா? அதுதான் இப்ப இந்தியாங்கிற நாடாவதற்கு முன்பு இருந்து நாங்க இங்க வாழ்ற ஒரு மூத்த குடி. இப்ப நேத்து வந்து இந்தியாவும் அரசியலமைப்பு சட்டமும் என்னைய தடைன்னு சொல்லும்போது எனக்கு கோபம் வருது. அதுதான் இங்க இருக்கிறது. இப்ப நாங்க சட்டத்தை ஒவ்வொருத்தரும் கையில எடுத்துக்கணும்னு சொல்லல, சட்டம் மக்களின் உணர்வுக்கு மதிப்பளிக்கணும்னு கெஞ்சிரோம். அவ்வளவுதான் நாங்க சொல்றோம். சட்டத்தை கையில் எடுத்துக்கிறது நோக்கம் இல்ல, ஆனால் சட்டம் என்பது மக்கள் உணர்வை மதிக்கக்கூடியதாக இருக்கணும். அப்படி எத்தனையோ சட்ட திருத்தங்கள் வந்திருக்குது இல்ல. இப்ப நான் ஒண்ணு சொல்றேன், அப்சல் குருவுக்கு தூக்கு வருது. அந்த நீதி அரசர் சொன்ன தீர்ப்பை சொல்றேன். அப்சல் குரு எந்த தீவிரவாத இயக்கங்களோடும் தொடர்பு வச்சாங்கிறதுக்கு எந்த முகாந்திரமும் இல்லை. அவர் எந்த தீவிரவாத செயலில் ஈடுபட்டாருங்கிறதுக்கும் எந்த சான்றும் இல்லை. ஆனால் ஒரு தேசத்தின் ஒட்டுமொத்த மனசாட்சி சொல்லுது யாராவது ஒருத்தர் தண்டிக்கப்படணும்னு. அதுக்காக அப்சல் குருக்கு தூக்குன்னு தீர்ப்பு சொன்ன அந்த நீதிமன்றம் ஒரு தேசியனத்தின் ஒட்டுமொத்த கூட்டு மனசாட்சியும் சொல்லுது ஜல்லிக்கட்டுக்கு தடையை நீக்கணும்னு. அதையும் கேட்க மாட்டேங்குது. கூட்டு மனசாட்சி அப்படின்ற ஒன்றை இதுக்கு ஏன் அப்ளை பண்ணல? அதான் நாங்க எல்லா நீதியும் வழக்கிலும் கூட பாருங்க, அதுக்கு ஒரு தீர்ப்பு சொல்றீங்க, இதுக்கு ஒரு தீர்ப்பு சொல்றீங்க. அப்ப நாங்க எப்படி பாக்குறது? தீர்ப்பு மாறி வந்ததும் இருக்கு. தீர்ப்பு நீதிமன்றம் சாபானு வழக்குல ஒரு தீர்ப்பை சொல்லுது, அது மக்கள் உணர்வுக்கு எதிராக அந்த தீர்ப்பு இருக்கிறது, ஒரு சாராரோட உணர்வுக்கு எதிராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தீர்ப்பை அரசியல் தலைமை ஒரு சாரார் கிடையாது. இப்ப நீங்க பாருங்க, கனடான்னு ஒரு நாடு, கனடா, நாங்க 3 லட்சம் பேர் தான் வாழ்றோம். நாங்க எந்த கோரிக்கையுமே வைக்கல. ஆனா அந்த தை மாசத்தை தமிழர் கலாச்சார மாதமா அறிவிக்குது. அந்த நாட்டின் பிரதமர் என்னோட பொங்கல் வச்சு சலம் போராடுறான். அவர் சொல்றாரு, நீங்க என் ஊர்ல உங்கள் பண்பாட்டு நிகழ்வுக்கு தடையில ஜல்லிக்கட்டை நடத்துங்கன்ட்டு எங்காலும் கப்பல்ல காலை ஏற்றி போயிட்டீங்க. நீங்க நுட்பமா கவனிக்கணும். கனடா நாடு ஜல்லிக்கட்டை நடத்திக்கி இருந்துச்சு, எங்காலும் குஷியா கப்பல்ல ஏற்றி கொண்டு போய் நாளைக்கு ஏறுதல் விடுவாங்க. அப்ப நாங்கெல்லாம் கனடாவுக்கு குடிபெயர்ந்து போறதா? அதுதான் நம்ம கேட்கறது. இங்க அண்ணன் சீமான் பேசினதுக்கு பிறகு ஒரு விஷயம் பகிர்ந்துக்கணும்னு விரும்புறேன். நீதிமன்ற தீர்ப்பு கிடைக்கல, இது இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையாக திசை திருப்பப்படுவதை நம்ம உணர்ந்துக்கணும். இப்ப பிரச்சனை வந்து பீட்டாங்கிற அமைப்புக்கும் பொதுமக்களுக்கும், இது நடுவுல நீதிமன்றத்துக்கும் பொதுமக்களுக்குமா மாறினதே ஒரு பெரிய சாதுரியமா நான் பாக்குறேன். அலங்காநல்லூருக்கு எடுக்கப்பட்ட விமான டிக்கெட்டுகள் எத்தனை, அதற்காக விண்ணப்பிக்கப்பட்ட உள் நுழையக்கூடிய விசா என்று சொல்லக்கூடிய உள் நுழையக்கூடிய கடவுச்சீட்டுகள் எத்தனை, இந்த 3 வருடத்தில் அவை ஏன் முற்றிலுமாக நின்று போயிருக்கிறது? இது நம் சுற்றுலா சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். இது நமக்கு வெளிநாட்டினர் ஒட்டுமொத்தமாக நம் நாட்டை நோக்கி, தமிழ்நாட்டை நோக்கி திரும்பி பார்ப்பதற்கான ஒரு 5 விஷயம் இருக்குன்னா அதுல ஒண்ணு இந்த அலங்காநல்லூர். இது இப்போ தடுக்கப்பட்டு இருக்கு. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உளவியல் என்ன? இதனால் பலன் அடைய போவது அல்லது இது நடக்காவிட்டால் நிம்மதி அடைய போவது யார்? இது ஒரு கேள்வி. சரி, நீங்க பீட்டாவோட நிறுத்திடுறீங்க. இது பீட்டா போது நீதிமன்றம் தடுக்குதுன்னா அரசுகளோட ரோல் இதுல என்ன? வரேன், அரசுகளோட இன்னமும் வரேன். இங்கே குறை சொல்லக்கூடிய அதாவது நீதியரசர்கள் வரை கீழே லோக்கல்ல இருக்கிற என்னோட டீ குடிக்கக்கூடிய ஒரு கான்ஸ்டபிள் வரைக்கும் யாருமே ஜல்லிக்கட்டை விரும்பாதவங்க கிடையாது. அவங்களும் அதை விரும்பினவங்க தான். ஆனா இங்க இருக்கக்கூடிய ஒரு சிக்கலை நம்ம உணரணும். இப்போ நடந்துகிட்டு இருக்கிறது இந்த வழக்கு அலங்காநல்லூர் வெர்சஸ் அமெரிக்கா என்று ஆகிவிடக் கூடாது. அலங்காநல்லூருக்கும் அமெரிக்காவுக்கும் அல்ல. இந்த வழக்கு அலங்காநல்லூருடைய பிரச்சனை இல்ல, பாலமேட்டோட பிரச்சனை இல்ல. இது தமிழனுடைய பிரச்சனை. தமிழனுடைய ஆதி காலத்திலிருந்து அவன் கடைபிடிச்சிட்டு வரக்கூடிய ஒரு விஷயத்தோட பிரச்சனை. அப்ப இது முதல்ல கரெக்டா கன்வே ஆகுதா? முதல் விஷயம். இரண்டாவது, படிக்காதவர்களுக்கும் வக்கீல்னா யாரு, வக்கீலுக்கு ஸ்பெல்லிங் தெரியாதவங்களுக்கும் உங்களுக்கு வாதிடுவதற்கு வசதி இல்லாவிட்டால் நீதிமன்றமே அந்த வசதியை ஏற்படுத்தி கொடுக்குங்கிற அளவுக்கு கருணை உள்ள நீதித்துறை தான் இந்திய நீதித்துறை. அப்படி இருக்கும் பொழுது அந்த நீதித்துறைக்கு, நீதி அரசர்களுக்கு இது நம் கலாச்சாரத்திலிருந்து தொடங்கியது, நம் தொன்மங்களிலிருந்து கிளம்பியது, நாம் பல 1000 வருடங்களாக நிகழ்த்துவது, அதன் ஒரு பகுதி இது என்பது ஒட்டு மொத்தமாக கலாச்சாரம், அரசியல், பண்பாடு, கலை என எல்லா டிபார்ட்மெண்ட்டுகளின் வழியாக எடுத்து சொல்லப்படுதாங்கிறத பார்க்கணும்.
அப்படி இல்லாத வரைக்கும் வெறும் இது வருடத்துல அந்த ஒரு 4 நாட்களுக்காக அனுமதி கேட்டுட்டு அதோட விட்டுட்டு மத்த 363 நாள் என்ன நடக்குது, 360 நாள் என்ன நடக்குது? இது மற்றும் ஒரு வழக்கு கிடையாது. இது மிக சரியாக கொண்டு செல்வதை வருடம் பூரா நம்ம எழுதணும்னா, நம்ம பேசணும்னா, இந்த நிகழ்ச்சியை நம்ம நடத்தணும்னா, நம்ம உணர்வுகளை தெரிவிச்சோம்னா 1 வருடம் என்பது மிக களத்திலிருந்து பேசுறோம். இன்னொரு மக்கள் குரலை கேட்கலாம். வணக்கம் சார். ரங்கராஜ மக்கள் தான் உங்களுக்கு நன்றியை சொல்லிக்கிறேன். நேற்று கல்லூரி மாணவர்கள் உண்ணாவிரதம் இருந்தாங்க. குடிக்க தண்ணி பாக்கெட் கூட தரல. என் மக 3 வயசு உள்ள பாவம் அப்பா தண்ணி பாக்கெட் கொடுக்க மாட்டேறாங்கப்பான்னு இறக்கப்படுறாங்க. கல்லூரி மாணவர்கள் தமிழ்நாடு முழுவதும் போடுறாங்கல்ல, அவங்களுக்கு ரொம்ப நன்றியை சொல்லிக்கிறேன். இது தமிழ் உணர்வு நீதித்துறை சொல்றாருங்க. எம்ஆர் ராதா சொல்லியிருக்காரு, 25 வருஷம் ஒரு வக்கீல் பொய் சொன்ன நீதிபதியா வந்திருக்கேன். நீதிபதி எங்கிருந்து வந்திருக்கேன்? நீதிபதி மானத்திலிருந்து நான் வச்சிருக்கேன். எம்ஆர் ராதா சொல்லியிருக்காரு, 25 வருஷம் ஒரு பொய் சொன்ன வக்கீல் நீதியை கரெக்டாக சொல்லிடுவாரா? அவர் அண்ணா பார்த்தாரா? நாங்கள் மாடை கொடுமைப்படுத்துகிறோமா? எங்கள் குலதெய்வம் சார். எங்கள் ஊரில் ஒரு காலை இறந்து போச்சு, வசவங்காலைன்னு சொல்லி ஒரு காலை இறந்து போச்சு. ஊர் மக்களே அழுதான், யாருக்குமே அழுகலை. பெருங்கொண்ட தலைவர் கூட அழுதான். இன்னைக்கு அரசியல்வாதிகள் யாருமே உள்ளே வரக்கூடாதுன்றாங்க. அடுத்த தலைவர் எங்களுக்கு கிடைச்சிட்டாரு. அடுத்த தலைவர் இங்கே இருக்காரு, நினச்சிக்கிங்க. தமிழ் மக்கள் சுதாரிச்சான். நீ எவனும் வர முடியாது, நீங்க கலாண்டனம் பண்ண முடியாது. எங்க உழவு நீ நாங்க ஏர் பிடிச்சே உழுவோம். இயற்கை விவசாயம் பண்ணுவோம். அந்நிய நாடு உள்ள நுழைய முடியாது. அன்றாடு நாங்க சீமான நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கோம். நீங்க அடுத்தும் ஜல்லிக்கட்டு நடத்துவீங்களா? நடத்துவோம் சார். உயிர் தானே சார், போனா போயிட்டு போகுது சார். எங்க உயிர் போனா போயிட்டு போகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்க சார் என்ன நினைச்சாங்கடா, 1 வருஷம் தடுத்துட்டோம், 2ஆவது வருஷம் தடுத்துட்டோம், 3ஆவது வருஷம் பேசாம போயிடுவான்னு நினைச்சிட்டாங்க மத்திய அரசு மாநில அரசு. ஏறி அடிச்சான் பார் தமிழ்நாடு முழுவதும். சுதாரிச்சுக்க, பெருமைக்காண்டி சொல்லல, எங்களுக்கு தமிழை கிடைச்சிட்டாரு. சரி, அரசியல்வாதி யாரும் உள்ள நுழைய விடல. இது முக்கியமான காரணம் சார். அரசியல்வாதி யாருமே உள்ள நுழைய விடல, ஓடி போன்ட்டாங்க. உணர்வு வெளிப்படுத்தி இன்னொரு நிகழ்ச்சியின் முக்கியத்துவத்தை கருதி இன்னொரு அரை மணி நேரம் இந்த நிகழ்ச்சியை நீடிக்கிறோம். இன்னமும் ஏராளமான இளைஞர்கள் கருத்து சொல்ல விரும்புகிறாங்க. அரசியல் ஆய்வாளர் பெருமாள் மணிகண்டனுடைய கருத்தை எல்லாம் நாம் கேட்க வேண்டியிருக்கிறது. நாம் தொடர்ந்து பேசலாம். அண்மையில் கிடைத்த தகவலின்படி மெரினா கடற்கரையில் காலையிலிருந்து மாணவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள், இளைஞர்கள் போராடினாங்க. அந்த பகுதியில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருந்தது. மாலையில் கலைந்து போகாமல் 4 கட்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகும் கூட மாணவர்கள் தொடர்ந்து தங்களுடைய போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த போராட்டம் என்பது எப்படிப்பட்ட பலனை தரப்போகிறது? இந்த போராட்டம் இந்திய அரசுக்கு, தமிழ்நாடு அரசுக்கு என்ன செய்தியை சொல்ல போகிறது? இந்த போராட்டம் அரசியல் கட்சிகளால் முன்னெடுக்கப்படாமல் நடக்கக்கூடிய ஒரு போராட்டம் என்பது அரசியல் கட்சிகளுக்கே என்ன ஒரு செய்தியை சொல்ல போகிறது? அரசியல் ரீதியான அழுத்தத்தை இது எப்படி தரப்போகிறது? நீதிமன்றத்தின் தீர்ப்பு மாறாக வருமானால், நீதிமன்றம் தீர்ப்பை தரப்போகிறது, அது இன்னும் சில நாட்களிலோ சில வாரங்களிலோ வரலாம். அப்படி தீர்ப்பு வரும்போது அந்த தீர்ப்பு பாதகமாக இருந்தால் அதை மாற்றக்கூடிய வலிமையை தமிழ்நாடு தன்னுடைய அரசியல் நிர்பந்தத்தை தரப்போகிறதா? இதை வேறு மாதிரியாக அரசுகளால் கையாண்டிருக்க முடியுமா என்கிற கேள்விகள் இன்னமும் இருக்கின்றன. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு காலத்தின் குரல் தொடரும். காலத்தின் குரல் தொடர்கிறது. அலங்காநல்லூர் அருகே இருந்து ஒரு கிராமத்திலிருந்து நேரலையாக வழங்கிக் கொண்டிருக்கிறோம். ஜல்லிக்கட்டுக்கு புகழ்பெற்ற இந்த மண்ணில் தடையை மீறி இன்று நேற்று ஜல்லிக்கட்டு காளைகளை மக்கள் அவிழ்த்துவிட்டு அதோடு விளையாடி இருக்கிறார்கள், ஏறு தழுவி இருக்கிறார்கள். ஆண்களும் பெண்களும் இளைஞர்களும் யுவதிகளும் இந்த பண்பாடு என்பது எங்களுடைய பாரம்பரியமாக வந்த ஒன்று, சட்டத்தின் பெயரால் இதை தடுப்பதை எங்களால் அனுமதிக்க முடியாது, என்ன விலை கொடுத்தேனும் நாங்கள் இதை தொடர்ந்து நடத்துவோம்
எந்த தியாகத்திற்கும் இதற்காக தயாராக இருக்கிறோம் என்று பல்வேறு கருத்துக்களை உணர்ச்சிபூர்வமாக சொன்னதை பார்த்து வந்திருக்கிறோம். நம்மோடு அரசியல் ஆய்வாளர் பெருமாள் மணிகண்டன் இருக்கிறார். பெருமாள், நீங்கள் ஒரு பண்பாட்டு ஆய்வாளர், இந்த மண்ணின் பண்பாட்டை அறிந்தவர், ஆய்வு செய்தவர். ஜல்லிக்கட்டுக்கு கடந்த ஆண்டும் அதற்கு முந்தைய ஆண்டும் மதுரையை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அப்படின்ற அளவில் தான் பார்க்கப்பட்டுச்சு. ஆனால் இந்த ஆண்டு உலகம் முழுவதும் தமிழர்கள் பேசக்கூடிய ஒன்றாக மாறி இருக்கிறது. இந்திய அரசை கூட தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய போராட்டங்கள் டெல்லியை எட்டி இருக்கும். அந்த அளவுக்கான போராட்டம் வலிமையாக முன்னெடுக்கப்படுகிறது. இந்த அரசியல் நகர்வு, இந்த போராட்டம் இப்படி பீரிட்டு கிளம்புறதுக்கும் இளைஞர்கள் அலையலையாக வந்து போராடுவோம், இதை மீட்டெடுப்போம், இந்த பண்பாட்டை முறியடிப்பதற்கு அபகரிப்பதற்கு யாரேனும் முயற்சித்தால் விடமாட்டோம் அப்படின்னு சொல்ற ஒரு எழுச்சியை நீங்க பார்த்தீங்களா, எதிர்பார்த்தீங்களா? இல்லை, இந்த எழுச்சி வந்து தொடர்ந்து அடுத்தடுத்த கட்டங்களில் நகர்ந்து வரதா தான் நான் பார்க்குறேன். எப்படின்னா, அப்துல் கலாம் இறந்தப்போ மொத்தமாக தன்னெழுச்சியாக வந்து ஒரு 4 லட்சம் பேர் வந்து ராமேஸ்வரத்தை நோக்கி போகிறாங்க. அப்போ மத்திய அரசோ மாநில அரசோ அதை பெரிய அளவில் வந்து முன்னெடுக்கலை. அப்போ அதுக்குள்ளே ஒரு செய்தி இருக்குது. என்னென்னா, நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா சூடம் கொளுத்தி வைக்கிறது, அவருக்கு ஒரு படம் வச்சு அதில் வழிபாடு பண்ணுறது, வாழைப்பழம் அதில் ஊதுபத்தியை கொளுத்தி வைக்கிறது. அப்போ அதற்குள்ள ஒரு அரசியல் தலைமையை, ஒரு அப்பழுக்கற்ற அரசியல் தலைமையை தேடுகிற ஒரு குணம் வந்து தமிழ்நாடு முழுக்க நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. அதனால தான் அவ்வளோ ஒத்துழைப்பு இல்லாதப்போ போச்சு. அதற்கு பிறகு 2-3 சம்பவங்களில் இளைஞர்கள் வந்து, நீங்கள் கேட்ட அந்த ஒரு முக்கியமான இடம் தான், அவங்க ஒரு அரசியல் உரையாடல் தான் இது. இந்த அரசியல் உரையாடலில் ரொம்ப வலிமையான ஒரு தலைவரை அவங்க வேணுங்கிறத அவங்க 2-3 இடங்களில் சொல்கிறாங்க. அதை சொல்கிற இடத்துல வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, சென்னையில் வந்து ஈழ போராட்டம் சம்பந்தமான போராட்டங்களில் இந்த எஸ்டாப்ளிஷ் லீடர்ஸை வந்து நீங்கள் வர வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வர வேண்டாம் அப்படின்னு சொன்னால் அவங்க வேற ஏதோ ஒரு வலிமையான ஒரு தலைமையை அல்லது தன்னை பாதுகாக்கக்கூடிய ஒரு ஆளை அவங்க தேடுறாங்க. இதை நான் இன்னொரு விதமாக எப்படி நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ள ஒரு தேசிய இனம், ஒரு இனக்குழு, 2 விஷயம்தான். தேசிய இனம்ங்கிறது எனக்கும் ஜல்லிக்கட்டுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஆனால் நான் மாடு வளர்க்கிற ஒரு 20 மாடுகள் இன்றைக்கும் என் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இருந்து நான் வரேன். அப்போ ஒரு தேசிய இனங்கிறதே பல்வேறு கலாச்சார வேறுபாடுகளோட இருக்கும், ஆனா ஒரு ஒற்றைத்தன்மையோட இருக்கும். அப்போ நீங்க குறிப்பிட்ட மாதிரி ஓசூர்ல ஏன் இதுக்காக போராடுறான்? எந்த வேறுபாடுமே இல்லாம ஒற்றைத்தன்மையோட இருந்தா அது வந்து இனக்குழு ஆயிடும். அப்ப நாம ஒரு மொழிவழி தேசிய இனம்னு சொல்றோம். அப்போ ஒருத்தனுக்கு ஒரு இடத்துல அடிக்கும் போது இன்னொரு இடத்துல வலிக்குது. தமிழ்நாட்டில் ஆட்சி செய்த கட்சி, ஆள்ற கட்சி, சிறிய கட்சி, பெரிய கட்சி, தேசிய கட்சி, மாநில கட்சி, இப்படி எல்லா கட்சிகளும் ஜல்லிக்கட்டை ஆதரிக்கிறோம், ஜல்லிக்கட்டு நடத்த வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. ஆளும் கட்சியா இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய அமைச்சர், மாநில தலைவர், அதனுடைய நிர்வாகிகள் அவங்களும் ஜல்லிக்கட்டை நடத்துவோம், நாங்களும் ஆதரவா இருக்கோம்னு சொல்றாங்க. இவ்வளவு பேர் ஆதரவாக இருந்தும், இத்தனை கட்சிகள் ஒரே குரல்ல பேசியும், ஏன் ஒரு பண்பாட்டு திருநாள்ல ஏன் அதை நடத்த முடியல? அதுதான் முக்கியமான கேள்வி. ஏன் நான் இன்னமும் இந்த கேள்வியை ரொம்ப ஆழமா எடுத்துட்டு போறேன். போன 2 வருஷம் வந்து இந்த போராட்டம் இவ்வளவு பெருசு இல்லை, இந்த வருஷம் இது இவ்வளவு பெரிய போராட்டமா வருது. ஏன்? போன வருஷம் ஜெயலலிதா அம்மா இருந்தாங்க, இந்த வருஷம் ஜெயலலிதா அம்மா இல்லை. அந்த வேக்கும், அந்த இடைவெளி தமிழ்நாட்டு அரசியலுக்கு என்ன சொல்லுது? ஏன்னா இந்த மக்கள் நம்புனாங்க, அவங்க இருந்த வரைக்கும் அவங்க சரியான போராட்டத்தை முன்னெடுப்பாங்க. அவங்க இது பத்தி ஒரு நாள் மீடியால பேசினதே கிடையாது. இந்த மக்கள் நம்புனாங்க, நம்மளை அவங்க பாதுகாப்பாங்க, காவல் தெய்வமா இருந்து பாத்துக்குவாங்க, ஒரு பெரிய போராட்டத்தை முன்னெடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய. அப்ப இங்க வந்து என்ன, அவர் இருக்கும் போதே கூட போன ஆண்டு ஜல்லிக்கட்டு நடக்கலையே, நடக்கல. ஆனாலும் இவ்வளவு பெரிய போராட்டம் நடைபெறாம மக்கள் கிட்ட ஒரு அமைதி இருந்தது. குறிப்பாக பெண்கள் கிட்ட ஒரு பெரிய அமைதி இருந்தது. அவங்க இதுல வெளியே இருந்து தான் வேடிக்கை பார்த்தாங்க. நீங்க எந்த போராட்டமா இருக்கட்டும், எந்த துன்பமா இருக்கட்டும், பெண்கள் தான் நம்மளை உள்ள இறங்கி அந்த துன்பத்திலிருந்து, துயரத்திலிருந்து வெளியே எடுத்துட்டு வராங்க. இப்போ ஒரு வீட்லயே மரணம் நடக்குன்னு வைங்களேன், பெண்கள் எந்திரிச்சு போய் அடுப்பு பத்த வைக்கிற பிறதான் அந்த மரணத்திலிருந்து அந்த வீடே எந்திரிச்சு வெளியில வரும். ஆக பெண்கள் இதற்குள்ள முதல் முறையா உள்ள வராங்க. அப்ப நான் இந்த வெவ்வேறு புள்ளிகளை இணைச்சு பார்க்கிறேன். அப்துல் கலாமோட மரணத்துக்கு இளைஞர்கள் ஒன்று திறந்தது. ஈழத்துல வந்து ஒரு மிகப்பெரிய போராட்டம் வந்தப்போ அங்கொன்றும் இங்கொன்றுமாக போராடியது. இன்றைக்கு நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி எந்த சம்பந்தமும் இல்லாத கோயம்புத்தூரும் ஓசூரும் இந்த ஜல்லிக்கட்டுக்காக குரல் கொடுப்பது. அப்போ இங்க ஒரு பெரிய பொலிட்டிக்கல் வேக்கம் இருக்கு. அந்த வேக்கம் நான் எப்படி பார்க்கிறேன்னா, ஏன் ஒரு எஸ்டாப்ளிஷ் லீடர்ஸ், மிகப்பெரிய தலைவர்கள் ஜல்லிக்கட்டை நடத்துவோண்டா, நடத்துனா என்ன வந்துருதுன்னு, நீதிமன்ற உரையாடல்கள் வேற, நீதிமன்றத்தோடு நம்ம சட்ட ரீதியாக போராடுவதுங்கிறது வேற. ஆனா அதை தாண்டி இந்த நீதிமன்ற தீர்ப்புகள் பல முறை உரையாடப்பட்டிருக்கு. குறிப்பா தமிழ்நாட்டில் இடஒதுக்கீட்டுக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய வாதம் முன்வைக்கப்பட்டது. முதல் சட்ட திருத்தத்தையே இந்த தமிழ் மண்ணு தான் கொண்டு வந்துச்சு. அன்னைக்கு பெரியாரும் காமராஜரும் அண்ணாவும் ஒரு மிகப்பெரிய உரையாடலை முன்னெடுத்தாங்க. அந்த உரையாடலால என்னன்னா,
அம்பேத்கர் போராடினாலும் அம்பேத்கரும் நேருவும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அரசியல் தலைமை அன்னைக்கு இருந்துச்சு. மத்திய அரசு ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு அந்த போராட்டத்தினுடைய ஆழம் இருந்தது, அதுல ஒரு நியாயம் இருந்தது. ஆனால் இன்றைக்கு அந்த ஒரு பொலிட்டிக்கல் வில் இந்த மண்ணில் மிஸ் ஆகுது. நீங்க அரசியல் கட்சிகள் மீது இளைஞர்கள் நம்பிக்கை இழக்கிறாங்க, அதனோட ஒரு பகுதியாக கூட இதை பார்க்கலாம். அரசியல் ஈடுபாடு, நேரடி கட்சி அரசியல் ஈடுபாடு இல்லாத இளைஞர்கள் கூட இந்த களத்துக்கு வர்றாங்கன்றீங்க. என்னோட கேள்வி என்னன்னா, நீங்க அரசியல் சட்டத்தை திருத்துவது அப்படின்னு ஒண்ணு கொண்டு வந்தோம்னாலும், நீதிமன்றம் சாதகமான தீர்ப்பை தரல, ஜல்லிக்கட்டை அனுமதிக்க முடியாதுன்னு சொன்னாலும், அதை திருத்தி எழுதுறது, அந்த தீர்ப்பை திருத்தி எழுதக்கூடியது மத்திய அரசாகத்தான் இருக்க முடியும். மத்திய அரசாங்கம், அரசியல் கட்சிகள் தான் அந்த திருத்தத்தை கொண்டு வர முடியும். அப்ப அரசியல் கட்சிகளை நீக்கி விட்டு இந்த பிரச்சனையை பார்க்க முடியுமா? எல்லா அரசியல் கட்சியும் அவங்க நீக்கலையே, எல்லா அரசியல் கட்சியும் அவங்க வர வேணான்னு சொல்லலையே. கடந்த தேர்தலில் போட்டி போட்ட எத்தனையோ பேரை அவங்க ஏத்திருக்காங்க. அதுக்கு நம்ம கண்ணு முன்னாடியே ஒரு உதாரணத்தை பார்க்கிறோமே. அப்போ நம்ம என்னன்னா, அரசியலுக்கு வெளியே இந்த போராட்டத்தை நான் எடுக்கிறேன் அப்படிங்கிற அது ரொம்ப டேஞ்சரான வாதம். எங்களுக்கு அரசியலே வேண்டாம், மக்களே தன்னெழுச்சியாக போராடிடுவோங்கிற ஒரு வாதத்தை தமிழகம் முன்வைக்கவே இல்லை. அரசியல் தேவை, ஆனால் ஒரு வலிமையான அரசியல் தலைவர் இல்லை, ஒரு வலிமையான குரல் இங்க இல்லை. அதனாலதான் மக்கள் அந்த குரலை வெவ்வேறு வடிவங்கள்ல தேடுறாங்க. அதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் இது. நீங்க இதற்கு முன்னால் எவ்வளவோ அரசியல் சட்ட திருத்தங்கள் வந்திருக்கிறது, நாம எவ்வளவோ வலிமையாக உரையாடி இருக்கிறோம். 1965 இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் இதே மதுரை மண்ணில் அரசியல் சாசன சட்டமே எரிக்கப்பட்டது. அந்த அரசியல் சாசன சட்டத்தை முன்னின்று எரித்த காளிமுத்து பின்னால் இதே மாநில அரசியல் அமைச்சராக எல்லாம் கூட ஆனார். ஆனால் சட்டத்தை ஏற்ற சட்டசபைக்கு சபாநாயகராகவும் ஆனார். அந்த வரலாற்று இல்லாம இங்க இருக்கு. அன்றைக்கு முன்னின்ற சீனிவாசன் இந்த 2 சபாநாயகர்ல ஒருத்தருங்கிற ஒரு இடத்தை கூட அடைஞ்சாரு. அப்ப இன்றைக்கு என்ன பிரச்சனைனா, இங்க ஒரு வலிமையான பொலிட்டிக்கல் வில் இல்ல அப்படிங்கிறத இங்க இருக்கிற மக்கள் உணர்றாங்க, எளியவர்கள் உணர்றாங்க, விவசாயிகள் உணர்றாங்க. அப்படி ஒரு பொலிட்டிக்கல் வில் இல்லாத போதுதான் இது நான் ரொம்ப எனக்கு என்னன்னா, இந்த அரசியலை நான் இத்தனை வருஷம் பாக்குறதுல எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கிறது என்னன்னா, முந்தின நாள் வரைக்கும் ஜெயலலிதா அம்மா ஒரு கட்சியை நடத்துறாங்க, ஒரு கட்சியினுடைய தலைவியா இருக்காங்க, நிலைப்பாடு எடுக்கிறாங்க. அவங்க மறைந்த அடுத்த நிமிஷத்துல அவங்கள ஒரு தமிழகத்துக்கான தலைவியா மக்கள் எல்லாரும் ஏத்துக்கிறாங்க, எல்லாரும் அஞ்சலி செலுத்துறாங்க. ஆக இது கடந்த 6-7 வருடங்களாக மக்கள் தங்களுக்கு ஒரு வலிமையான தலைவர் வேணும் அப்படிங்கிற தேடலை வைக்கிறாங்க. அப்படி தேடல் இல்லாத பொழுது ஒரு தேசிய இனமாக வெவ்வேறு புள்ளிகள்ல கூடி இவங்க போராடுறாங்க. அதனால இதுல அரசியல் விழிப்புணர்வு அப்படின்ற ஒன்றை இளைய தலைமுறை பெற தொடங்கி இருக்குது. இன்னைக்கு பேசக்கூடிய இளைஞர்களுக்கு தாங்கள் என்ன பேசுறோன்ற ஒரு அரசியல் பிரக்ஞை இருக்கு, விழிப்புணர்வு இருக்கு. அதை அந்த கட்சிகள் வெளிப்படுத்தாத நேரத்தில் கட்சிகளுக்கு நிர்பந்தம் தர்றாங்க, தாங்கள் வீதிக்கு வர்றதன் மூலமாக நிர்பந்தம் தர்றாங்கன்னு சொல்லலாமா? நிச்சயமா நிர்பந்தம் தராங்க. இப்ப அந்த அம்மா சொன்னாங்கல்ல, சிந்து சமவெளி நாகரிகத்தில இருந்து இது இருக்கு, நீங்க யாராவது நம்புவோமா? சிந்து சமவெளி நாகரிகத்தில இருந்து இது இருக்கு அப்படிங்கிற அறிவை நாம அவங்க கிட்ட போறப்பதான் தெரியுது. ஆனா வழக்கமா இத ஒரு அரசியல் தலைமை முறையான ஒரு தவறான பார்வையிலிருந்து வருது. என்னன்னா, கிராமத்தில் இருக்கக்கூடியவங்க, எளிய மனிதர்கள், அதிகம் படிக்காதவர்கள்னு சொல்லப்படக்கூடியவங்க, அழுக்கான உடையை உடுத்துறவங்க, மிடுக்கான உடை அணியாதவர்கள், இவங்களுக்கெல்லாம் விவரம் தெரியாது, அப்படிங்கிற உலக ஞானம் இருக்காது அப்படின்றது ஒரு தவறான பார்வை. ஆனா என்னன்னா, இவங்க எல்லா விஷயங்களும் தெரிந்து எல்லா அரசியலும் தெரிந்து அவங்க அன்றாட வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த வலிமையான அரசியல் தலைமை இருக்கிற போது நமக்கு ஒரு தலைவன் இருக்கிறான், நமக்கு ஒரு வலிமையான உரையாடல் இருக்கு, அதை அவங்க பார்த்துக்குவாங்க அப்படிங்கிற அளவில் அந்த உரையாடலுக்குள்ள இவங்க போறதே இல்லை. அவங்க அன்றாட வேலைகளை பார்க்குறாங்க. மாணவர்கள் படிக்கிற அதுல ஒரு இடைவெளி வருகிற போது, அதுல ஒரு வெற்றிடம் வருகிற பொழுது, ஏன்னா இந்த போராட்டம் வெறும் பண்பாட்டு போராட்டம் மட்டும் இல்லை. இது இந்த மண் எனக்கு நான் தமிழ்நாட்டினுடைய ஒரு 300 வருட அரசியலை தொடர்ந்து பார்க்கிற பொழுது எப்படி தமிழ்நாட்டுக்கான அரசியல் ஒரு தனித்த தன்மையோடு தொடர்ந்து இயங்கி கொண்டிருக்கிறது. ஏன்னா சுதந்திரத்தை கேட்டு ஒருத்தங்க போராடிட்டு இருக்கும்போது இங்க ஒருத்தன் சமூக நீதி வேணும் அப்படின்னு சொல்லி போராடிட்டு இருக்கிறான். அப்போ இந்த போராட்டம் என்பது நான் இவ்வளவு நாள் நினைச்சேன் தலைவர்கள் கிட்ட இருந்து மக்களுக்கு வருது அப்படின்னு தான் நான் நினைச்சேன். ஆனால் இந்த 3-4 சம்பவங்கள், அப்துல் கலாமினுடைய மரணம், ஈழத்தமிழர்களுக்காக இந்த தமிழர்கள் கிரண்டு எழுந்தது, அதற்கு பிறகு ஜெயலலிதாவுக்கு ஒட்டுமொத்தமாக தமிழகம் ஒரு தலைவியாக ஏற்றுக்கொண்டு அஞ்சலி செலுத்தியது, இன்றைக்கு பொங்கல் என்கிற இந்த கலாச்சார விழாவை ஜல்லிக்கட்டை முன்னிட்டு மக்கள் திரண்டு நிற்கிற போது எனக்கு ஒன்று புரிகிறது. தமிழகத்தினுடைய அரசியலை, அதனுடைய வடிவத்தை தீர்மானிப்பவர்கள் தலைவர்கள் அல்ல, இங்கே இருக்கக்கூடிய மக்கள். இந்த குரலை யார் கேட்கிறார்களோ அவர்கள் நாளைய தமிழகத்திற்கான தலைவராக வருகிறார்கள். இந்த குரலை கேட்க தவறுகிற வரைக்கும் மக்கள் இந்த குரலை எழுப்பிக் கொண்டே இருப்பார்கள். இந்த குரலில் இருந்துதான் ஒரு வலிமையான அரசியல் குரல் உருவாகிறது. அதிகாரம் கீழிருந்து தான் மேலே போகிறது, மேல இருந்து கீழே வரல. இந்த குரலை காமராஜர் கேட்டார், இந்த குரலை பெரியார் கேட்டார், இந்த குரலை அண்ணா கேட்டார்.
அதனால்தான் அவர்களால் மிக வலிமையாக மத்திய அரசோடு உரையாடக்கூடிய அளவிற்கு ஒரு சக்தி பெற்ற தலைவர்களாக வந்தார்கள். இந்த குரலை, இந்த எளியவர்களுடைய குரலை எனக்கு சிந்து சமவெளி நாகரத்திலிருந்து தெரியும். ஆனால் நான் என் வீட்டுக்கு மாட்டுக்கு புல்லு வச்சிட்டு இருக்கேன்னு மட்டும் நினைச்சிடாத அப்படிங்கிற ஒரு உதாரணமா அந்த அம்மா நிக்கிறாங்க இல்லையா. இந்த அம்மா மட்டும் இல்ல, தமிழ்நாட்டின் பரந்த நிலப்பரப்பிற்குள், பெருநிலப்பரப்பிற்குள் அவர் ஒரு வார்த்தை பயன்படுத்தினார் இல்லையா, பெருங்கொண்ட தலைவர்கள் அப்படின்னு சொன்னார் இல்லையா. பெருங்கொண்ட தலைவர்கள் வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அப்படி பெருங்கொண்ட தலைவர்கள் எழுந்து வந்து இது போன்ற உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் வருகிற பொழுது மக்களுடைய இடத்திலிருந்து பேசுகிற ஒரு அரசியல் அதிகாரத்தை பெற வேண்டும். அதைத்தான் இந்த மக்கள் விரும்புகிறார்கள். இந்த மக்கள் குரலை எவன் கேட்கிறானோ அவன் தான் நாளைக்கு அரியானை இருக்கிற தலைவன். திரு மதுக்கூர் ராமலிங்கம், செல்லா காசு பிரச்சனை வந்தப்ப உங்களை மாதிரியான அரசியல் ஆய்வாளர்கள், கருத்தாளர்கள், மக்கள் பெரிதும் இதை பாதிக்கப்படுறாங்க அப்படின்ற கருத்தெல்லாம் முன் வச்சிங்க. அது மாதிரியான விஷயங்களுக்கு பீரிட்டு எழும்பாத உணர்வு, மக்கள் அல்லல் படுற நேரத்தில் அல்லல் படுறாங்கன்னு நீங்கள் சொன்னீங்க. அதற்கெல்லாம் வராத ஒரு போராட்ட குணம் அல்லது போராட்டம் அப்படின்ற ஒன்று இந்த பிரச்சனையில் வருது. இது வந்து ஒரு கலாச்சாரம் சார்ந்து, பண்பாடு சார்ந்து ஒரு விஷயம்னு வர்றப்ப இந்த கோபம் தார்மீகமாக மக்கள்கிட்ட வருது அப்படின்னு சொல்லணுமா? இன்னொன்று உங்களை கேட்க விரும்புறது, சாதாரண மனிதர்கள்ட்ட இதற்கு இருக்கக்கூடிய ஈடுபாடு, ஈர்ப்பு அப்படின்ற ஒன்று அரசியல் தலைமையை அசைத்து பார்க்கும். இவங்க இதற்கு முடிவு கட்டலன்னா நாம மக்கள்கிட்ட போக முடியாதுன்ற ஒரு நிர்பந்தத்தை அவர்களுக்கு தரும் அப்படின்னு இந்த குரல்களை எடுத்துக்கொள்ளலாமா? இல்லை, இந்த பண மதிப்பு பிரச்சனையில் ரொம்ப அரசாங்கம் என்ன ரொம்ப விவரமாக பண்ணிடுச்சுன்னா, இதில் அந்த ஏமாத்து வேலையை மோடியால் செய்ய முடியல. தெளிவாக என்ன சொல்லிட்டாங்கன்னா, தொடர்ச்சியாக இது முடிஞ்ச உடனே உங்களுக்கு கஷ்டம் தீரும், நான் உங்களுக்கு நிறைய, இன்னும் சொல்ல போனால் இதே மதுரை மாவட்டத்தில் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் 20,000 போட போகிறேன், 30,000 போட போகிறேன்னு சொல்லி போய் டெய்லி அக்கௌண்ட்டு பார்த்த ஆளுங்களாம் நிறையா இருக்காங்க. அதில் ரொம்ப விவரமாக ஆளுகளை பிரிச்சுட்டாங்க. அண்ணன் எனக்கு எதிரியாகவும், நான் அவருக்கு எதிரியாகவும், அவரை பார்த்தா நிறைய சம்பாதிச்சுட்டு நானும், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு ரொம்ப பிரிச்சுட்டாங்க. ஆனால் இதில் என்ன அவளை மாட்டிக்கிட்டாங்க, இதில் அந்த மாதிரி பிரிக்க முடியலை. தமிழன் என்கிற ஒற்றை அடையாளத்துக்குள்ளே எல்லாரும் ஒன்று தத்தால் அது பிரிக்க முடியலை. அதில் என்னென்னா பணக்காரன் ஏழை, எனக்கு யாருன்னா நம்ம இந்த மதுரையில் சொல்லுவாங்க எலிக்கு பூனை ஏகாதிபத்தியம் அப்படின்னு. அது பக்கத்தில் இருக்கிறவன் தான் எதிரி. நான் ஒரு விவசாயின்னா அந்த வாத்தியாருக்கு நல்லா வேணுமையா, நிறைய 500 ரூபா வச்சிருக்கான்னு நான் வைத்தறிச்சப்பட்டுக்கிட்டு இருந்தேன். அப்படி பிரித்தாண்டார்கள். இந்த பிரச்சனையில் அப்படி செய்ய முடியல. ரெண்டாவது, இது அரசியல் அற்ற அரசியல் அப்படின்னு சொல்றது ஒரு அரசியல் தான். எனவே இந்த எல்லா கட்சிகளும் போராடி இருக்காங்க. தொடர்ச்சியான கட்சி பேர் சொல்லணும்ல, இந்த ஜல்லிக்கட்டு பிரச்சனைக்காக தொடர்ச்சியாக அவரவர்களுடைய நிலையிலிருந்து இதே அலங்காநல்லூரில் பல்வேறு போராட்டங்கள், அவனியாபுரத்தில், பாலமேட்டில் தொடர்ச்சியாக நடந்திருக்கிறது. இப்போ இளைஞர்கள் வந்திருப்பது என்பது உண்மையிலேயே ஒரு மகிழ்ச்சியான பிரச்சனை. கேட்குறீங்க ஐடி என்ன வர்றீங்கன்னு. என்னதான் ஐடியாக இருந்தாலும் அடிப்படையில் ஆதியில் நம்ம எல்லாருமே விவசாயி வீட்டு பிள்ளை தாங்க. எல்லாருக்குள்ளேயும் விவசாயி இருக்கான். எனக்கு நான் எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் வேறு என்னவோ மண்ணில் தான் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் பீட்டான்னு நம்முடைய ஒற்றை கோபத்தையும் பீட்டாவுக்கு எதிராக திருப்பிடக்கூடாது. ஏன்னா அவங்க ஏதோ ஒரு அமைப்பு, இல்லைன்னா நாளைக்கு ஒரு சோட்டா வருவான். நாளைக்கு நம்ம கோபத்தை இந்த கரெக்டாக ரௌத்திரம் பழகுன்னு பாரதி சொன்னது போல, இந்த கோபம் நாளைக்கு ஏன் ஊருக்கெல்லாம் ஜோறுபட்ட விவசாயி ஏன்டா செத்தாங்கிற கேள்வியை நோக்கி இந்த கோபம், இந்த ரௌத்திரம் திசை திரும்பும். அப்படிதான் நான் நினைக்கிறேன். செல்லா காசு பிரச்சனையில் ஏன் காசை நான் எடுக்க, ஏன்டா நான் போய் வரிசையில் நிற்கணும்? நாங்கள் கல்யாணம் பண்ணுறதுக்கு 2 ரூபா 2.5 லட்சம்னு சொல்கிறேன். ஒருத்தர் 100 கோடி செலவில் கல்யாணம் பண்ணுறான், அவனை கேட்க மாட்டியா என்று இந்த கோபம் திரும்பணும்னு நான் நினைக்கிறேன். எனவே நான் தொடர்ந்து சொன்னது போல தொடர்ந்து பண்பாட்டு ரீதியாக நம்ம அடக்கப்பட்டிருக்கோம். குறிப்பாக பொங்கலுக்கு முன்னாலேயே கட்டாய லீவு இல்லைன்னு சொன்னாங்க. அது விட்டு பார்த்தது தான் எவ்வளோ தூரம் ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு. எல்லாம் சேர்ந்து தான் வெடிச்சிருக்கு. நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா, இந்த தமிழ்நாடு முழுவதும் இந்த இளைஞர்கள் களத்துக்கு வந்திருக்காங்கன்னு சொன்னால் அது சமூக வலைதளங்கள், இன்னும் சொல்ல போனால் பாரம்பரியத்தை பாதுகாக்க இந்த இளைஞர்கள் நவீன சமூக ஊடகத்தை கையில் எடுத்திருக்கிறார்கள். இந்த இரண்டும் எடுக்கிற ஒரு நல்ல புள்ளின்னு நான் நினைக்கிறேன். உண்மையிலேயே இதில் ஒரு அரசியல், ஐயா சொன்னது போல அப்துல் கலாம் வந்த பொழுது இதே மதுரையில் நான் பார்த்தேன். அப்துல் கலாமுடைய உடல் வானத்தில் போன பொழுது கீழே இருக்கிற ஆட்டோ தொழிலாளி இங்கேருந்து சல்யூட் பண்ண ஒரு காட்சியை பார்க்க முடிஞ்சு. அது ஒரு சென்டிமெண்ட்டாக, அவர் ஒன்றும் பெரிய அதிகாரத்தில் ஆசைப்பட்டு இருந்தவரில்லை. இயல்பிலேயே மக்கள் எளிமையைத்தான் விரும்புகிறாங்க. ஆடம்பரத்தையோ அதிகாரத்தையோ இவங்க வெறுக்கிறாங்க. இயல்பு நம்ம ஜனங்களுடைய, நம்மளாவது கொஞ்சம் யோசிச்சு பேசுகிறான். அவர்களிடமிருந்து வருகிற வார்த்தைகள் ஒப்பனையற்றவை, இயல்பானவை. இன்னும் வாழ்க்கையை நம்ம அவங்கள்ட்ட தான் கற்றுக்கணும். நீங்கள் போய் கேட்டு பாருங்க அந்த ஜனங்கள்கிட்ட. அவங்கள்ட்ட இருக்க விடுகதைக்கும் அந்த சொலவடைக்கு எதிராக நம்மகிட்ட எந்த கவிதையும் இல்லை. ஒரு பொம்பளை போய் கேட்டால் என்னமா எப்படிமா இருக்குன்னு கேட்டால், அரிசின்னு அள்ளி பாப்பாரும் இல்லை, உமின்னு ஊதி பாப்பாரும் இல்லை. இதை எப்படி தன்னுடைய நிராதரமான வாழ்க்கையை சொல்ல முடியும்? ஒன்று அரிசின்னு அள்ளிப்பாரு அல்லது உமின்னு ஊதிப்பாரு. இப்படியெல்லாம் பேசுகிற ஜனங்க தான்
நம்ம லிட்ரேச்சர், நம்ம ஆர்ட், கல்ச்சர் எல்லாமே கற்றுக் கொடுத்தது இவங்க தான். சரி, 3 ஆண்டு கால தடை இன்றைக்கு தடை இந்த வருஷத்துக்கு இருக்கு, நாளைக்கு இருக்குமா இல்லையான்ற ஒரு கேள்வி இருக்கு. தீர்ப்பு என்னவா வரப்போகுது, அதுக்கு அடுத்த அரசியல் நகர்வு என்னவா இருக்கும்னு. இதை வேறு மாதிரி அரசாங்கங்கள் அணுகி இருக்க வேண்டுமா? இந்த போராட்டத்தை வேற மாதிரி இப்ப ஏற்கனவே பீட்டாவும் மற்ற அமைப்புகளும் எச்சரிக்கிறார்கள். நீங்க வந்து தடையை மீறதுக்கு நீங்க அனுமதிச்சீங்கன்னா நாங்க நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடருவோம் அப்படின்னு ஒரு அரசாங்கத்துக்கு வேறு வகையான நிர்பந்தத்தை அவங்க தர்றாங்க. இந்த சூழல்ல அரசு தன்னுடைய வரம்புக்குள்ள நின்று கொண்டு சட்டத்தை பாதுகாக்க வேண்டியதும் அரசின் கடமை, மக்கள் உணர்வுக்கு மதிப்பளிக்க வேண்டியதும் அரசின் கடமை. இப்ப இருதொலை கொள்ளையா இருந்துட்டு இதுல ஒரு மின்சார கம்பத்து மேல நடக்கிறது மாதிரி ஒரு கூர்மையான கம்பத்தின் மேல நடந்திருக்கு. எனவே தங்களுடைய நிர்பந்தத்தை, பிரச்சனையை உணர்ந்து அரசு இந்த எல்லை வரலினா இதை அனுமதிக்க முடியும்னு பார்க்கணுமா, இல்ல வேற மாதிரி இதை அணுகி இருக்கணும்னு சொல்லுவீங்களா? இல்ல, மாநில அரசு என்ன சொல்லியிருக்கலாம்னா ஒரு கேவியட் மனு போட்டிருக்கலாம். நீங்க தடை விதிப்பதாக இருந்தால் எங்களுடைய கருத்தை கேட்ட பிறகுதான் நீங்கள் தடை விதிக்கணும். இதுல இவ்வளவு சாதாரண ஜனங்க இவ்வளவு வலுவான வாதங்களை முன்வைக்கிறாங்க. நீங்க தமிழக அரசு முன்வைத்த பிரமாண வாக்குமூலத்தை பார்த்தீங்கன்னா இது எங்கிருந்து சிந்துச்சமொழி நாகரிகத்திலிருந்து அக்கா பேசுறாங்க. இவங்க வச்சது என்னன்னா ஒரு வலுவற்ற வாதங்களை மத்திய அரசு உரட்டி தாங்க விடுவாங்க. தமிழக அரசு தான் வலுவான வாதங்களை முன்வைத்திருக்க வேண்டும். அதுல இவங்க தவறிட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஒருவேளை நீங்க சொன்னது போல, அண்ணன் சொன்னது போல நீதிமன்றத்தில் எது எல்லைன்னு கிடையாது. என்னைக்கோ சொன்ன இந்துத்துவ வாழ்முறைன்னு சொன்னதை இப்ப விரிவடைந்த கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச் இல்லைன்னு சொல்லியிருக்கு. அடுத்தடுத்து அது மேல்முறையீடு கொண்டு போக வேண்டியது. குறிப்பா இதுல தமிழக அரசுக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கு. மத்திய அரசு, குறிப்பாக இன்றைக்கு இருக்கிற மத்திய அரசு ஒரு ஒற்றை பண்பாட்டை திணிக்கிற அரசு. அதை நம்ப முடியாது. நம்முடைய தமிழக அரசு தமிழ் மக்களினுடைய உணர்வுகளை கையில் எடுத்துக்கொண்டு இன்னும் கூடுதலான வாதங்களை வைக்கணும். நிச்சயமா இப்ப இருக்க நீதிபதிகள் நமக்கு இன்னும் சொல்ல போனா இப்படி கூட கேட்கலாம், தப்பு இல்லை. ஒரு தமிழர் அந்த அமர்வில் இருந்தால் தமிழ் மக்களினுடைய பண்பாட்டையும் பாரம்பரியத்தையும் புரிந்து கொள்ள முடியும். அதனால நாம ஜல்லி, நீ ஒண்ணே ஒன்று சொல்லுங்க. மதுக்கூர் ராமலிங்கம், அது நடைமுறையில சாத்தியமா? அதாவது பஞ்சாப்காரங்க பிரச்சனைனா பஞ்சாபிய கலாச்சாரத்தை அறிந்து கொண்டவர் வேணும், ஏன் தமிழர் அல்லாத ஒருவரால் இதை புரிந்து கொள்ள முடியாது? ஏன் தமிழர் இல்லாத ஒருத்தர் இந்த பிரச்சனையை ஒரு ஆழமாக உள்வாங்கி கொண்டு வாத பிரதிவாதத்தின் அடிப்படையில் தீர்ப்பு சொல்ல முடியாது? இல்ல, நீங்க கேட்ட கேள்வி என்னன்னா ஜல்லிக்கட்டுன்னு என்னன்னு தெரியாதவங்க எப்படிங்க விசாரிக்க முடியும்? நீங்க விளக்கணும் இல்ல, வழக்கறிஞர்களுக்கு அந்த கடமை இருக்குல்ல. இல்ல, ஐயா சொல்றதுக்கு அவருக்கு இதான் சொல்றேன். அந்த நீதி அரசரா நியமிக்க முடியாது. ஆனா அந்த ஆய்வுக்கு வந்த குழு இருக்குல்ல, அதுல தமிழர்களை போட்டிருக்கலாம். இந்த ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள் இதுல இருக்கிற இந்த அமைப்புல இருக்கிற யாராவது போட்டிருந்தா அது நியாயம் தெரியும். அவன் தம்பி சொல்றான் பாருங்க, நான் தாகத்துக்கு தண்ணி கொடுத்து அந்த சாராயம் கொடுக்குறேன்ட்ட, நான் என் மாட்டை சோடிக்க குங்குமம் வச்சேன், நீ அதை மிளகா அப்படின்ட்டாங்க. அதை நீ சம்பந்தம் வந்து ஆய்வுக்கு வந்தவனே பீட்டாக்காரன். அப்புறம் அது என்ன நியாயம் இருக்கும்? இன்னொன்னு என்னன்னா, நீங்க ஜல்லிக்கட்டுல ஒருபோதும் பெட்டு வச்சு கட்டுறதே கிடையாதுங்க. யாரு நீங்க கிண்டி ரேஸுங்கிறது, எந்த குதிரை ஜெயிக்கும் அப்படின்னு ரேஸ் வைக்கிறது தான் அந்த கலாச்சாரம். இது கோயில் மாடு, இது ஊர் பொது மாடு. நம்ம ஊர் இந்த பக்கம் சொல்லுவாங்க. உச்ச நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளல. அது ஒரு அறிவு திறமை. எந்த குதிரை வேகமா ஓடுன்னு பார்த்து பந்தயம் கட்டுறதுன்றது ஒரு இன்டெலெக்சுவல் கேம். அது ஒரு அறிவுன்னு சொல்ல போனா அது என்ன இருக்குன்னா, அந்த மாட்டு கொம்புல ஒரு எலுமிச்சம்பழம் தாங்க இருக்கும். அதை பறிக்கத்தாங்க அந்த தமிழன் போராடுறான். அது எலுமிச்சம்பழம் சொன்ன பிரச்சனை இல்லை. என்னுடைய உணர்வுக்குள்ள, மரபணுக்குள்ள மாடு என்னுடைய தோழன், நான் அதனோடு விளையாடுகிறேன் அப்படிங்கிற உணர்வினுடைய வெளிப்பாடு தான் ஜல்லிக்கட்டு. இன்னும் சொல்ல போனால் ஒரு பீரோ கொடுப்பாங்க, ஒரு நாக்காளி கொடுப்பாங்க. அதை தாண்டி இந்த வீரர்கள் எதையும் வாங்கினது இல்லைங்க. இன்னும் சொல்ல போனால் இதில் பாதிக்கப்பட்ட வீரர்கள் ஒழுங்குபடுத்தப்பட்டு, குறிப்பாக மதுரை மாவட்ட கலெக்டர் உதயசந்திரன் இருந்த பொழுது நல்லா ஒழுங்குபடுத்தப்பட்டு விளையாட்டு நடந்துச்சு. பழைய மாதிரி கூட வேண்டாம், நீங்கள் ரெகுலேட் பண்ணுங்கன்னு தான் நாங்களும் கேட்குறோம். ஒரு நிமிஷம், ஒரு பெண்மணி ஒருவரை பற்றி பேச விரும்புகிறேன். ஹலோ சார், சீமான் சாருக்கு ரொம்ப நன்றிங்க சார். நீங்கள் காலையில் நாங்கள் கொடுமைப்படுத்துகிறோம்னு சொல்கிறாங்க. நாங்கள் ஓட்டு போடுறதுக்கு 2 மைல் தூரம் நடந்து வரோங்கங்க சார். அது கொடுமைப்படுத்துறது இல்லையாங்க சார்? நாங்கள் காலையில் இருந்தேங்க சார், அலங்கானூரில் இந்த மாதிரி கொடுமை நடக்குன்னு காலையிலேருந்து எனக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு சார். நான் எங்கள் ஊரில் எல்லா பேத்துமே ரெடி பண்ணி வச்சுருந்தேன். வாங்க நம்மளும் நம்ம ஊரில் இருப்போம். இந்த ஊரில் வர பைக்கு, வண்டி, ஆட்டோ எதுவுமே போக விடாமல் செய்வோம். எங்கெங்க இருக்கிறவங்க, சென்னையில் இருக்கிறவங்களாம் நம்மளுக்காண்டி இது பண்ணுறாங்க சார். நம்மளும் தமிழருக்கு தானுங்க சார். நாங்களும் 2 மைல் தவிர ஓட்டு போகிறக்காண்டி நடந்து வரோம்ல, அப்போ அது கஷ்டமாக தெரியலையாங்க சார்? நாங்கள் எங்களுக்கு நீதி கிடைக்கிற வரைக்கும் நாங்கள் தமிழர்கள் யாருமே ஓட்டு போட மாட்டோம் சார். ஜல்லிக்கட்டு நடத்த அனுமதி தரலாம், ஓட்டு போட மாட்டீங்களா? ஆமா, எங்களுக்கு ஜல்லிக்கட்டு நடத்த எங்களுக்கு கண்டிப்பா அனுமதி தரணுங்க சார்.
நீதிமன்றத்துல வழக்கு இருக்கு, அரசாங்கம் சாதகமா இருக்கு, அடுத்த வருஷம் வரலாம். ஆனா இதுக்காக போராடணும், யாரோ வந்து போராடுறாங்க, நாங்களும் போராடணும். நாங்களும் இந்த கிராமத்துலதான், நாங்களும் இந்த இதுலதான், இந்த அலங்கானூர் பக்கம் தான் நாங்களும் இருக்கோம். அப்ப வந்து எங்களுக்கு அந்த இது இருக்கும்லங்க சார். எங்கெங்கே இருக்கிறவங்களோ ஸ்பெசிமன் சார், நீங்களாம் வந்திருக்கீங்க. இது வந்து நீங்க வந்து ஜல்லிக்கட்டு இது பண்ண மாட்டீங்க, நாங்க தமிழருக்கு தான் இது பண்ணுவோம். நீங்க வந்து எங்களுக்காண்டி தானே சார் வந்திருக்கீங்க. நீங்கள் தமிழர் தாங்க சார், எங்களுக்கு தெரியுங்க சார். ஆனா ஓட்டு போடுறதுக்கு மட்டும் எப்படி சார், நாங்க 2 மைல் தூரம் நடந்து வரோம்ல சார். ஒரு வயசான பாட்டியை கூட கூப்பிட்டு வராங்கல்ல, அது மாதிரி நாங்க காலையில நாங்க வளர்க்கறது எப்படி சார் கொடுமைப்படுத்துவோம். நாங்க தொடர்ந்து இந்த இதை நடத்துவோம் சார். எங்களுக்கு நீதி கிடைக்கணுங்க சார். நீதி கிடைக்கணும், தொடர்ந்து நடத்தணும் சார். அந்த காலத்துல வந்து கல்லு தூக்குவாங்க பசங்க. எப்படி அந்த கல்லு தூக்குற பசங்களை தான் பொண்ணுங்க விரும்பி கட்டுவாங்க. இளவட்ட கல், அந்த கல்லு பேரு. அப்புறம் முளைப்பாரி போடுவாங்க. அது வந்து வீரிய விதைகளை கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த முளைப்பாரி. அதே மாதிரி காளைகளோ ஆடுகளோ ஏதோ செய்ய அந்த இது அந்த பந்தயத்துக்கு விடுறப்ப அதோட வீரியத்தை பார்த்து அதன் மூலமா இனப்பெருக்கத்தை பெருக்கிறதுக்காக வச்சது இந்த இது. அதே போல இந்த ஜல்லிக்கட்டுன்றது வந்து 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்தது. இப்ப லேட்டஸ்டா இன்டர்நெட்ல நீங்க பார்த்திருப்பீங்க, ஒரு வீடியோ காட்சி ஒளிபரப்பப்பட்டது. அந்த வீடியோ காட்சியில கமெண்ட்ரி வந்து இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. அப்ப அது வந்து அப்பயே ஆங்கிலேயரால ஆதரிக்கப்பட்ட ஒன்று. அதை தடுக்கிறது வந்து எந்த விதத்திலும் சரியானது கிடையாது. ஆண்கள் சம்பந்தப்பட்ட விளையாட்டு தான் இது, பெண்களுக்கு இதுல தொடர்பே இல்லை. அவங்க வெறும் பார்வையாளர்கள். சொன்னா எல்லா இடத்துலயும் பெண்கள் வளர்த்து ஆண்கள் கொண்டு போறாங்க. எந்த வீட்டுல பெண்கள் வளர்க்கலன்னு சொல்லுங்க பார்ப்போம். யார் சொன்னா? இன்னைக்கு நாங்க அந்த மாட்டை நில்லுனா நிக்கு, உட்காருனா உட்காரும். அந்த மாட்டை போய் நாங்க இது பண்ண முடியாது, பெண்கள் பண்ணலை சொல்ல முடியாது. ரெண்டாவது வந்து அந்த பீட்ட அமைப்பு வந்து ரொம்ப, அதாவது அந்த மேடம் சொன்னாங்க பெண்களுக்கும் இந்த விளையாட்டுல பங்கு இருக்குன்னு சொல்ல வரீங்க. கண்டிப்பா சார், பங்கு இருக்கு. அந்த மாடை சின்னதுல இருந்து வளர்த்து அதுக்கு பேர் வச்சு எங்களோட பிள்ளைகளை காட்டிலும் நாங்க அதை உயிரா வளர்த்துக்கிட்டு இருக்கோம். அப்படின்றப்ப அதுல பங்களிப்பு பெண்களுக்கு இல்லைன்றது எப்படி சொல்ல முடியும்? இல்ல, அவங்கதான் காளைகளை இளைஞர்கள் தான் நடக்கிறாங்க. மாடுபிடி வீரர்களுக்கும் மாட்டுக்குமான ஒரு விளையாட்டு அது. அந்த மாட்டுக்கு திலகமிட்டு அனுப்புறதே பெண்கள் தான் சார். அப்புறம் எப்படி ஆண்களுக்கு மட்டும் அந்த உணர்வு இருக்குன்றீங்க? பெண்கள் தான் அந்த மாட்டுக்கு திலகமிட்டு அனுப்புறது, சரிங்களா? ரெண்டாவது வந்து ரஜினிகாந்த் ஒரு படத்துல சொல்லுவாரு, அவர் கர்நாடகாக்கார் தான், ரஜினி ரசிகர் தான் மன்னிச்சுக்கோங்க, கர்நாடகாக்கார் தான். அவர் சொல்லுவாரு, இது நானா சேர்த்த கூட்டம் இல்ல, தானா சேர்த்த கூட்டம். அதே மாதிரிதான் சார் இன்னைக்கு இது தானா தமிழர்களா சேர்ந்த கூட்டம். இது மற்றபடி எதுவும் கிடையாது. என்னைக்கு இருந்தாலும் இந்த ஜல்லிக்கட்டு நடக்கிற வரைக்கும் எங்களோட போராட்டங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கும். சாப்பாடு இல்லைனாலும் சரி, தண்ணி இல்லைனாலும் சரி. இது வந்து ஜாதி அடிப்படையிலையோ கட்சி அடிப்படையில சேர்ந்த கூட்டம் கிடையாது, தமிழர்கள்ன்ற ஒரு உணர்வோட சேர்ந்த கூட்டம் மட்டுமே. அதனால இதுல வந்து என்னைக்கு இந்த ஜல்லிக்கட்டு நடத்துறாங்களோ அது வரைக்கும் இந்த இது போராட்டம் நடந்து கொண்டே தான் இருக்கும். இதோட பேக் போன் வந்து கண்டிப்பா வந்து லேடிஸ் தான். இப்ப ஜென் வந்து முன்னாடி போகணும்னா அதுக்கு கண்டிப்பா நாங்க இருக்கோம். அது மேம் சொன்ன மாதிரி அதுக்கு திலகம் விட்டு அனுப்புறதே நாங்க தான். இப்ப நாங்களே தடை போட்டோம்னா எப்படி ஜென்ஸ் முன்னாடி போவாங்க? இப்போ ஆண்கள் காட்டுற அளவுக்கான வேகத்தையும் ஈடுபாடையும் பெண்களும் இதுல காட்டுறாங்க. கண்டிப்பா இருக்கு. எங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் உள்ள இருக்கு. ஏன்னா நாங்க பெண்களா பிறந்துட்டனால அந்த களத்துக்குள்ள நாங்க இறங்கல. எங்க அப்பாட்ட இன்னைக்கும் கேட்பேன், நானு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இவர்கிட்ட கேட்கிறேன், அவ்வளவுதான். ஏன்னா ஏன்பா பையனா பிறக்கல, நான் அங்க போலையே, நான் பையனா பிறந்திருந்தா அங்க இருந்திருப்பேனே அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் நான் சொல்றேன் எங்க அப்பாட்ட. உண்மையிலே ஒவ்வொரு தமிழச்சிக்குள்ளயும் அது இருக்கு. இப்போ என் பையன் 3 வயசு தான் ஆகுது. அவனுக்கு யாருமே சொல்லிக் கொடுக்கல, என் மாமனார் சொல்லிக் கொடுக்கல, என் ஹஸ்பண்ட் சொல்லிக் கொடுக்கல, நான் சொல்லிக் கொடுக்கல. ஆனா அவனுக்கு தெரியுது ஜல்லிக்கட்டுனா என்னன்னு. யார் சொல்லிக் கொடுத்தா? அதெல்லாம் ரத்தம், நம்ம ரத்தத்துக்குள்ள இருக்கு, அது ஊறி இருக்கு. இன்னைக்கு பீட்டா வராங்க, மத்திய அரசு தடை போறாங்க, மாநில அரசுக்கு அது ஒத்துழைக்கல அப்படின்னாலும் எந்த கட்சினாலும் இதை நடத்தாம இருக்க முடியாது. கண்டிப்பா இது நடக்கும். நம்ம வந்து டிசிப்ளினான ஸ்டேட். we are waiting for the என்ன சொல்றது, we are waiting for the approval. அதனால வெயிட் பண்றனால நம்ம டிசிப்ளினா நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சட்டத்தை மதிக்கிற ஒரு மாநிலம், சட்டத்துக்கு மரியாதை கொடுக்கிற மக்கள். நம்ம மத்த ஸ்டேட் மாதிரி நம்ம பிஹேவ் பண்ணலையே. எவ்வளவு நம்ம அற வழியில நம்ம போராடிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? மத்த ஸ்டேட் மாதிரி எந்த ஒரு தப்பான வழிக்கும் நம்ம போல. அதை மதிச்சு நம்மளை மதிச்சு அவங்க கண்டிப்பா ஒத்துழைப்பு கொடுத்தே ஆகணும். நம்ம இன்னும் எவ்வளோ அழகா போராடிக்கிட்டு இருக்காங்க நம்ம மக்கள். அதை வந்து புரிஞ்சுக்கணும், நம்ம உணர்வை வந்து புரிஞ்சுக்கணும். அதாவது என்ன சொல்றது, என் ஹஸ்பண்ட் வந்து இப்ப என் தம்பி 2 வயசுல பால் டப்பா வாங்கிட்டு வாங்கன்னா மறந்துடுவாரு.
ஆனா காளை மாட்டுக்கு என்ன செய்யணும்னு அவருக்கு தெரியும். நான் என்னோட உணர்வுபூர்வமா சொல்றேன், அதை நான் தப்புன்னு சொல்ல சரி, மாட்டேன். செய்திகள்ல வந்து ஜல்லிக்கட்டுக்கு தடையை நீக்க முடியாது, மாடுகள் துன்புறுத்தப்படுகின்றன அப்படின்லாம் நீதிபதிகள் அப்படி கேள்வி எழுப்புனாங்க, இவர்கள் இந்த வாதத்தை முன்வைச்சாங்க அப்படின்னு செய்தி வரும்போது அந்த செய்தியை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன உணர்வு வரும்? ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். அதாவது அவங்க வந்து எதுவுமே ஃபீல்டில் இறங்கி எதுவுமே அவங்க பார்க்கவே இல்லை. ஃபீல்டில் இறங்காம அவங்க எப்படி இப்படி சொல்ற முடியும்? அதாவது காளை மாட்டுக்கு கடல மிட்டாய்னா ரொம்ப பிடிக்கும். அதை கொடுத்தா அதை வந்து அவங்கள நெருங்கி போகும். அது முதற்கொண்டு ஒவ்வொருத்தவங்களுக்கும் தெரியும், இங்க இருக்கிறவங்களுக்கு. அதை அவ்வளோ அழகா பராமரிச்சு தன்னோட ஒய்ஃபு குழந்தைய விட பெருசா நினைக்கிறவங்க ஒவ்வொரு குடும்பத்துல நாங்க வந்து பேக் போன சப்போர்ட் பண்றோம். அவங்க வந்து முன்ன நின்று பேசுறாங்க, எங்களுக்கு அதுதான் முக்கியம் அப்படின்னு இல்லையா? அப்படி வளர்த்த மாட நாங்க எப்படி துன்புறுத்துறோம்னு அவங்க சொல்லலாம். அது ரொம்ப அரசாங்கத்துக்கு உங்க கோரிக்கை என்ன? தயவு செஞ்சு அதை நடத்துங்க. உங்களோட வெயிட்டிங், உங்களோட என்ன சொல்றது, உங்களோட ஜட்ஜ்மெண்ட்டுக்காண்டி வி ஆர் வெயிட்டிங். அந்த ஜட்ஜ்மெண்ட்காண்டி நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சப்போஸ் இப்ப நீங்க ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கல அப்படின்னா நாங்க அங்கங்க காலையை அவுத்து விடுவோம் கண்டிப்பா. சட்டத்தை மதிக்கிற ஒரு மாநிலம், சட்டத்தை மதிக்கிற மக்கள், நீதிமன்றம் தானாக தன்னுடைய தடையை விலக்கிக்கணும், அரசாங்கம் அந்த தடையை விலக்குவதற்கான நடவடிக்கைகளை எடுக்கணும். இல்லைன்னா அந்த தடையை நாங்கள் மீறுவோம்ன்ற கருத்தை பெண்கள் அழுத்தம் திருத்தமா இங்க பதிய வைக்கிறாங்க. இது ஆண்கள் சார்ந்த விளையாட்டு மட்டும் இல்ல, பெண்களும் இந்த விளையாட்டில் இந்த மரபில் இரண்டரை கலந்திருக்கிறார்கள் அப்படின்ற இந்த விஷயத்துல தெல்ல தெளிவாக தெரிகிறது. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நாம் விவாதிக்கலாம். அடுத்து என்ன, ஜல்லிக்கட்டு போராட்டம் தொடரப்போகிறதா இல்லையா? தொடருமானால் அரசாங்கங்கள் அதை எவ்வாறு எதிர்கொள்ளும்? போராட்டம் தொடரவில்லை, மக்கள் அடுத்த வேலைக்கு செல்கிறார்கள் என்று சொன்னாலும் கூட அடுத்த ஆண்டு ஜல்லிக்கட்டுக்கு என்ன செய்ய போகிறார்கள்? சட்ட திருத்தத்தை கொண்டு வர்றதுக்கு அரசாங்கங்கள் என்ன செய்ய போகின்றன என்பதை பற்றி விவாதிக்கலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு காலத்தின் குரல் தொடரும். காலத்தின் குரல் தொடர்கிறது. ஜல்லிக்கட்டு தடை விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தமிழ்நாடு முழுவதும் இளைஞர்கள் கட்சி சார்பற்ற வகையில் போராடி கொண்டிருக்கிறார்கள். அலங்காநல்லூர், உலக புகழ்பெற்ற ஜல்லிக்கட்டு களமான அலங்காநல்லூர் அருகிலிருந்து நாம் நேரலை செய்து கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் அலங்காநல்லூரில் தொடங்கி சென்னை மெரினா கடற்கரை வரையிலும் கூட இந்த நிமிடத்தில் போராட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. படித்தவர்கள், இளைஞர்கள், நவீன தலைமுறையினர் இந்த போராட்டத்தை கையில் எடுத்திருக்கிறார்கள். எல்லா கட்சிகளும் ஆதரித்தாலும் கூட இந்த ஆண்டு போராட்டம் நடைபெறாத நிலையில், ஜல்லிக்கட்டு நடைபெறாத நிலையில் போராட்டம் வலுவடைந்து வருகிறது. ஒரு புதிய வரலாற்றை இளைஞர்கள் எழுதி கொண்டிருக்கிறார்கள். இதற்கான உளவியலை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம், இதற்கான அரசியலை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக பெண்கள் இதில் எந்த அளவுக்கு ஈடுபாடு காட்டுகிறார்கள் என்பதை இந்த விவாதத்தின் மூலமாக நம்மால் நேரடியாக அறிய முடிந்தது. அவர்களோடு அவர் ஒருவர் சொன்னதைப் போல ரத்தத்தில் கலந்தது என்று சொன்னார். இரண்டரை அவர்களோடு கலந்துவிட்ட ஒரு பாரம்பரியமாக இது இருப்பதை இந்த வாதத்தை, இந்த நேரலையை கண்டு கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் உணர முடியும். நம்மோடு இந்த அமர்வில் பல்வேறு தலைவர்கள், கருத்தாளர்கள் இருக்கிறார்கள். ஒரு மாடுபிடி வீரருடைய ஒரு கருத்தை கேட்கலாம். சார், நீங்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க அழுக்கு வேஷ்டி கட்டிட்டு இருக்கவாசி நீங்கள் எல்லாம் மக்களுக்கு ஃபுல்லாமே ஒரு இது மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. அழுக்கு வேஷ்டி நாங்கள் கட்டிட்டு நல்ல வேஷ்டி மாடு புது வேஷ்டியை நாங்கள் கட்ட மாட்டோம், மாட்டை கழுத்தில் ஓட்டுதே வஞ்சிட்டு கொண்டு போவோம். அது ஜெயிச்சு அதே மாதிரி நாங்கள் கொண்டு வர பெருசு இல்லை, நாங்கள் கொண்டு போய் அதே வஞ்சிட்டு ஜெயிச்சு கொண்டு அது மக்கள் பரிசு எடுத்து கொடுக்கும், அதை நாங்கள் கட்டி சந்தோஷப்படுத்திக்கிறோம். கொஞ்சத்துக்கு முன்னாடி சொன்னீங்க பெண்கள் உரிமை இல்லைன்னு. இதே மாநிலத்தில், இதே கிடாரெட்டி கிராமத்துலேருந்து இன்னும் பெண்கள் மாடு வளர்த்து இதே எங்கள் கிட்டி வாசலில் அலானூர் கிட்டி வாசல் இன்னும் மாடை ஒத்துக்கிருக்கோம். இன்னைக்கு இல்லைன்னா இது 2 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் வீடியோவில் பாருங்கள், பெண்கள் மாடை வைக்கும். கொஞ்சம் வயசுக்கார பிள்ளை முதல்கொண்டு மாடு வந்து 2 மாடு 2 பிள்ளை. நான் வந்து புள்ளா பேர் சொல்ல, ஒரு பெரிய பொம்பளை ஒருத்தங்க கொண்டு வந்திருப்போம், கொஞ்சம் வயசுக்கார பொம்பளை. அந்த பொம்பளை மாடு வெளியே ஊற்றணும், மாடு அவங்களுக்கு அப்படி நிற்கும். அதை சொல்கிறீங்க. நீங்கள் கேட்ட கேள்விக்கு இன்னும் பதில் சொல்கிறோம். செக்கப் பண்ணுறீங்களே, எல்லா செக்கப்பு பசங்க போய் நின்றோம்னா எல்லா செக்கப்பு எனக்கு நல்லா செக்கப் பண்ணுவாங்க. எது நோய் இருக்கா இல்லை, அப்புறம் உள்ள விட நோய் செக் பண்ணிட்டு நாங்கள் உள்ளே போயிட்டு திரும்பி கொஞ்சம் தண்ணி குடிக்க வெளியே வந்தோம்னா போலீஸ்கார முடிச்சுக்கிறாங்க. என்ன இதுக்கு உள்ளே வர வெளியே போ அப்படின்றாங்க. எல்லாமே நேற்று நீங்கள் கேட்குறீங்க, நேற்று நாங்கள் இன்னைக்கு இப்படி தொடக்கி நான் பேசியிருக்கோன்னா 2 நாளைக்கு நாங்கள் விளையாட்டு போட்டி நடத்து ஜல்லிக்கட்டு அவுத்தோம். நீங்கள் தடையை மீறி அவுப்பீங்களானுங்க. எல்லா ஊரிலுமே, அதாவது முதல் ஜல்லிக்கட்டுனா 4-5 ஊர் இருந்துச்சு, இப்போ எல்லா ஊர்லையும் நேற்று போக எங்கள் ஊரில் மாடு ஊற்றோம். அதை நான் வெளியே சொல்லிக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்கள் முடிஞ்சு எங்கள் வச்சுட்டு முடிஞ்சிருச்சு, அதை பற்றி பிரச்சனையே கிடையாது. நேற்று முதல் நாங்கள் போய் அங்கே போய் போலீஸ் போன வருஷம் மாடு அவுத்தீங்களா? போன வருஷம் நாங்கள் 3 வருஷம் அவுத்து தான் சார் இருக்கோம். இடையில நாங்கள் அப்போ வர நாங்கள் இடையில எங்கள் மாடை பயிற்சி விடுவோம், நாங்கள் இடையில செஞ்சுக்கிட்டு தான் சார் இருக்கோம். ஆனால் தெரியாது சார், தெரியாமல் செய்வோம் சார்.
நேற்று கொண்டு போய் காவல்துறையில் அடி, இந்த வீட்டடி உங்கள் வீட்டடி இல்லை, வெளுத்து எடுத்தாங்க சார். 4 மாடு நாங்கள் வீமுக்கு எங்கள் அலங்காநல்லூர் அவுக்கணும், வீட்டாக்கு முன்னாடி ஒரு மாடெல்லாம் அவுத்து பார்க்கணும்னு சொல்லி ஆச்சு, அவுக்கிறக்காண்டி 4 மாடு நாங்கள் ஆக்ரோஷமாக கொண்டு வந்தோம் சார். கொண்டு வந்து 2 பேரிக்கேட்டை தள்ளி விட்டு நாங்கள் கொண்டு வந்துட்டோம். 3ஆவது பேரிக்கேட்டுக்கு உள்ளே வந்தோன்னா போலீஸ்காரங்க ஃபுல்லாக சுற்றி ரவுண்டு பண்ணிட்டாங்க. அது எங்களுக்கு தெரியல. சுற்றி இருக்கிற மாடியும் பிடிச்சி போலீஸ்காரங்க கட்டி போட்டு வெளியே உங்கள் வீட்டடி எங்கள் வீட்டு இல்லை சார், துவட்டி எடுத்துட்டாங்க சார். இன்னைக்கு சத்தியமா இன்னைக்கு நான் வேலைக்கு போக காரணம் வீட்டில் இருக்க முடியல. இன்னைக்கு முதல்ல நாங்கள் போய் இருந்தோம் சார். இருந்தேன் சாப்பாட்டேத்தி 2 மணி வரைக்கும் அங்கே இருந்தோம், எங்களால் முடியல. அப்படி இருந்து மனசு கேட்காம அங்கே போய் இருந்து இதுனா வரைக்கும் இன்னும் போராடுவோம். தமிழருக்காண்டி என்ன நடந்தாலும் போராடலாம். இப்போ இளைஞர்கள் இருக்காங்கன்னா அவங்களுக்கு என்ன தெரியுன்றீங்க, நாங்கள் கிராமத்துக்காரங்க மாடு வளர்க்குறோம், அவங்க எங்களுக்காண்டி போராடுறாங்க. எதுக்கு போராடுறாங்க? அவங்க மாடு வளர்க்குறாங்களா சென்னையில்? ஆனால் எங்களுக்காண்டி போராடுறோம். தமிழர் எங்கே இருந்தாலும் போராடுவாங்க எங்களுக்காண்டி. நாங்கள் மாடு வளர்க்குறது எங்களுக்கு தெரியும். எங்கள் மாடு நாங்கள் என்னென்ன வைக்கணும் என்னென்ன செய்யணும் எங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு என்ன தெரியும்? எங்கள் வீட்டில் நான் சொல்கிறது என்னால் ஆம்பளை ஆளுக்கு உரிமை இருக்குன்றீங்க. நாங்கள் எந்த நேரம் வீட்டில் இருக்கோமா? எந்த நேரம் வீட்டில் இருக்கோமா? ஒரு நாள் வேலை போய்ட்டு லேட்டாக வருவோம். பெண்கள் தான் மாடு பிடிச்சது கட்டுவாங்க. பெண்கள் குத்தி பிடிச்சா ஆள் தெரியும் சார். மாட்டுக்கு எங்கள் மாட்டுக்கு ஆள் தெரியும், உங்களுக்கு தெரியும், எங்களுக்கு தெரியும். இப்போ இந்த கட்டி போட்டிருக்கோம் கடா இந்த இருக்கு சார். இப்போ அந்த கடாக்கார உரிமையாளர் பிடிக்கணும் மூச்சுடாம இருக்கும். இதே நீங்கள் போய் பிடிச்சி பாருங்கள், பிடிச்சி பாருங்க, விளையாட்டு சொல்ல பிடிச்சி பாருங்கள், அதோட விஷயம் காமிக்கும். இந்த கிடக்கு சார் மாடு, எங்கள் மாடு தான் கட்டி கிடக்கு, நாங்கள் பிடிக்க மாட்டோம். இப்போ நாங்கள் விளைக்கிறோம். இப்போ அந்த மாடு வளர்க்குற பொம்பளை அதை பிடிச்சி போச்சுங்க மூச்சுடாம. இதே நீங்கள் பிடிங்க பார்ப்போம். அதுக்கு தெரியும் சார் அதோட வாடை. மனுஷனுக்கு அறிவு இருக்கும், மாட்டுக்கு அறிவு இருக்கும். சரியான மாடு குத்தி சொல்லி வச்சுங்க. நாங்கள் வளர்த்த மாடு சார், என் சட்டை வாடையை பிடிச்சி மாடு பின்னாடி வரும். மாடு நீங்கள் சொல்கிற அழுக்கு சட்டை சொல்கிறீங்களா, அழுக்கு சட்டை வாடையை பிடிச்சா சார் மாடு பின்னாடி வரும். என் நெஞ்சில் மாடு வாய வச்சா மூச்சுடாம நிற்கும். ஏன்னா என்னோட மாட்டோட வாடை எனக்கு தெரியும் சார். மாட்டுக்கு எப்படியாவது இந்த வருஷம் ஜல்லிக்கட்டை நடத்துறதுக்கு அனுமதி கொடுத்துருவாங்கன்னு நம்புனீங்களா சார்? அவங்க கொடுத்துறா நம்பிக்கையில இருந்தான். ஆனால் அவங்க கொடுக்காத எங்களை பார்த்தீங்கன்னு வச்சுங்க ரொம்ப இது ஏகப்பட்ட ஊரில் வச்சு நடத்திருக்கோம். ஒரு ஊரில் 2 ஊரில் சார் ஏகப்பட்ட ஊரில் வச்சு நடத்திருக்கோம். ஆனால் வெளியே தெரியாமல் மீடியாவுக்கு தெரியாமல் நடத்திருக்கோம் சார். வீடியோக்கு தெரியாமல், அதாவது வேறான ஊரில் வீடியோ வச்சுட்டு தெரிஞ்சிருக்கு. வீடியோக்கு தெரியாமல் ஏகப்பட்ட ஊரில் வச்சு நடந்திருக்கு. ஒரு சில ஊரில் நீங்கள் டிவியில் காமிச்சிருக்கு உண்மை. எங்கள் ஊரில் வீடியோக்கு போனது கிடையாது. பக்கத்து ஊரில் நடக்குது, எல்லா ஊரிலும் நடக்க மஞ்சிட்டு உண்மையான நடக்க மஞ்சிட்டு தமிழருக்காண்டி என்ன வேணாலும் செய்வோம் சார். இன்னைக்கு முதல்ல போய் அங்கே கலந்து கொடுத்துட்டு வந்திருக்கோம். நாளைக்கு இருந்தாலும் போவோம், எத்தனை நாள் இருந்தாலும் போவோம். இங்கேருந்து கிராமத்துலேருந்து எல்லா பேருமே போவோம் சார். தொடர்ந்து போராடுவீங்க? அப்போ தொடர்ந்து இல்லை சார், இது முடிவு வரைக்கும் நாங்கள் போராடுவோம் சார். மாடுபிடி வீரரோட கருத்தை கேட்கிறோம். நிறைவு பகுதியில் வருவோம். ரஞ்சித், நேற்று முன்தினம் இதுவரையிலும் நடந்தது அப்படின்றத பேசுறோம். இன்னைக்கு போராட்டம் நடந்துகிட்டு இருக்கிற நேரத்தில் இதை பற்றி நம்ம விவாதிச்சுட்டு இருக்கிறோம். நாளைக்கு என்ன அப்படின்றதுதான் நம்முடைய விவாதத்தினுடைய நிறைவு பகுதியாக நாம் இருக்கிறோம். நாளை என்ன நடக்கும், நாளை என்ன நடக்க வேண்டும்? மத்திய அரசு வந்து இது போல செஞ்சுக்கிட்டு இருக்கிற இந்த நாடகத்தை கொஞ்சம் வந்து மாற்றி இந்த தமிழக மக்களுக்கு அவங்களோட உரிமையை திருப்பி கொடுக்கறதுக்கான சில முயற்சிகள் எடுக்கணும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சட்ட திருத்த மசோதா கொண்டு வரணும். இந்த காளைகளை வந்து காட்சிப்படுத்தக்கூடாத விலங்குகள் பட்டியலிருந்து அவங்க எடுக்கணும். இதுக்கான முயற்சியை இதுவரைக்கும் அவங்க செய்யலை. அதனால தான் நம்ம மத்திய அரசை திரும்ப திரும்ப குறை சொல்றதுக்கான காரணம். இதே போல வந்து போன வருஷம் போட்ட நோட்டிபிகேஷன் வந்து உச்சநீதிமன்றத்தில் நிற்காதுன்றது சாதாரண ஒரு குடிமகனுக்கு கூட தெரியும் சார். இது வந்து தமிழக மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு நாடகம் தான். அதை மறுபடியும் மத்திய அரசை குற்றம் சாட்டுறோம்னு சொல்றாங்க. ஏன்னா அவங்க தான் ஆட்சி பீடத்தில் இருக்காங்க. நம்ம இப்போ அதாவது 2011 வந்து காங்கிரஸ் தான் கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு நம்ம அவங்கள போய் கேட்க முடியாது, ஏன்னா அவங்க வந்து ஆட்சி பீடத்தில் இல்லை. அதனால தான் நம்ம பாரதிய ஜனதாவை மறுபடியும் குற்றம் சுமத்துறோம். இதுவரைக்கும் தமிழர்களுக்கு அவங்க ஏதாவது செய்யணும்னு நினைச்சாங்கன்னா எங்களோட உரிமையை திரும்ப மீட்டு கொடுங்க. நாங்கள் யாருக்கிட்டே வந்து பிச்சை கேட்கணுன்ற அவசியம் எங்களுக்கு இல்லை. அப்படி அவங்க திரும்ப கொடுக்காத பட்சத்தில் தொடர்ச்சியான எங்களோட போராட்டம் களத்தில் இருக்கும். அதையும் மீறி மாதம் 2 முறை நாங்கள் வந்து தொடர்ச்சியாக மஞ்சு விரட்டு, ஏறுதழுவுதல், மாட்டு வண்டி பந்தயம் கண்டிப்பாக நடத்துவோம் என்பதை இந்த நாங்கள் நிகழ்ச்சி மூலம் நாங்கள் தெரியப்படுத்துகிறோம். இந்த போட்டியை நடத்திட்டு இருக்கிறவர்ல நீங்களும் ஒருத்தர்னு சொல்றாங்க. ஏன் இதை தொடர்ந்து நடத்துறீங்க? இந்த சட்ட தடை இருந்தாலும் நீங்க தொடர்ந்து நடத்துவீங்களா? நிச்சயமா நடத்துவோம் சார். இது வந்து கல் தோன்றி மண் தோன்றா என் மூத்த குடி தமிழ் மக்கள். உலகத்துக்கே நாகரிகம் சொன்னவங்க நாங்கள். உலகத்திற்கே நாகரிகம் சொன்ன மூத்த குடி மக்கள் தமிழ் மக்கள் நாங்கள். அறகுறை ஆடை போட்டு அவன் ஆடை இல்லாமல் தெரிஞ்சப்போ நாங்கள் இங்கே ஆடை போட்டு மொழி பேசிக்கிட்டு இருந்த மக்கள் நாங்கள். நேற்று வந்து நீ வந்து எங்கள் ஜல்லிக்கட்டு நடத்தக்கூடாதுன்னு ஒரு சட்டம் போட்டால் நாங்கள் எப்படி ஏற்றுக்குருவோம்?
நீ தடை போடு, தடையை உடைப்போம், தடை அதை உடை, அதான் எங்களுக்கு வேலை. குத்துற மாடு இங்க இருக்கு, குத்துவாங்க நாங்க இருக்கோம், நடுல நீ யாரு? மாட்டு கொம்புக்கே பயப்படாத நாங்க போலீஸ் கம்புக்கு பயப்படுவோமா? அடிச்சு பாரு, இங்க அடிச்சு பாரு, இங்க அடிக்க அடிக்க தமிழ்நாடு இல்ல உலகம் பூரா குந்தளிக்கும். என் தமிழ்நாட்டுக்காரன் உலகத்தில் உள்ள அனைத்து மூலையில இருக்கான். இன்னைக்கு பொங்கிட்டான், முகநூல்ல இருக்கான், பகிரியில இருக்கான். அதனால இருக்க முடியல. விமானத்துல வந்து இங்க இறங்குற அலங்காநல்லூர்ல யாரும் கூப்பிடல. ஏன் தமிழ் அங்க அடி வாங்குறான்? ஆத்மார்த்தி அடுத்து என்ன? இன்னைக்கு ஒரு சிம் கார்டு வாங்க போனா அந்த பக்கத்துல நம்ம பேரு ஊரு இதெல்லாம் எழுதுறதுக்கு பெரிய கட்டங்கள் இருந்தாலும் பின்னாடி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ங்கிற பேர்ல நம்ம 4 தலைமுறை என்ன செஞ்சிச்சு என்ன செய்யணுங்கிற அளவுக்கு குட்டி குட்டியா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்ல கையெழுத்து வாங்குறாங்க. ஒரு சிம் கார்டுக்கே அவ்வளவு தூரம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கக்கூடிய இந்த நாட்டில் ஒரு ஜல்லிக்கட்டுக்கு நீ என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வேணாலும் போடு, அதை மக்களும் ஏத்துக்குவாங்க. கூடிமான வரைக்கும் நீ மாட்டை பரிசு எழுத சொன்னா நாங்க மாட்டையும் பரிசு எழுத சொல்றோம். இதுக்கு மேல நம்ம கலாச்சாரம் பண்பாடு சார்ந்த இந்த விஷயத்தை வந்து விட்டு கொடுக்க முடியாது. அதனால மக்களுக்காகத்தான் அரசு, மக்களுக்காகத்தான் நீதி என்கிற அடிப்படையில் மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு இதை கட்டுப்பாடுகளுடன் விதிமுறைகளுடன், அதுவும் கட்டுப்பாடும் விதிமுறையும் இந்தியர்களாக தமிழர்களாக நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கணும். திரும்பவும் அந்த பீட்டா அமைப்பு அந்த பேரே நான் சொல்ல விரும்பல. இந்திய பீட்டா என்று ஒன்று இருக்குமா என்ன எனக்கு தெரியல. அது எங்கிருந்தோ இங்கே இறக்குமதி தன்னைத்தானே இறக்குமதி செய்து கொண்டது. கட்டுப்பாடுகளுடன் நிபந்தனைகளுடன் இது ஒரு நிறுத்தாம இதை நடத்தணும் அப்படிங்கிறது தான் அடுத்தது. குறைந்தபட்சம் சாமி மாடுன்னு சொல்லி ஒன்று சொல்லுவாங்க. ஒரு மாட்டை அவுத்து விடுவாங்க, அதை யாருமே பிடிக்க மாட்டாங்க. அதை மட்டுமாவது வந்து இங்க என்ன நடக்குதுங்கிறத அதிகாரம் செலுத்துறவங்க வந்து பார்த்தாங்க அப்படின்னா நல்லா இருக்கும். இது இந்த 3 ஆண்டுங்கிறது வெறும் 3 ஆண்டு அல்ல, இது நிறுத்தக்கூடாதது. இது தமிழர்களின் உரிமை என்பதில் நாம் உறுதியா இருக்கோம். இது எப்படியாவது தடைகளை விலக்கி கொண்டு இந்த அரசாங்கம் அனுமதிக்கணும்னு இதன் மூலமா எல்லாரும் கேட்டுக்கணும். பெருமாள் மணி, நிறைவு பகுதியில் இருக்கிறோம். நீதிமன்றம் இதை வந்து ஒரு எலிட்டிஸ்ட் பார்வையில் பார்க்குது, ஒரு நகர ஒரு மேட்டுக்குடி மனோபாவத்திலிருந்து இது அணுகுது அப்படின்ற விமர்சனத்தை தொடர்ந்து ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த சூழல்ல தீர்ப்பு இப்போ வந்து சட்டத்தின் பிரச்சனையாக இது ஒரு கட்டம் வரல இருந்தது. இன்றைக்கு மக்கள் வீதிக்கு வந்திருக்கிறாங்க. ரெண்டும் சமகாலத்தில் நடக்கிறது. சட்ட போராட்டம் ஒரு பக்கம் நடக்கிறது, மக்கள் தங்கள் கைகளில் சட்டத்தை எடுத்துக்கொண்டு போராட்டத்துக்கு வந்திருக்கிறாங்க. இதனுடைய அடுத்த நகர்வு என்னவா இருக்கும்? இந்த சட்ட போராட்டம் ஒரு இடத்துல நடக்கிறதுக்கும் மக்கள் போராட்டம் ஒரு இடத்துக்கும் நடக்கிறதுக்குமான இந்த இந்த இடைவெளிக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கிறத இந்த அறிவார்ந்த சமூகம் வந்து முதல்ல உணர்ந்துக்கணும். ஏன்னா பண்பனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல், அதுல இருந்து தான் பண்பாடுங்கிற ஒரு வார்த்தை வருது. இப்போ அந்த அக்கா வந்து முதல்ல மைக்கை வாங்குறப்போ ரொம்ப கூச்சப்பட்டாங்க. முன்னாடி வந்து நான் மைக்கை வாங்குறேன், ஆனா இவ்வளவு பேர் கூடி இருக்கிற ஒரு இடத்துல அவங்க வீரியத்தை பத்தி பேசுறாங்க. இதுதான் பண்பாடு. இந்த இடத்துல இதற்கான தேவை வருகிற பொழுது ஒரு தமிழச்சி எந்திரிச்சு நின்று வீரியத்தை பத்தி இவ்வளவு ஆண்கள் முன்னால லட்சக்கணக்கான பேர் பார்க்கும்போது என்னால பேச முடியும்னு பேசுறது இருக்கு இல்லைங்களா, அதுதான் பண்பாடு. அப்ப நான் ஒட்டுமொத்த இந்த 500 வருஷ பண்பாடு திராவிடியன் சிவிலைசேஷன்ல வந்து நாம மதர் காடஸை வழிபட்டோம், நமக்கு வந்து ஒரு அர்பன் ஸ்ட்ரக்சர் இருந்தது, நமக்கு எவ்வளவோ சிறப்புகள் இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் நான் வந்து வெறும் ஏட்டுல தான் படிச்சதை இந்த போராட்டத்தின் வழியாக நிஜமாகவே நமக்கு அப்படி ஒரு பண்பாட்டு சாறு காலம் காலமாக கடந்து வந்திருக்கிறது. இந்த பண்பாட்டு சாறு உச்ச நீதிமன்றத்துக்கு கேட்பதற்கு நாளாகலாம், ஆனால் அதை உச்ச நீதிமன்றத்திற்கு கடத்த வேண்டிய இடத்தில் இருக்கிறவர்கள் வலிமையாக அதை கடத்த வேண்டிய பணியை செய்தால் மட்டும்தான் நீங்க இந்த இடத்துல நிக்க முடியும். மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சர் அனில் மாதவ் தவே சொல்லும்போது கூட நீதிமன்றம் இந்த உணர்வுகளை எல்லாம் கணக்கில் எடுத்துக்கொள்ளும், மதிக்கும் அப்படின்ற கருத்தை சொல்றாரு. இந்த போராட்டம் அப்படின்றது நீதிமன்றத்தின் காதுகளை எட்டும், அவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும், அவங்களுடைய பார்வையில மாற்றத்தை கொண்டு வரும் அப்படின்னு நம்புறது கிட இருக்கா? நாம் இந்த நீதிமன்றங்களை நாம உட்கார்ந்து எழுதிய, நம்மை போன்ற எளியவர்கள் உட்கார்ந்து எழுதிய ஒரு அரசியல் சாசனம் தானே உருவாக்குச்சு. இந்த நீதிமன்றத்திற்கு இந்த ஒரு பண்பாட்டு குரல் கேட்கல அப்படின்னா ஒரு புதிய ஜனநாயகத்துக்கான வடிவத்தை தமிழர்களாகிய இந்த மண் வந்து வழங்கும். ஏன்னா நீங்க வந்து இந்திரன் வந்து ஒரு கோட்டையை அழிச்சான்னு இருக்கு 3000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஒரு டெக்ஸ்ட்ல. அந்த இந்திரன் எந்த கோட்டையை அழிச்சான்? திராவிடம் கட்டின கோட்டையை தான் அழிச்சான். அப்ப அன்றைக்கே கோட்டை கட்டி வாழ்ந்த ஒரு பண்பாட்டு சிறப்பு மிக்க ஒரு இனம், ஒரு திராவிட இனம். இந்த அரசியல் உரையாடல்
இவர்களுக்கு கேட்கவில்லை என்றால் இந்த மெல்லிய குரல், ஏன்னா வட இந்திய மீடியாவுக்கு ஒரு பார்வை இருக்குல்ல, வட இந்திய இன்டெலிஜென்சியாக்கு ஒரு பார்வை இருக்குல்ல, அது மட்டும் இல்ல அவங்களுக்கு நேட்டிவுக்கும் பார்பேரியனுக்கும் வித்தியாசம் தெரிய மாட்டேங்குது. ஏன்னா அவங்க இன்னும் பெண்களை முக்காடு போட்டுட்டு வர வைக்கிறாங்க. நாம அப்படி இல்லை. இங்க என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த நேட்டிவ் நாலேஜ், இந்த நேட்டிவ் அறிவுன்னு ஒண்ணு இருக்கிறது. அப்போ இந்த குரல் வந்து நம்முடைய இந்த பண்பாட்டு குரல் வந்து, இந்த பண்பாட்டு அறிவு வந்து ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் விதையா இருக்கு. இந்த விதை தான் நம்மளை வந்து வெவ்வேறு இடங்கள்ல நம்முடைய பண்பாட்டு கூறுகளை உருவாக்கி தந்திருக்கு. அந்த பண்பாட்டு கூறுகள் இப்போ வந்து தமிழ்நாடு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அவங்க இலவசங்களை வாங்கிட்டு ஓட்டு போடுறாங்க, அவங்க வந்து காசு கொடுத்தா ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்லாம் சொல்லப்பட்டது. ஆனால் உண்மையிலேயே இங்க ஒருத்தன் எதை அடிப்படையாக வைத்து ஓட்டு போடுகிறான் அப்படிங்கிறது இந்த மண்ணை ஆண்டவர்களுக்கு தெரியும். இந்த இலவசங்கள் அல்ல, இந்த காசு கொடுத்து ஓட்டு போடுவதல்ல, இந்த கலாச்சாரத்துக்குள்ள ஒரு அரசியலை திராவிட இயக்கங்கள் இவ்வளவு நாள் முன்னெடுத்தது. ஏன் வந்து மிக நவீனமாக பேசிய கம்யூனிச இயக்கங்கள் இந்த மண்ணில் தோத்து திராவிட இயக்கங்கள் வளர்ந்ததுன்னா, திராவிட இயக்கங்கள் இந்த கலாச்சார குரலை ஒருபோதும் ஒதுக்கவில்லை. எனக்கு இப்ப என்ன ஐயம் வருகிறது என்றால், இந்த மண்ணில இன்றைக்கு முன்னால் இருக்கக்கூடிய முன்னேற்ற கழகங்கள் இந்த கலாச்சார குரலை கேட்க மறந்து விட்டனவோ என்று தோன்றுகிறது. நான் முன்னேற்ற கழகங்களுக்கு ஒன்றை சொல்லுகிறேன், நீங்கள் ஒருவேளை இந்த கலாச்சார குரலை கேட்க மறந்தால், யார் இந்த கலாச்சார குரலை கேட்கிறார்களோ, இந்த பண்பாட்டு குரலை கேட்கிறார்களோ, இந்த பண்பாட்டு அறிவை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துகிறார்களோ, அவர்கள்தான் இந்த மண்ணை நாளை ஆளப் போகிறார்கள். அதனால் தமிழ்நாடு இது வெறும் ஜல்லிக்கட்டு பற்றிய விஷயம் அல்ல, இது ஒரு பண்பாட்டு அறிவு. இந்த பண்பாட்டு அறிவை எதிர்த்து நிற்பதற்கு, ஒரு நவீன அரசியல் முறையை உருவாக்குவதற்கு கூட இந்த மண்ணுக்கு வீரியம் இருக்கிறது, வலிமை இருக்கிறது. நன்றி பெருமாள்மணி. உங்களுடைய நிறைவு கருத்து என்ன மதுக்கூர்? நண்பர் பேசுகிற பொழுது கம்யூனிஸ்ட் இயக்கம் தோற்றதுக்கு பண்பாடை கையில் எடுக்காதான் காரணம்னு சொன்னார். பண்பாடு என்பதே ஆளும் வர்க்க பண்பாடு, பாட்டாளி வர்க்க பண்பாடுலாம் இருக்குது. அதுக்கு நமக்கு நேரம் இல்லை, அது குறித்து பேசுவதற்கான சூழலும் இப்போது இல்லை. எல்லாவற்றிலுமே வர்க்கம் இருக்கிறது, அது சார்ந்து தான் முன்னெடுக்கப்படும் ஒரு பக்கம் இருக்க. உடனடியாக செய்ய வேண்டியது, தமிழக முதலமைச்சர் உடனடியாக தலையிட்டு போராட்டக்காரர்கள் ஒரு வேண்டுகோள் விடுக்க வேண்டும். இது உங்களுடைய பிரச்சனை மட்டுமல்ல, தமிழக அரசு உங்கள் பின்னால் இருக்கிறது, உங்களுடைய நியாயத்தை நாங்கள் நீதிமன்றத்துக்கு எடுத்துச் சென்று உங்களுக்கு நீதியை பெற்றுத் தருவோம் என்கிற உறுதியை கொடுத்து இப்போது நடந்து கொண்டிருக்கிற போராட்டத்தோடு ஒரு சுமூகமான முடிவுக்கு வர உதவ வேண்டும். அரசாங்கம் அந்த முன்கை எடுக்க வேண்டும். இதுவரை இல்லை. ஏன் அப்படின்னா, தமிழகத்தில் கடுமையான வறட்சி நிலவுகிற பொழுது கூட ஒரு 150 விவசாயிகள் இறந்த பிறகுதான் அமைச்சர்கள் ஆய்வுக்கே போகிறார்கள். அவர்கள் போயிட்டு சொல்ற கருத்தை பார்த்தா இவர்கள் போயிருக்க வேண்டாமோன்னு நமக்கு தோணுது. இவர்கள் யாரும் மறுமையால் சாகவில்லைங்கிறாங்க. எனவே உடனடியாக தமிழக அரசு இதில் தலையிட வேண்டும். இந்த தமிழ் மக்களை, போராடுகிறவர்களை சுமூகமாக இவர்களுக்கு நம்பிக்கை அளிக்க வேண்டும். இந்த நம்பிக்கை இன்மைதான் இந்த ஆவேசத்துக்கு காரணம். மத்திய அரசை பொறுத்தவரை இது ஒரு ஒற்றை பண்பாட்டை திணிப்ப முயற்சி விட்டுட்டு, இது இந்தியா ஒரு பண்பாடு கொண்டது, இது ஒரு குடியரசு, பல்வேறு தேசிய இனங்கள் மொழிகள் கொண்ட மக்கள் வாழ்கிறார்கள் என்கிற உணர்வோடு இந்த பிரச்சனையை அணுகணும். உச்ச நீதிமன்றத்தை பொறுத்தவரை நீங்க பொங்கலுக்கு முன்னால இதில் தீர்ப்பு சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னதெல்லாம் இந்த ஆவேசத்துக்கு அதிகம். அதெல்லாம் அப்படி அவ்வளவு எளிதாக எடுத்துக்க முடியாதுன்னு. இது மக்களுடைய பண்பாட்டு பிரச்சனை. இளைஞர்கள், போராடுகிற இளைஞர்களுடைய வேண்டுகோள் என்னன்னா, ஜல்லிக்கட்டு என்பது ஒரு உங்களுடைய துவக்கமாக இருக்கட்டும். உண்மையிலேயே தமிழகம் ஒரு வரலாறு காணாத வறட்சியை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. பல இடங்களில் குடிநீர் பிரச்சனை இருக்கு. இந்த பண்பாட்டுக்காக எழுந்த இந்த பேரெழுச்சி என்பது மக்களினுடைய அரசியல் சமூகத்திற்கும் விரிய வேண்டும் என்பதுதான் என்னுடைய பணிவான வேண்டுகோள். ஆணவ கொலைகளுக்கு எதிராகவும் சமத்துவத்திற்காகவும் இந்த குரல்கள் வரணும், நிச்சயமா வரணும். சமூக சமத்துவத்துக்கு இந்த குரல் ஒலிக்கணும். இங்க எழுந்த உணர்ச்சி என்பது தமிழருடைய மற்ற அம்சங்கள், ஏற்றத்தாழ்வுகளை போக்குவதற்கு பல அம்சங்களுக்கு இது பறந்து செல்லணும் அப்படின்ற வேட்கையை வெளிப்படுத்துறீங்க. திரு சீமான், நிறைவு கருத்தாக உங்கள்கிட்ட கேட்கிறேன் 2 கேள்விகள். ஒன்று, சினிமாக்காரங்க இதுல தங்களை அடையாளப்படுத்திக்கிறாங்க. பல முன்னணி நடிகர்கள், வேற பிரச்சனையில கருத்து சொல்லாத முன்னணி நடிகர்கள் கூட ஜல்லிக்கட்டுக்கு நான் ஆதரவானவன், இந்த போராட்டத்தை இளைஞர்களோடு நான் நிற்கிறேன், இதை தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது, அரசாங்கமும் நீதிபதியும் தப்பா புரிஞ்சுக்கூடாதுன்னு சொல்லி ஓப்பனா வர்றாங்க. மற்ற போராட்டத்தில் பார்க்காத ஒரு வித்தியாசம் இந்த போராட்டத்தில், அதை சொல்லணும். முன்னணி நட்சத்திரங்கள் தங்கள் என்ன சர்ச்சைக்குரிய கருத்து எதுவும் சொல்லக்கூடாது, சிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க இதில் கருத்து சொல்கிறாங்க. இந்த கருத்து சொல்ல வேண்டிய அவசியமும் நிர்பந்தமும் தேவையும் ஏன் வருது, ஏன் சொல்கிறாங்கன்னு ஒரு கேள்வி. இரண்டாவது, பல இடங்களில் இந்த போராட்டம் நடக்குது. இந்த போராட்டத்தோட அடுத்த கட்டம் என்னவாக இருக்கும், அரசு இதில் என்ன செய்யணும். மூன்றாவது, ஜல்லிக்கட்டு அப்படின்ற ஒன்றோட எதிர்காலம் என்ன? இல்லை, முதல்ல திரைக்கலைஞர்கள் வந்து இந்த ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக கருத்து சொன்னது, அதை நம்ம முழுக்க வரவேற்கிறோம்.
அந்த மாதிரி சொல்கிறதுக்கான சூழல் உருவானதுக்கு வந்து இப்போ நாங்கள்லாம் பேசிக்கொண்டு இருந்த காலத்தில் போய் இந்த ஜல்லிக்கட்டுக்கு பேசிட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னவங்கெல்லாம் இருக்கிறாங்க. அதுக்கு காரணம் நம்ம எல்லாருக்கும் தெரியும், தன்னெழுச்சியா அலங்காநல்லூரில் போராட்டம் நடந்திருந்தா அந்த ஈர்ப்பு வந்திருக்காது, பாலமேட்லேயும் அவனியாபுரத்துலேயும் நடந்திருந்தால் வந்திருக்காது. சம்பந்தமில்லாத தமிழ்நாட்டின் தலைநகரில் சென்னை கடற்கரையில் பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களும் மாணவர்களும் அவன் வந்து எந்த ஒரு தலைவனும் அழைக்காம, ஒரு கொடி கட்சி இல்லாமல் அவன் கூடிய கூட்டம் எல்லாரையும் அச்சங்கொள்ள வச்சுட்டுது. அது திரைக்கலைஞர்களையும் அதுக்கு வரை எதிர்கருத்து சொன்னவர்களையும் நிலைப்பாட மாற்ற வச்சிருச்சு. இந்த யதார்த்த உண்மையை நம்ம ஒத்துக்கணும். அது திரண்டு எழுந்து வந்த ஆர்ப்பரித்து வந்த உணர்வை ஆமா அவங்கள வந்து அதோட சென்னையில் நிற்காம மதுரையில், கோவையில், திருச்சியில் பல தளங்களில் இளைஞர்கள் மாணவர்கள் போராட்டம் எல்லா எல்லைக்கும் விரிய ஆரம்பித்தோடனே இவங்க தானே அவங்க படத்தை பார்க்கணும். அப்போ அதுக்கு எதிர்கருத்து சொல்ல முடியாது. அதனால தான் மதிப்புமிக்க கலைஞர்களாக இருந்தால் ஐயா கமலஹாசன், ஐயா ரஜினிகாந்த் போன்றவர்கள், தம்பி சிலம்பரசன் தொடக்கத்திலிருந்தே இதில் இணைஞ்சு பயணம் பண்ணுறாரு. ஆமாம், சூர்யா அதில் தொடக்கத்திலிருந்தே இதில் ஆதரவாக இருக்கார். ஹிப்ஹாப் தமிழன் அவர் தன் பாடலை உணர்வா பாடலை வெளியிட்டு, ஜிவி பிரகாஷ் போன்றவர்கள் பாட்டு வெளியிட்டோட மட்டும் இல்லாமல் இன்னைக்கு சேலத்தில் போய் நம்ம இயக்க பிள்ளைகளோட அவரும் சேர்ந்து ஜல்லிக்கட்டை நடத்துறதுக்கு கூட நின்றுருக்காரு. அப்போ இதை வந்து இப்போ இந்த அதுக்கு பேசலையே இதுக்கு ஏன் பேசுகிறாங்கன்னு பேச முடியாது. என்னை கேட்குறாங்க, எதுக்குமே போராடாத மாணவர்கள் இதுக்கு வந்து போராடுறாங்களேன்னு. எல்லாத்துக்குமே நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாத்துக்குமே மாணவர்கள் போராடிட்டா மந்திரிகளுக்கு வேலை என்னங்கிறேன். இப்போ நாங்கள் தேர்வு செஞ்சு அனுப்பின மந்திரிகள் அவங்க பேசாமல் இருப்பாங்க, நாங்கள் மாணவர்களே போராடிக்கிட்டு இருப்பாங்கங்கிறத ஏற்க முடியாது. அதனால இந்த போராட்டத்தை நம்ம வரவேற்கிறோம். இனி வரும் காலங்களில் ஐயா மதுக்கூர் ராமலிங்கம் சொன்னது போல், நீங்கள் சொன்னது போல் சமூகத்தின் பல்வேறு அவலங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் போராட்டம் விரியணுங்கன்னு நம்ம எதிர்பார்க்குறோம். அதுக்கப்புறம் ஜல்லிக்கட்டுடைய எதிர்காலம் நான் ஒன்று சொல்லுவேன், போராடுறது எங்கள் பிள்ளைகள்லாம் இறுதி வரை போராடுவோங்கிறாங்க. சாகிற வரை நாங்கள் போராடி இருக்கிற கூட்டம் இல்லை, உறுதியாக போராடுவோம், வெல்ற வரை போராடுவாங்க. அதில் நாங்கள் அங்கே தங்கச்சி சொன்ன மாதிரி சட்டத்தை பெரிதும் மதிக்கிற ஒரு இனக்கூட்டம். எத்தனையோ இனங்கள் இருக்குது, ஆனால் தமிழர்களைப் போல ஜனநாயகவாதிகள் உலகத்தில் இல்லை. அப்படிப்பட்ட நீதியை, இறையாண்மையை, தேசிய ஒருமைப்பாடை மதிக்கிற ஒரு இனத்தை மீற வச்சிடாதீங்கிறத நாங்கள் வேண்டுறோம். அதிகபட்சமாக இருக்கிற நீதிமன்றத்திட்டையும் அரசுகிட்டையும் சட்டத்தை மீறிய இனத்தின் மக்கள் என்று எங்களை தள்ளிடாதீங்க. அதுக்கு அந்த மீறி போகிற அளவுக்கு எங்களை விட்டுறாம தயவு செய்து இந்த காலையை காட்சிப்படுத்தக்கூடிய விலங்குகள் பட்டியலிருந்து நீக்கி ஒரு சிறப்பு சட்டத்தை. போராட்டத்தோட எதிர்காலம் அடுத்த கட்டம் என்னவா இருக்கும்? அடுத்த கட்டம் என்ன, தொடர்ச்சியாக இந்த போராட்டம் தொடர்ந்து கொண்டு இருக்கும், ஒரு நல்ல முடிவு வர்ற வர. இப்போ ஐயா சொன்னது மாதிரி முதலமைச்சர் எங்களினுடைய பிரதிநிதி, எங்களில் ஒருத்தராக இருக்கிறவர், மக்கள்கிட்ட வந்து பேசலினாலும் மக்களுக்காக பேசி உங்களுடைய உணர்வை நான் மதிக்கிறேன், உங்களுடைய உணர்விலேயே தான் நானும் பயணிக்கிறேன், இந்த ஜல்லிக்கட்டை தடையை நீக்கி நடத்துவதற்கு நான் அனைத்து முயற்சிகளையும் செய்து வெற்றி பெற்று வருவேன், நீங்கள் நம்பிக்கையோடு என்கிட்ட ஒப்படைச்சிட்டு உங்கள் வேலையை பாருங்கன்னா இந்த போராட்டம் ஒரு முற்று பெறும். சரி, நமக்காக நம்மால் ஒருத்தர் பேசுகிறாருன்னு எங்களுக்கு யாருமே பேச இல்லைன்னு ஒன்று தான் நாங்கள் பேச வர வேண்டியது இருக்குது. அந்த நிலையை தொடர விடாமல் தடுக்க வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா இந்த போராட்டம் தொடரும். இன்னைக்கு எங்கள் ஐயா பேசிட்டு ஓய்வுக்கு போயிட்டா நான் பேசுவேன், நான் போயிட்டா என் தம்பி பேசுவேன், என் தம்பி போயிட்டா என் தங்கச்சி பேசுவேன். ஆனால் போராட்டம் முற்று பெறும்னு யாரும் நினைக்க வேண்டியதில்லை. நீங்கள் பேசிக்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் நள்ளிரவிலும் கூட பல இடங்களில் தமிழ்நாட்டில் போராட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அரசாங்கம் உடனே தலையிட வேண்டும் அப்படின்ற கருத்தையும் சொல்லியிருக்கீங்க. இந்த ஊர் மக்களுக்கு என்னுடைய நன்றியை நியூஸ் 18 தமிழ்நாடு சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். ஏராளமான கருத்துக்களை தங்களுள்ள ஒரு அறிவார்ந்த வகையில் உணர்ச்சி பூர்வமாகவும் அறிவுபூர்வமாகவும் நிறைய கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. எங்களுடைய களத்தில் நின்று மக்கள் உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் நியூஸ் 18 தமிழ்நாடு காலத்தின் குரல் சிறப்பு நிகழ்ச்சியாக இந்த நேரலை நகர்த்தி கொண்டிருக்கிறது. அலங்காநல்லூர் அருகே இருக்கக்கூடிய இந்த மக்கள் மிகவும் ரெங்கராஜபுரத்தினுடைய மக்கள் மிகவும் உணர்வுபூர்வமாக இந்த நிகழ்வை தங்களுடைய கருத்துக்களை பதிந்திருக்கிறார்கள். இந்த போராட்டம் ஓயாது என்ற கருத்தை பல்வேறு தலைவர்கள் இங்கே முன்வைத்திருக்கிறார்கள். இந்த போராட்டத்தினுடைய நியாயங்களை மக்கள் எடுத்து வைத்திருக்கிறார்கள். இது ஆண்களுக்கு மட்டுமானதல்ல, பெண்களுக்கும் சொந்தமானது இந்த போராட்டம் என்ற கருத்தை இங்கே பேசிய நேயர்கள், பெண் நேயர்கள் இங்கே வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். இந்த உணர்வோடு பயணிப்போம். ஏராளமான கருத்துக்களை தெரிவித்த மக்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி செய்து கொள்வோம். பங்கேற்று நிகழ்வை சிறப்பித்த திரு சீமான் அவர்களுக்கும் ஏனைய கருத்தாளர்களுக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இது காலத்தின் குரல், திக்கட்டும் பரவட்டும்.